welcome. ஒரே நிமிஷம் இருங்க. Good evening. Just give me a minute. Yeah. Good evening. வணக்கம். ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்கா? என் ஆடியோ வீடியோ இஸ் எவ்ரிதிங் இஸ் கிளியர் சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பராக இருக்கா ஃபைனாக இருக்கா சொல்லுங்கடா எங்கடா பெண்ணு? இங்கே இருக்கு. வணக்கம். குட் ஈவினிங் குட் நைட்னு சொல்லக்கூடாது, குட் ஈவினிங் தான் சொல்லணும். அப்போ நல்லா கரெக்டாக சொல்லிட்டுங்க. குட் ஈவினிங் வணக்கம். எஸ் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் கிளியர். தேங்க்யூ கண்ணா. யா ஹாய் ராசங்கரி. ஹாய் வெல்கம் டு த லாஸ்ட் செஷன் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். அதாவது கடைசி அப்படின்னா கடைசி வெனஸ்டே செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் கண்ணா. யா ஒரு நிமிஷம் இருங்க. எஸ் அண்ட் இன்னைக்கு செஷனுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அவர் டுடே லாஸ்ட் லைவ் செஷன் இன் நைட்டில் இருக்கக்கூடிய லாஸ்டான லைவ் லெசன் இதாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்கக்கூடிய லாஸ்டான லைவ் லெசன். லைவில் இன்றைக்கி தான் நமக்கு கடைசி லைவ் பேஸ் பண்ணி இருக்கிற நைட் செஷனில் அப்படி தான் இன்றைக்கி லாஸ்ட் நாளையிலேருந்து நமக்கு நைட் செஷன் கிடையாது. நைட் செஷன், அதாவது இந்த 1 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும்லாம் நைட் செஷன். அது இன்னையோட நமக்கு முடியுது. ஓகே, ஸோ வெல்கம் டு ஆல் the last Wednesday session and the last night session of our channel. Okay, வணக்கம்டா. Fine. Audio is low-ஆ இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எங்கே வச்சா லோவாக இருக்கு? ஆடியோ லோ. ஓகே சம்திங் சம் ஏதாவது இருக்கும். ஓகேடா கண்ணா. சரி, நம்ம பார்த்துலாமா? எஸ், ஃபைன். அப்போ இன்னைக்கு என்ன சாப்டர் பேஸ் சார் பார்க்கணும்? ஏன்னா யூனிட் தான் பார்த்துட்டோம். ஓகே, நேற்று நம்ம ஜெனடிக்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம ரீப்ரொடக்ஷன்ஸ் கான்செப்ட் வச்சு கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஓகே, ரீப்ரொடக்ஷன்ஸ், செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ட், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஓகே, 3 லெசனுமே அப்படின்றது. ஓகே, டோன்ட் ஈவன் ஸ்லீப் ஃபார் 3 days due to 5 nights. அடப்பாவி. சரி, விடுங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் நைட். நாளையிலேருந்து நமக்கு நைட் செஷன் இருக்காது. டுடே இஸ் கோயிங் டு பி லாஸ்ட் நைட். நீங்கள் கேட்டு சொல்லதுனால இன்னைக்கு தான் நமக்கு பயாலஜி பேஸ் பண்ணி லாஸ்ட் செஷன் இருக்குது. நாளைக்கு காலையில் 11 o'clock. ஓகே, எஸ், மார்னிங் 11 o'clock தான் நமக்கு அடுத்த கிளாஸ் பயாலஜிக்காக. ஓகே, ஸோ நாளைக்கு காலையில் 11 o'clock தான். நாளைக்கு நைட்டே உங்களுக்கு பயாலஜி செஷன் கிடையாது. நாளைக்கு நைட்டு செஷன் கிடையாது. ஓகே, ஹாப்பி. ஃபைன்ரா. சரி, அப்போ ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ஷால்வி நம்ம பார்த்துலாமாடா கண்ணா? ஓகே, அதேமாதிரி இன்னைக்கோட இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸும் நமக்கு முடிஞ்சிருது. ஓகே, இன்னையோட நமக்கு இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸும் நமக்கு முடிஞ்சிருது. அதேமாதிரி நீங்கள் லைவ் செஷன் முடிஞ்சிருக்கும். எல்லாரும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஸோ செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். எதை பார்த்துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்து முடிச்சோமா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஓகே, அது ஆர்டர் பேஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு பிளாஸ்ட் போட்டுருங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் பிளாஸ்ட் போட்டுருங்க. செஷன் லைக் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. யாராவது செஷன் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்கும் என்னுடைய கடைசி வெனஸ்டே லைவுக்கும் கடைசி லைவுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வெல்கம் டு ஆல் டு த லாஸ்ட் வெனஸ்டே லைவ் செஷன் அண்ட் லாஸ்ட் நைட் லைவ் செஷன் டு மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஓகேவா? வெல்கம் டாக்கண்ணா. யா ஃபயர் தான், சூப்பர் ஃபயர் தான். அதே மாதிரி செஷன் லைக் பண்ண வேறு எதுவும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ண வேறு எதுவும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ் நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கான்செப்ட் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ புது மாடலான கொஸ்டின்ஸை
யா ரெடியா போட்டாச்சா ஃபயர் போட்டாச்சா ரெடி டு பிளாஸ்ட் அதான் ரெடி டு பிளாஸ்ட் அவ்வளோதான் ஓகேங்களா இன்னைக்கு 2 மணி வரைக்கும் போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம சீக்கிரமா ஆரம்பிச்சனால அப்படி சீக்கிரமா நான் முடிக்க ட்ரை பண்றோம் ஓகே பிகாஸ் மார்னிங் கிளாஸ் வேற இருக்கு ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்றத நோட் பண்ணிப்போம் டுடேஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாங் த டேர்ம்ஸ் லிஸ்டட் பிலோ தட் ஆர் நாட் டெக்னிக்கலி கரெக்ட் நேம்ஸ் ஆஃப் த ஃப்ளோரல் whorls எது நாட் டெக்னிக்கலி கரெக்ட் நேம்ஸ் ஆஃப் த ஃப்ளோரல் whorls அப்படி government school student can't get a seat in I think it's about 400 something நினைக்கிறேன்டா கண்ணா 400 something plus ஓகே சரி வாங்க இதுக்கு ஆன்சர் என்ன பாருங்க பாப்போம் இதுக்கு ஆன்சர் என்ன கட்டன்னு சொல்லுங்க என்னென்னலாம் வந்துட்டு among the terms listed below are the technically corrected names of the floral whorls Andrecium carpel corolla sepals அப்படி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் இருக்கு floor whorl whorls calyx corolla Andrecium Gynoecium பார்த்திருப்போம் Calyxum corolla நம்ம என்ன படிப்போம் accessory organ படிச்சிருப்போம் இல்லையா சூப்பர் ரக்கனா Andrecium Gynoecium தான் நம்ம reproductive organ படிச்சிருப்போம் ஓகே Calyx is the outermost whorls of the flower அப்படி நம்ம பார்ப்போம் இல்லையா சூப்பர் சோ இதுக்கு என்ன இது அப்படினது பாத்தீங்கன்னா is going to be என்னதுடா ஆப்ஷன் டி எப்படி போட்டீங்க ஒரு நிமிஷம்னா ஃபோன் ஒரே நிமிஷம் சின்ன ஒரு ஃபோன் எரர் யா இப்போதான்டா ஸ்டார்ட் பண்ணேன் யா ஓகே ஃபைன் ஒன்றும் இல்லை ஓகே இதுக்கு என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க குட் நைட்லாம் சொல்லல குட் ஈவினிங் தான் ஓகே அவன் என்ன கேட்டிருக்கான் which of the listed below are those are not a technical correct names அப்படி கொடுத்திருக்கான் 4 whorls தான் பார்த்திருப்போம் என்ன 4 whorls calyx corolla Andrecium and Gynoecium பார்த்திருப்போம் இல்லையா சோ எது நாட் தான் கேட்டிருக்கான் எது நாட்டா இருக்கு கார்பல் இருக்கா கார்பல் கிடையாது கொரோலா இருக்கு செப்பல்ஸ் கிடையாது அப்ப இத பொறுத்து பாக்கும்போது ஆப்ஷன் C 2 and 4 is the right answer ஆப்ஷன் C 2 and 4 is the right answer ஆப்ஷன் C will be the right answer ஓகேவா D ஆ ஏவா இட்ஸ் ஆப்ஷன் C டாக்கனா இட்ஸ் ஆப்ஷன் C 2 and 4 ஓகேங்களா 2 and 4 கார்பலும் செப்பலும் அப்படி நம்ம whorlsல போட மாட்டோம் ஓகே அதுக்காக தான் calyx corolla Andrecium Gynoecium கொடுத்திருக்கோம் ஓகே ஃபைன் இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் C is right answer ஃபைன் ஓகேவா எஸ் இனி நம்ம டக்கரன்னு பாத்துடலாம் embryo sac is to ovule as an anther embryo sac is to ovule as into an anther எப்படி as எப்படியா போகுது good evening da Mira good evening embryo sac is to as dash into an anther எப்படி anther குள்ள போகுது எது போகுது
so option C pollen grains. எது போதுன்னு கேட்டிருக்காங்க. Dash into an answer. Option C pollen grains. Option C pollen grains right answer. Super கண்ணா. Fine. Option C will be the right answer. Option C will be the right answer. Super. Ridai, Bhargav, Jit, Ramya, Vinci, Meenakshi, Disha, Gomadi, Monisha, Hemant, Nisha, Dashini, Aruna, Tamilarasi. கலக்கிறீங்க ஓகேவா just now தான் டாமிரா ஓகே சிவா அக்ஷயா கலக்கிறீங்க good evening it's going to be option C இது ரெண்டாவது क्वेश्चन தான் ஆயிட்டு இருக்கு ஓகே அடுத்து பார்த்தா in typical complete bisexual and hypogynous flowers the arrangement of floral whorls on the thalamus from the outermost to the innermost outermostல innermost எப்படி நீங்க எழுதுறீங்க அந்த floral diagramலாம் வரையமொழியா floral diagram பேஸ் பண்ணி சோ அந்த arrangement outermostல இருந்து innermostல இருந்து எப்படி எடுக்க போகுது ஹாய் நான் தமிழரசி ஹாய்டா yes outermost to innermost என்ன பேஸ்ல இருக்க போகுது அப்படினு பாருங்க outermost நம்ம இருக்குறது நம்ம என்ன சொல்லுவோம் calyx outerல வெளிய வரையறது நம்ம என்ன சொல்றோம் calyxக்கு அப்புறமா வரையறது நம்ம corolla அப்படி சொல்றோம் corollaக்கு உள்ள வரையறது நம்ம antechamn செய்யணும் into depth யார் இருக்க போறா gynoecium தான் இருக்க போறா so it's going to be option A calyx corolla antechamn gynoecium okay hi ma okay calyx corolla antechamn gynoecium option A is going to be the right answer calyx corolla antechamn gynoecium option A is the right answer okay super ridai tamilarasi aradhana dashini amira ramya vinci nisha hemant gokul disha jabaz jit vargav nishi tamilarasi kalagini is going to be option A is the right answer ரொம்ப easy okay hi welcome to the last class dicotyledons of plants bears floral but never produce fruits and seeds the most probable cause for the above situation is the dicotyledon plants bears flowers but never produce fruits and seeds the most probable cause for the above situation is dicotyledons plant என்னதான் flowers bear ஆகுது but என்னது fruit and seeds produce ஆகலையா okay but never அதுக்கு என்ன இருக்க போகுது which is the right answer which is based on right answer இருக்க போகுது yes சொல்லுங்க fine is going to be option நல்லா பாருங்கடா எதனால அப்படினு பாத்தீனா the plant is dioecious plant வந்து dioecious plant ஆ இருக்கு bears only staminode flowers option D is the right answer plant is dioecious and bears only staminate flowers option D is going to be the right answer yes option D is the right answer இருக்குங்களா option D fine ஓகேங்களா yeah super it's going to be option D a plant is dioecious and bears only a staminate flowers தான் பார்த்துட்டு இருக்கோம் so option D is the right answer super இருக்கணும் fine ஃபயர் தான் குட் ஈவினிங் ஆசத் ஓகே எல்லா ஆப்ஷன்ஸும் போட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கிடைக்குது எல்லா ஆப்ஷன்ஸும் போட்டிருக்கோம் ஓகேங்களா சரிடா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन the outermost and innermost wall layer of the microsporangium in an anther are respectively outermost and innermost நல்லா பாருங்க நிறைய பேர் தப்பு பண்றீங்க இதுல microsporangium கேட்ங்க microsporangium pollen grains அத பேஸ் தான் வந்துட்டு போகுது சோ அதுல இருக்கக்கூடிய outermost layer first outermost layer கேக்குறான் செகண்ட் innermost layer கேட்டிருக்கான் என்ன இருக்க போகுது the outermost layer is epidermis outermost layer நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச epidermis தான் innermost layer வந்து tapetum innermost layer என்ன இருக்க போகுது tapetum இருக்க போகுது so option D will be the right answer நல்லா நோட் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு தான் லாஸ்ட் 2 o'clock கிளாஸ் 2 o'clock கிளாஸ் இல்ல 2 o'clock முன்னாடியே முடிஞ்சிரும் இட்ஸ் நாட் 2 o'clock கிளாஸ் நம்ம 9 மணிக்கு எடுத்துட்டோம்ல 2 o'clock முன்னாடியே முடிஞ்சிரும் நமக்கு நாளைக்கு வேற 11 மணிக்கு வர கிளாஸ் இருக்குயா சோ நீங்களும் தூங்கணும் நானும் தூங்கணும் அப்பதான் எடுக்க முடியும் ஃபைன் ஓகே பட் டுடே இஸ் a லாஸ்ட் நைட் கிளாஸ் இன்னைக்கு தான் லாஸ்டான நைட் கிளாஸ் இனிமே நம்மளோட டே எண்ட் ஆகாது டே ஸ்டார்ட் ஆகுது ஓகே இன்னையோட நமக்கு என்னது நம்மளோட தான் இந்த டே எண்ட் ஆக போகுது நாளைக்கு நம்மளோட தான் டே ஸ்டார்ட் ஆக போகுது பார்கவ் நீ நேத்து லைவ்ல இருந்தீங்களா நேத்து லைவ்ல இன்னும் சார் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது சாக்ரிஃபைஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னோடனே நம்ம கமெண்ட் பாக்ஸை பார்க்கணுமே கமெண்ட் பாக்ஸ் சார் எடுங்க சார் நான் 10 நாள் 15 நாள் சாப்பிடாம கூட பார்க்குறேன் சார் அப்படி இருந்தாங்க பசங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கேட்டால் ஆளை காணும் எல்லாம் ஓடிட்டாங்க ஓகே அந்த மாதிரி தான் இருக்காங்க ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் வரும்போது சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் ஓடுற வேண்டியது ஆரம்பத்துல உங்ககிட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்குப்பா ஃபினிஷிங் சரியில்லைப்பா நம்ம கைப்புள்ள சொல்லுவார்ல அதே மாதிரி தான் ஓகே ஃபைன் நாளைக்கு நமக்கு 11 o'clock கிளாஸ் இருக்குடா நாளைக்கு நம்ம 11 o'clock கிளாஸ் இருக்கு ஓகே ஃபைன் எனக்கு உள்ள ஒரே குசி உங்களுக்கு எல்லாருக்கும் தான் உள்ள குசி எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கமும் தேவை எஸ் தூக்கமும் தேவை பட் இருந்தாலும் நமக்கு மூணு கிளாஸ் வந்து நம்ம செஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஓகே லாஸ்ட் 3 days தான் இருக்கு ஸோ கரெக்டாக எடுக்கலாம் அப்படின்றதுனால தான் ஓகேவா ஸோ அதனால ஒரு ஸ்பெஷலான கிளாஸாக தான் இன்னைக்கு இருக்க போகுது ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் இல்லையா லாஸ்ட்ல நைட் கிளாஸ் இல்லையா
ஸோ நைட் கிளாஸ் ஸ்பெஷலான கிளாஸாக இருக்க போகுது ஓகேவா எஸ் இதுக்கு ஆப்ஷன் டி எபிடெர்மிஸ் அண்ட் டெபிடம் ஏன் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் டக்குண்ணா கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் ஓகே அது இதே தான் வேற கான்செப்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது During microsporogenesis, meiosis occurs in. During microsporogenesis, meiosis எங்க occur ஆக போகுது? Where do the meiosis occurs in? During microsporogenesis, meiosis occurs in. Microsporogenesis, meiosis will occur in microspore mother cells. It's super. It's going to be option B. Microspore mother cells is the right answer. Option B. Microspore mother cells. Okay, எங்க occur ஆகுது? Microspore mother cells ல occur ஆயிருக்கு. சூப்பர் கலக்கிங்க. சூப்பர் தமிழரசி, ஜபாஷினி, நிஷி, அருணா, மோனிஷா, தர்ஷினி, பார்கவ், ஸ்ரீராம், காக்கஷிமா, ஷர்மி, லக்ஷ்மி எல்லாம் அந்த இதை பேர் வச்சு வந்தது ஆராதனா மோனிஷா பியாரி ஜெயலட்சுமி அக்ஷயா திஷா ரீடா பஹா கோமதி ஜித் கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி will be right answer ஓகேவா okay fine recognize it's going to be option B will be right answer next question பார்த்தலாம் from among the seeds of the terms given below identify those are associated with gynoecium கொடுக்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான் அது எதெல்லாம் கைனீஷியத்தோட அசோசியேட் ஆயிருக்கு எந்த இதெல்லாம் கைனீஷியத்தோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க 12 மணி வரைக்கும் அது இருங்கடா டேய் கண்ணா ஓகே இருக்க சொல்லும்போது அப்படியே சார் அப்படி சார் இப்படி சார் நான் கூட பசங்க விரிச்சிருவாங்களாம் பார்த்தா எங்க இருந்து வண்டி நகரவே இல்லை சரி கைனீஷியம் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் கைனீஷியம்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் தானே ஸ்டிக்மா இருக்கு ஓவியோல் இருக்கு எம்ப்ரியோ சாக் இருக்கு பிளாசென்டா இருக்கு இது எல்லாமே யாரை பத்தி பேசிட்டு இருக்க போது கைனீஷியத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்க போது ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டிக்மா ஓவியோல் எம்ப்ரியோ சாக் அண்ட் பிளாசென்டா ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸ்டிக்மா ஓவியோல் embryo sac and placenta option A is going to be the right answer option A will be the right answer rakana super refine rakana fire super option A is the right answer next question padhalam starting from the innermost part the correct sequence of the part in a ovules are illa ketirkan in a ovules correct sequence of a parts in a ovules are innermost part நல்லா புரிஞ்சுங்க innermost part ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான் வெளியில இருந்து இல்ல உள்ள இருந்து வெளியே போறாங்க இன்னர்மோஸ்ட் பார்ட் இன்னர்மோஸ்ட் பார்ட் அப்படி சொல்லும்போது எப்படியா உங்களுக்கு சி வரப்போகுது இன்னர்மோஸ்ட் பார்ட் ஒரு ஓவியலோட இன்னர்மோஸ்ட் பார்ட்ல என்னடா இருக்கும் இன்னர்மோஸ்ட் பார்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது எப்படி சி போறீங்க எப்படி எக் வெளியே வரும் எக் என்ன முட்டாங்க வெளியவா இருக்கு எம்ப்ரியோ சாக் படுக்கும்போது synergids okay synergids இது எக் இது என்னது இது எக் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்க போகுது எக் இருக்கு இத நம்ம என்ன சொல்றோம் எம்ப்ரியோ சாக் அப்படினு சொல்றோம் அப்ப செகண்ட் என்ன இருக்க போகுது எம்ப்ரியோ சாக் இந்த எம்ப்ரியோ சாக் இதுல இந்த எம்ப்ரியோ சாக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் நியூ செல்லஸ்லாம் சேர்ந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேவா அப்போ இங்கல என்ன பிரச்சனை இருக்க போகுது நியூ செல்லஸ் ஓகேவா இங்கல என்ன பிரச்சனை நியூ செல்லஸ் எல்லாம் சேர்ந்து மெகாஸ்போர் மதர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம பார்த்துட்டு போலையா சோ அடுத்து வரக்கூடியது நியூ செல்லஸ் அதுக்கு வெளியே இருக்கக்கூடியதான் இன்டெகுமென்ட்ஸ் புரியுதா clear so it's going to be option B will be the right answer option B egg embryo sac new cellus integuments option B is the right answer option B will be the right answer okay fine
அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஆப்ஷன் பி டாக்கணுங்களா ஆப்ஷன் பி உள்ள இருந்து வெளியே போங்க அப்படின்றாங்க என்னது from the innermost partல இருந்து வெளியே போய் இந்த சீக்வென்ஸை கரெக்டா முடிங்க அப்படினா கேள்வியா இருக்கு போகுது ஓகேவா அவுட்டர் இன்டர்குமென்ட்ஸ் இன்னர் இன்டர்குமென்ட்ஸ் என்னவா மாறுது நமக்கு தெரியும் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ்க்கு அப்புறமா இந்த இன்டர்குமென்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ்க்கு அப்புறமா இந்த இன்டர்குமென்ட்ஸ்ல என்னவா மாறுது நம்ம பார்த்திருப்போம் சீட் கோட்டா வந்து மாறுதுன்னு பார்த்திருப்போம் சீட் கோட்ன்றது அவுட்டர் கவரிங் தானே அப்ப கவரிங் பேஸ் பண்ணி இருக்கும்போது இன்டர்குமென்ட்ஸ் தான் லாஸ்டா வரப்போகுது ஓகே உங்களுக்கு ஏலையும் பில்லிங் கன்ஃபியூஷன் இருந்தா கூட நான் ஓகே பட் சீல கன்ஃபியூஸ் வரும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா இது எக் வந்து வெளியே இருக்காது ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஏன்னா கரெக்டா படிச்சனால ஆன்சர் பண்ணிருப்பீங்க ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन from the statement given below those are options எவ்வளவு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க அந்த ஸ்டேட்மென்ட்ல என்னென்ன கரெக்ட் ஆப்ஷன் தான் கேட்றாங்க which is the correct answer என்ன ரெண்டு ஸ்டேட்மென்ட் ஓகே என்ன ரெண்டு ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்றது ஓகேவா என்ன ரெண்டு ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம ஏற்கனவே பார்த்ததானே இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கிடையாதுடா நம்ம பார்த்து முடிச்சோம் அது மறுபடியும் நம்ம கடைசியா பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம மறுபடியும் கடைசியா பார்ப்போம் பட் நாளைக்கு அந்த நாளைக்கு அந்த பேஸ் வச்சு பார்ப்போம் பட் நாளைக்கு வந்து நம்ம ஃபுல்லா ஓரளவுக்கு என்னென்ன சாப்டர்லாம் இருக்கு அப்படின்றது ஜஸ்ட் லைக் பார்த்தலாம் ஓகே சரி படிச்சு போவோமா ஓகே இட் இஸ் an 8 nucleated 7 celled maturity அப்படினு இருக்காங்க ஆமா கரெக்ட் தான் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா தான் இருக்கு it is free nuclear during development it is a free nuclear during development it is situated in அவ்வளவுதான் ரெண்டு வந்துருச்சு situated inside the integument outside the new cellus it has egg apparatus and thala cell இல்ல correct it's going to be option C will be the right answer yes option C is the right answer னா 1 and 2 will be the right answer 1 and 2 is going to be the right answer option C okay option C will be the right answer னா option C fine ra கலக்கிட்டீங்க ஓகேவா சூப்பர் ஜித் ரம்யா நிஷா தமிழரசி தர்ஷினி திஷா அருணா மார்கபந்து என்ன பேர்ரா கோமதி ஜெயஸ்ரீ தமிழரசி ரிடா மீன் ஆராதனா நிஷி ஜெயலட்சுமி ஷர்மி பார்கவ் கலக்கிட்டீங்க ஓகேங்களா அழகுமலை கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி கோமதி சூப்பர்மா தேங்க் யூ தர்ஷினி ஓகேவா இல்லடா கண்ணா ஓகேவா இஸ் இட் பஃபரிங் டேய் நான் என்ன சொல்லியிருக்கேன் நைட் கிளாஸ் வந்துச்சுன்னா அந்த சிம்பிளை போடாதேன்னு அப்படின்னு நைட்ல பிளட்டி மேரியை பார்த்து கூட பயம் இல்லை இந்த சிம்பிளை பார்த்தா பயமா இருக்கு ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் பீ ரைட் ஆன்சர் ஓகே ஃபைன்ரா சூப்பரா அழகுமலை கலக்கிட்டீங்க சொல்லாம வர்றதுதான் பானது ஏதோ ஒரு படம் டைலாக் சொல்லாம வர்றதுதான் என்னோட பாலிசி அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் ஓகேங்களா எஸ் ஃபைன் தேங்க்யூ ஓகே பஃபரிங் நல்ல விஷயம் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் ஆட்டோகேமி கேன் அக்கர்ஸ் இன் a chasmogamous flowers of ஆட்டோகேமி கேன் அக்கர்ஸ் இன் a chasmogamous flowers எப்படி இருந்தா ஆட்டோகேமி chasmogamous flowers நடக்கும் chasmogamous flowers அப்படிங்கிறது ஒரு ஓபன் டைப் ஆஃப் flowers chasmogamous flowers அப்படிங்கிறது ஒரு ஓபன் டைப் ஆஃப் flowers இருந்திருக்கு சோ அப்படி ஓபன் டைப்பா இருந்த flowers-ல வந்துட்டு ஆட்டோகேமி எப்ப நடக்கும் ஆட்டோகேமின்றது எப்ப நடக்கும் அப்படின்றது இருக்கு எப்ப நடக்கும் ஆட்டோகேமி அப்படிங்கிறது both pollens and ovules mature simultaneously அதுக்கு அப்புறமா அதோட pollinating agent வெச்சிட்டோ இல்ல wind agent வெச்சிட்டோ கரெக்ட்டா இந்த pollens போய் கரெக்ட்டா ஸ்டிக்மால போய் உட்கார்ந்துருச்சு அப்படினா நமக்கு இந்த இதுல பாலினேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஆட்டோகேமி நடக்க போகுது ஏன்னா செல்ஃப் பாலினேஷன் தானே சோ அப்போ வந்து நமக்கு என்ன நடக்க போகுது ஆட்டோகேமி சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர்ஸ் அதாவது ஓபன் ஃப்ளவர் பேஸ் பண்ணி நடக்கும் அப்படி இல்லனா வேற கான்செப்ட்ல நடக்காது அப்படி நடக்கும் சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி will be the right answer both the pollens and the ovules are mature simultaneously அப்படின்றது நடக்கும் அப்படின்றா ஓகேவா அடுத்த கரெக்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन choose the correct statement from the following மறுபடியும் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் ஆஃப் following சூஸ் பண்ண சொல்றேன் which are all the correct statement from the following which are all the correct statement from the following எல்லாம் புரிஞ்சுங்க கரெக்ட் ஸ்டேட்மென்ட் கேக்குறான் இன்கரெக்ட் கேக்கல இன்கரெக்ட் கேக்குறானா கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் கேக்குறானான்னு பார்த்து அடிக்கணும் டன் சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பீ க்ளைஸ்டோகிராமஸ் ஃப்ளவர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட்ஸ் ஆட்டோகேமி ஏன் சார் அப்படினு பார்த்தீங்கன்னா க்ளைஸ்டோகிராமஸ் அப்படின்றது ஒரு க்ளோஸ்ட் ஃப்ளவர் க்ளோஸ்ட் ஃப்ளவர்ல ஆட்டோகேமி மட்டும் தான் நடக்குமே தவிர வேற எந்த காமியும் மாமியும் எதுவுமே நடக்காது ஆட்டோகேமி அப்படின்ற செல்ஃப் பாலினேஷன் மட்டும் தான் நடக்கும் ஏன்னா க்ளோஸ்ட் ஃப்ளவரா இருந்திருக்கல க்ளோஸ்ட் ஃப்ளவரா இருக்கக்கூடிய கண்டிப்பா செல்ஃப் பாலினேஷன் மட்டும் தான் நடக்குமே தவிர கிராஸ் பாலினேஷனோ இல்ல கெய்னோகேமியோ எதுவுமே நடக்காது அப்படினா சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ will be the right answer ஓகேவா ஆப்ஷன் ஏ is going to be the right answer சூப்பரா பார்கவ் அமீரா ஜெயலட்சுமி ஆராதனா மோனிகா ஜெயஸ்ரீ தமிழரசி தர்ஷினி அருணா ரம்யா லக்ஷ்மி கோமதி ரிடா ஆசத் திஷா புனிதவதி ஜித் கலக்கிட்டீங்க இஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ எஸ் டாக்கணுங்களா ஆப்ஷன் ஏ will be the right answer ஆப்ஷன் ஏ க்ளைஸ்டோகிராமஸ் flowers always exhibit autogamy அப்படின்றது ஓகேவா a particular species of a plant produces light non sticky pollen in a large number and its stigma are long and feathery
These modification facilitate the pollination by நல்லா புரிஞ்சுங்க. Plant produce light and non-sticky. அதிலே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. Plant produce light and non-sticky. நீங்க கண்டுபிடிச்சிருங்க. light and non-sticky இருந்துச்சுன்னா பறந்து போகவா என்னது ஏதோ ஒரு பாட்டு வருமே, பறந்து செல்லவா, பாடம் படிக்கவா, என்ன பாட்டுறது, பாட்டு பாடவா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கட்ட பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பறந்து செல்லவா அப்படின்னு, அந்த பறந்து செல்றதுக்காக தான். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி விண்ட் பாலினேஷன். 2-3 நாள் கூட ஏதோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பாட்டு பண்ணிருந்தீங்களே, அதே பாட்டு தான். ஓகேவா? சோ பறக்கிறதுக்கு, அதாவது விண்ட் பாலினேஷன் மூலமா பறந்து போறதுக்கு அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அது இருக்க போது லைட்ஸ் நான் ஸ்டிக்கியா இருக்க போது அப்படின்னு. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி விண்ட் பாலினேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி விண்ட் பாலினேஷன் will be the right answer. yes, ஆப்ஷன் ஏ இல்ல கணக்குல ஆப்ஷன் சி. ஓகேவா? யா ஹாய் ராஜேஷ். ஓகே, ஆப்ஷன் சி விண்ட் பாலினேஷன். நான் ஸ்டிக்கினால நம்ம கண்டுபிடிச்சிடணும். From among the situation given below, choose that one prevents both autogamium prevent பண்ணுது and geitonogamium prevent பண்ணுது. autogamium prevent பண்றது யாரு, geitonogamium prevent பண்றது யாரு? தலைவன் ஆட்டோகேமியும் ப்ரிவென்ட் பண்ணுவானா, கெய்டோகேமியும் ப்ரிவென்ட் பண்ணுவான். அப்படி ப்ரிவென்ட் பண்ணானா சிம்பிள் கேஸ், ரெண்டும் வேற பிளான்ட்ல இருந்தாகணும். ரெண்டு என்ன இருந்தாகணும், வேற பிளான்ட்ல, டயேஷியஸ் பிளான்ட் bearing only one female or male flowers அப்படின்றது. அப்ப ரெண்டு வேற பிளான்ட்ல இருந்துச்சு அப்படின்னா மேலுக்குன்னு ஒரு தனி ஃப்ளவர் ஆகவும் ஃபீமேலுக்கு ஒரு தனி ஃப்ளவர் ஆகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் நடக்குமே தவிர செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. என்கிட்ட மேல் மட்டும் தான் இருக்கு, அவங்க கிட்ட ஃபீமேல் மட்டும் தான் இருக்குன்னா அப்போ பேஸ் பண்ணி செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியாது இல்லையா? சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். சூப்பர் ரகானா, சூப்பர் ஃபைன்ரா. சூப்பர் அஜித், கீர்த்தனா, எஸ் அனன்யா, ஜெயஸ்ரீ, ஆசத், அனன்யா, ரிடா, தமிழரசி, கீர்த்தனா, நிஷா, தஷினி, கோமதி, அருணா, பார்கவ், ஆராதனா, நிஷி, ஷர்மி, தஷு, புனிதவதி, மீனாட்சி, மோனிஷா, மோனிகா, ஜெயலட்சுமி, கலகினிண்டா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அழகு, யா ஃபைன். ஜஸ்ட் ஒரு half an hour ஆயிருக்கும், அவ்வளவுதான் அனன்யா. ஓகேவா? எஸ், தட்ஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த fertilized embryo sac the haploid, diploid and triploid structures are. நல்லா புரிஞ்சுங்க. இந்த fertilized embryo sac haploid, diploid and triploid structure simultaneously சொல்லிருக்காங்க. இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம், நம்பிக்கை பேட்ச்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? haploid, triploid, haploid, diploid, triploid, haploid, diploid, triploid, diploid, triploid அடிச்சிடணும். haploid இருக்கிறது என்னவா இருக்க போகுது, synergids. yes, option A will be the right answer. கலகினீங்க. let's go to be option A is right answer. synergids haploid conditionல இருக்கு, zygote diploid conditionல இருக்கு. the only condition which is in primary endosperm nucleus triploid இருக்கிறது என்னது அப்படினு பாத்தீங்கன்னா தலைமா மட்டும் தான். okay, it's going to be option A is the right answer. synergids, zygote, primary endosperm nucleus. option A will be the right answer. okay கண்ணுங்களா? சூப்பர்ரா, ஃபைன்ரா. option A is the right answer. next question பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, in embryo sac the cells that degenerate after fertilization. நல்லா புரிஞ்சுங்க. fertilization நடந்ததுக்கு அப்புறமா degenerate ஆகக்கூடிய செல் எது? fertilization நடந்ததுக்கு அப்புறமா degenerate ஆகக்கூடிய செல் எது? embryo sacல. அது embryo sac ன்னு கிளியரா கொடுத்துட்டான். நல்லா பாருங்க. degenerate after fertilization. fine ரகனா. ஓகேவா? degenerate after fertilization என்னவா இருக்க போகுது, synergidsம் antipodalum எதுக்கு இருக்குனே தெரியல அப்படினு இருக்கான் இல்லையா? சோ அவன் என்ன பண்றான், degenerate ஆயிடுவான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பி டி ஏ பி சி டி. யாரா ஏ போடுங்க பாப்போம். ஏவும் போட்டுருங்க. ஏ பி சி டி எல்லாம் வந்தற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா ஆப்ஷனும் போட வேண்டியது. ஏதாவது ஒரு இது இல்லனா நான் இது போடு, நீ இது போடு, அது போடு, ஏதாவது ஒன்னு கரெக்ட்டா இருக்காதா அப்படினு பேச்சு தான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். என்னன்னா synergidsம் antipodal எங்க இருக்க போகுது, நமக்கு தெரியும் embryo sac எங்க பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு. சோ அது வந்து என்ன ஆயிர போகுது, degenerate ஆயிர போகுது. சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டக்கனா. ஃபைன். ஆப்ஷன் பி will be the right answer. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுனா, while planning for an artificial hybridization programming involving dioecious plants நீங்க artificial hybridization plan பண்றீங்க, which one of the following step would be not be relevant? நீ பிளான பண்ணாம இரு. ஆனா எதை நீ பண்ண கூடாது, எதெல்லாம் நீ பண்ண கூடாது அப்படின்றது தான். ஓகே, எதெல்லாம் நீ பண்ண கூடாது, which is not be relevant இருக்க போகுது. எது not be relevant அப்படின்றது, not be relevant emasculation அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? emasculation அப்படின்றது வந்து என்னவா இருக்க போகுது, emasculation என்ன, emasculation என்னன்னு யாரா சொல்லுங்க பாப்போம். emasculation என்ன, எதை ரிமூவ் பண்றது? emasculation ஓகேவா?
மேல் 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 ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ஆந்தரை ரிமூவ் பண்றது emasculation. அதுக்கு நம்ம பண்ண ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடேஷன் நம்ம பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? எஸ் டாக்கனா. ஸோ ரிமூவல் ஆஃப் ஆந்தர் தான். ஓகேங்களா? மேல் ஸ்டெம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதான் நம்ம emasculation அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அது which not be relevant. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு. சூப்பர்மா சூப்பர் சூப்பர். எஸ் த ரிமூவல் ஆஃப் ஆந்தர் தான். ரிமூவல் ஆஃப் ஆந்தர். சூப்பர் சூப்பர் டாக்கனா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி தான் emasculation அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சவங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டேர்ம்ஸ், ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் நீங்க படிச்சு வச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி emasculation is right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். In the embryos of the typical dicot and grasses, the true homologous structures are. In the embryos of typical dicot and grasses, மோனோகாட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. டைகாட்ஸ் அண்ட் கிராஸ் டைகாட்லயும் மோனோகாட்லயும் கிராஸா சொல்லிருக்காங்க. The true homologous structures are. The true homologous structures நம்ம எதை டிஃபைன் பண்றோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா the true homologous structures are. True homologous structures are. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. டைகாட் எது சொல்றோம்? டைகாட் எதனால சொல்றோம்? ரெண்டு காட்டில்டன் இருக்கிறதுனால அது டைகாட் அப்படின்னு சொல்றோம். சின்ன குழந்தையில இருந்து நான் சொல்லிட்டு இருப்பேன், பட் நான் சொல்லல. பட் நான் கிளாஸ் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் ஸ்கூட்டெல்லாம் அப்படின்றது மோனோகாட்டோட மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஸ்கூட்டெல்லாம் பத்தி அவங்க क्वेश्चन கேட்டிருந்தா நீங்க மோனோகாட் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? அந்த டயகிராம்லயே கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்பான். டயகிராம்ல என்னது கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பான். இது எண்டோஸ்போம், இதுக்கு மேல இருக்குது, இப்படி இருக்கிறது ஸ்கூட்டெல்லாம் அப்படின்னு கொடுத்திருப்பான். ஓகேவா? சோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ரகங்களா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி கிடையாது, கோலியோப்டைல் கிடையாது, காட்டிலிடன்ஸ் டைகாட்டிலிடன்ஸ். ரெண்டு காட்டிலிடன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. டைகாட்டிலிடன்ஸ். அப்புறம் மோனோகாட் பேஸ் பண்ணி கிராஸ்ல வந்து நம்ம ஸ்கூட் எல்லாம் பார்க்க முடியும். சோ ஆப்ஷன் சி will be the right answer. ஆப்ஷன் சி is going to be the right answer. ரகங்களா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கட்ட क्वेश्चनக்கு நம்ம மூவ் ஆன் ஆகிறோம். அடுத்த கட்ட क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, இல்லடா நல்லடா நாளைக்கு ஒரு 3 hours 4 hours தான்டா. 3 hours 4 hours தான்டா அனன்யா. மெகா ரிவிஷன்லாம் கிடையாது. ஓகே, 11 to 3 மேல தான் இருக்க போகுது. ஜஸ்ட் क्वेश्चन பிராக்டிஸ் தான் பார்ப்போம். ஓகேங்களா? क्वेश्चन பிராக்டிஸ் கான்செப்ட்ல ஜஸ்ட் சும்மா 11th 12th எல்லாம் இருக்கும். அப்படினா ஒரு அளவா நான் எடுத்து பார்த்துடலாம். யா, the phenomenon observed in some plants wherein the parts of the sexual apparatus is used for forming embryos without fertilization. The phenomenon in some plants wherein the part of sexual apparatus is used for forming embryos without fertilization is called as without fertilization கொடுத்துட்டான். ஓகேவா? இதெல்லாம் ஒரு கேள்வியாவே கேட்டதே தப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி apomixis. பர்த்தனோகார்பின்னு போடாத கூடாது. அதுக்குன்னு ஃபெர்டிலைசேஷன் நடக்கலாம். என்ன கொடுத்திருக்கான்? The phenomenon observed in some plants where the part of sexual apparatus used for forming embryos determine பண்ணனும்னா seed formation நடக்குதுன்னு சொல்லிருக்கான். இல்லையா? So it's going to be option B is the right answer. Okay, fruit base நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகேவா? It's going to be option B. apomixis will be the right answer. Okay, apomixis will be the right answer. 9 மணிக்கு நான் பவித்ரா. Okay, it's going to be apomixis அப்படி நம்ம பார்த்திருப்போம். நியூ செல் செல்ஸ் பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது apomixis அப்படி நம்ம பார்த்திருப்போம். சூப்பர் ரகனா. ஆப்ஷன் B will be the right answer ரகனா. ஆப்ஷன் B சூப்பரா. பாரதி, தனிஷ்கா, வனிதா, ஜித், அக்ஷயா, கோமதி, ஜெயலட்சுமி, பார்கவ், அருணா, அனன்யா, தஷு, கீர்த்தனா, ரிடா, தமிழரசி, லக்ஷ்மி, மீனாட்சி, கீர்த்தனா, புனிதவதி, ஆசத், தனிஷ், பவித்ரா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B. ஆப்ஷன் B தான். ஆப்ஷன் B is the right answer. In a flower, the megaspore mother cells form megaspores without undergoing meiosis. If one of the megaspores develop into the embryo sac, its nuclei would be. இப்போ ஒரு ஃப்ளவர்ல வந்துட்டு மெகாஸ்போர் மதர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம்ஸ் மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஆனா மெகாஸ்போர் மதர் செல்ஸ்ல இருந்து மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகிறதுக்கு மியோசிஸ் அண்டர்கோ ஆகல. என்ன ஆகல? மியோசிஸ் அண்டர்கோ ஆகாத பட்சத்தில் அது எப்படி இருக்கும்? அந்த நியூக்ளியை எப்படி இருக்க போகுது? ஆப்ஷன் எஸ், ஆப்ஷன் பி டிப்ளாய்டா தான் இருக்க போகுது. நமக்கு தெரியும் நம்ம மியோசிஸ் எதனால பண்றோம். மியோசிஸ் அப்படின்னாலே ஒரு ரிடக்ஷன் டிவிஷன். எங்கடா இருக்கு மியோசிஸ் அப்படின்னாலே என்ன இருக்க போகுது? ஒரு ரிடக்ஷன் டிவிஷன் தான்.
ரிடக்ஷன் டிவிஷன் பேசிக்கா டிப்ளாய்டா இருக்கிறத ஆப்ளாய்டா மாத்துறது. இப்போ இது நடக்கல அப்படின்னா அது இந்த பேஸ் பண்ணி நடக்கல அப்படின்னா அது எப்படி இருக்க போகுது? அது டிப்ளாய்டாவே தான் இருக்க போகுது. எது தலைவன் வந்துட்டு நான் 2n ஆகவே தான் இருப்பேன் அப்படின்னு இருப்போம். ஓகே, நான் முட்டாளாக தான் இருப்பேன் அப்படி. So it's going to be option B, diploid is the right answer. Option B, diploid is going to be the right answer. ஓகேவா? அடுத்த கட்ட क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கட்ட क्वेश्चन என்ன வருதுன்னா phenomenon wherein the ovary develops in a fruit without fertilization. இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? phenomenon where ovary develops into fruit without fertilization. இப்படி கேட்டா தான் நம்ம என்ன பண்ணோம்? கார்பிக்கெல்லாம் கார்பி, பர்த்தினோகார்பி அப்படின்றது படுத்துக்கினே கார்பம் ஆகட்டும். So it's going to be option A, பர்த்தினோகார்பி is the right answer. A fruit without fertilization தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வேற பேர் பேஸ்ல வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும். சூப்பர்ரா, ஃபைன்ரா சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அஜித், கீர்த்தனா, தமிழரசி, ஜபா, அனன்யா, ஜெயஸ்ரீ, தீக்ஷா, மீனாட்சி, அருணா, தமிழரசி, புனிதவதி, ரம்யா, கீதா, ஹரி, ஆசத், கவிதா, லக்ஷ்மி, அரோஹி, தனிஷ்கா, சக்திவேல், பார்கவ், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இஸ் த மோனிஷா, யாமா யாடா கண்ணா யார் த ஷூ சூப்பர் மாஸ் கோயிங் டு பி பவித்ரா. சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எப்போ சார் முடியும்? 2 மணிக்கெல்லாம் போகுது, அதை நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். பட் பிஃபோர் தட் எப்போ முடியுமோ முடிச்சிடலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. கமான் blast பண்ணுங்க. 20 क्वेश्चन முடிச்சா blast பண்ணுங்க. Yes, banana is an example of Parthenocarpy fruit. Okay, fine. Yes, blast போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் லைவ். ஏன்னா டுடே இஸ் தி லாஸ்ட் வெட்னஸ்டே. அடுத்த வெட்னஸ்டே நீங்க படிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் லாஸ்ட் லைவ் செஷன். இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் லைவ் செஷன். அதாவது வெட்னஸ்டே முடியதும் நம்ம கூடயே தான் இருக்க போகுது, Thursday ஆரம்பிக்கிறதும் நம்ம கூடயே தான் இருக்க போகுது. இன்னைக்கு மட்டும் தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்றது பார்த்தா அப்படின்னா நமக்கு நாளைக்கு வந்து செஷன் கிடையாது, நைட் செஷன் கிடையாது. நாளைக்கு வந்து மார்னிங் 11 o'clock செஷன். ஓகே, நாளைக்கு மார்னிங் 11 o'clock செஷன்ரா. சார் எப்போ நைட் தான் வருவான்னு மறந்து வராம விட்டுறாதீங்க. இன்னையோட டுடே இஸ் தி லாஸ்ட் செஷன். இப்போ நான் அழுகுறது, நான் மே 2ஆம் தேதி அழுகிற பாருங்க. அப்போதான் நீட்டோட லாஸ்ட் செஷன் இருக்க போகுது. ஸோ அப்போ நான் அழுகிறேன். பட் இருந்தால் மே 3ஆம் தேதி. ஓகேவா? அப்போ பார்த்துக்கலாம். எஸ், மிட் நைட் மசாலா செஷன் நம்ம எல்லாம் மிஸ் பண்ண போகிறோம். நம்ம கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ தான் இருப்போது. பட் இருந்தாலும் அதை நம்ம சூப்பராக முடிச்சிடலாம். ஓகேவா? மே 8 ரிசல்ட் வெப்பன் அன்லாக். நல்ல விஷயம்டா. நாளைக்கு நைட் இல்லைடா, நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்ல வரல. நாளைக்கு நைட் இந்த டைம்ல நைட் கிளாஸ் இல்லை அப்படின்னா நைட் கிளாஸ் நம்ம என்னமோ அலப்பறை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பிளேடி மாரி அக்காலாம் வச்சு யாரெல்லாம் கேட்பா, நேற்று கூட கேட்டுருந்தேன், யார் சார் அந்த அக்கான்னு. ஓகேவா? அங்கெல்லாம் இல்லாம நம்ம எடுக்கக்கூடிய நைட் கிளாஸ் செஷனாக இருக்க போகுது. ஓகே, எஸ், நம்ம 21st கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், அதான் 21st அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துலாம். யூனிசெக்சுவாலிட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ரிவென்ஸ் அப்படின்னு. சார் நாளைக்கு 12th CBSE ரிசல்ட்டா? இல்லடா டே அப்படிலாம் இன்னும் கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே வரலடா கண்ணா. அது வந்துட்டு புரளியாக தான் போயிட்டு இருந்துச்சு. கன்ஃபார்மாக யாருமே சொல்லவே இல்லை. ஸோ கன்ஃபார்மாக சொல்லாத வரைக்கும் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது ரக்கண்ணா. உங்களுக்கு அழுக இருக்கா? எனக்கு தெரியும். என்னதான் வெளியே நீங்க அழுதாலும் முள்ள ஜித்து பையன் மாதிரி நீங்க சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு. ஓகே, எஸ். எது யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கொஞ்சம். யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னா என்ன இருக்க போகுது? சிங்கிள் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா அதில் கண்டிப்பா ஆட்டோகேமி நடக்காது. எப்படி நடக்கும்? தனித்தனியாக தானே இருக்கு. பட் நாட் கெய்ட்னோகேமி. ஏன் சார்? என்ன சார் நீங்க யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் தான் சொல்லணும், யூனிசெக்சுவல் பிளான்ட்னு சொல்ல. யூனிசெக்சுவல் ஃப்ளவர் தான். அப்போ மேல் ஃப்ளவர் தனியாகவும் ஃபீமேல் ஃப்ளவர் தனியாகவும் இருக்குன்னு தான் உங்களுக்கு கான்செப்டா இருக்கு. ஆனா அது டிஃப்ரெண்ட் பிளான்ட்லயும் இருக்கலாம், சேம் பிளான்ட்லயும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகிட போகுது? நமக்கு இது ப்ரிவென்ட் ஆகாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, ஆட்டோகேமி. பட் நாட் கெய்ட்னோகேமியை ப்ரிவென்ட் பண்ணாது, பட் ஆட்டோகேமி தான் ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. ஓகே, ஆட்டோகேமியை ப்ரிவென்ட் பண்ணா பட் கெய்ட்னோகேமியை ப்ரிவென்ட் பண்ணாது. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்படி வர மாதிரி தாண்டா இருக்கு. ஏப்ரல் 30க்குள்ள வரும் அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் வரல. நாளைக்கு விட மாட்டாங்க தான் தோணுது. அந்த அளவுக்கு மோசமான இருக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் ஏதாவது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா will let you know. ஓகே, ஃபைன் ரக்கண்ணா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which one of the following is resistant to the enzyme? which one of the following is resistant to the enzyme? நீ என்னதான் நான் போட்டு அடிச்சாலும் நான் உனக்கு இது பண்ண மாட்டேன் அப்படின்றது. ரெசிஸ்டன்ட் டு த என்சைம், ரெசிஸ்டண்டா இருக்கும். என்னதான் அடி நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்றது. யூனிசெக்சுவலுக்கு எக்ஸாம்பிள் வீச்சு, ஓட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? எஸ், ரெசிஸ்டன்ட் டு த என்சைம் இஸ் none other than outer layer ஸ்போரோபொலினால ஏடா இருக்குது. ஸ்போரோபொலினால மேடப்பா இருக்குன்னா H சைன் அப்படின்ற
outer layer which is made up of sporopollen and it is a discontinuous layer. Sporopollen அப்படிங்கற என்னவா இருக்க போகுது? It is a discontinuous layer இருக்க போகுது. So option A will be the right answer. அக்கனா ஃபைன் ரா, option A will be the right answer. கலக்கிட்டீங்க. Next question பார்க்கலாம். What does the filiform apparatus do as the entrance of the ovule? Security ஓட வேலை என்ன? என்ட்ரன்ஸ்ல உட்காந்துட்டு செக்யூரிட்டி வேலை என்ன? ஐடி கார்டு போட்டுருக்காச்சு. உங்களுக்கெல்லாம் இது வரலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, நீங்க காலேஜ் போயிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க மெடிக்கல் காலேஜ்ல எந்த காலேஜ் போனாலுமே யாரை பார்த்து பயப்படணும் இல்லைங்களா? அவங்க உள்ள இருக்கிற ஹெச்ஓடி பார்த்து பயப்பட வேணாம், உள்ள இருக்கிற ப்ரொஃபசர்ஸை பார்த்து பயப்படுவாங்க, டீனை பார்த்து பயப்பட வேணாம். ஆனா இந்த செக்யூரிட்டியை பார்த்தா பயப்படணும். ஐடி கார்டு இருக்கா அவனை தான் கேட்பான், துருவி கேட்பான். ஐடி கார்டு இருக்கான்னு கேட்பான். ஆனா கண்ட பொறுக்கி பையன்லாம் உள்ள விட்டு இருப்பான். அந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி வந்து நம்ம எல்லா காலேஜ்லயும் இருப்பாங்க. ஓகே, நம்ம கிட்ட ஐடி கார்டு இருக்கான்னு கேட்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் பண்ண உள்ள வந்து சண்டை நடந்திருக்கும். ஏன்னா வெளியே காலேஜ் பசங்க வந்து நம்ம காலேஜ் அடிச்சிருப்பான். அவங்க கிட்ட ஐடி கார்டுலாம் கேட்க மாட்டான். ஓகே, பேசிக்கா இதெல்லாம் இருந்தது தான். ஓகே, சரி, இருந்தாலும் பாத்துங்க ஃபில்லிஃபார்ம் apparatus வேலை என்ன? ஃபில்லிஃபார்ம் apparatus வேலை என்னவா இருந்துட்டு இருக்கு? நல்லா புரிஞ்சுங்க. ஃபில்லிஃபார்ம் apparatus வேலையே என்னவா இருக்க போகுது அப்படின்னா கைட் பண்றது தான். ஓகே, கைட் த pollen tube அப்படின்ற இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? எஸ், சூப்பர் ஃபைன். அப்ப என்னவா இருக்கணும்? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். as a கைடுன்னு சொல்லிட்டீங்க. கைடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆப்ஷன் பி தானே சார் இருக்குன்னா அப்ப ஆப்ஷன் பி கிடையாது. என்ட்ரி ஆன் த pollen tube into syringes. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, from syringes ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வாசலுக்குள்ள போறீங்க, காலேஜ் தேடியே போறீங்க. நீங்க ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, உங்க ஸ்கூலுக்குள்ள சீட்டு கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன போறீங்க? வாசலை தாண்டி போறீங்க. வாசலை தாண்டி ஆபீஸ் இருக்குமா? அவங்க ஆபீஸ்க்கு போற வழி கேட்பீங்க, இல்ல ஆபீஸை தாண்டி வாசல் இருக்குமா? இங்க என்ன சொல்லிருக்கானா ஆபீஸ்ல இருந்து போறது அப்படி சொல்லிருக்கான். செக்யூரிட்டி என்ன பண்ணுவானா ஆபீஸ்ல இருந்து போறதுக்கு வழி சொல்ல மாட்டான், ஆபீஸ்க்கு போறதுக்கு தான் அதே சொல்லுவோம். ஓகே, ஆபீஸ்க்கு போறதா அப்படி சொல்றோம். அதனால தான் நம்ம சீன் சொல்றோம். இங்க from syringes to egg அப்படி சொல்லிருக்காங்க. அங்க போறது இல்ல, syringesக்கு போறது தான், ஆபீஸ்க்கு போறது தான், கிளாஸ் ரூம் போறதுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோனே கிளாஸ் ரூம் போவீங்க, இல்ல ஆபீஸ் போவீங்க, ஆபீஸ் போய் ரிசப்ஷன்ல போய் என்கொயரி எல்லாம் பண்ணுவீங்க. அதனால தான் சி அப்படின்றது. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் சார். நல்ல விஷயம், கண்டிப்பா சொல்லுங்கடா, நான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ், அதனால தான் நான் சொல்றேன் நிறைய பேர் வந்து கைட்ஸ் தான் கண்ணை மூட்டு அடிச்சிடும். போலன் ஃபில்லிஃபார்ம் apparatus பார்த்தோன்னா எனக்கு என்ன பிடிக்குமோ தெரியாது, கருப்பா அப்படி எந்திரிச்சிடும். கருப்பா அப்படி எந்திரிச்சு கைட்ஸ் போட்டு ஆப்ஷன் பி போட்டு விட்டுரும். ஸோ அப்படி போடக்கூடாது. ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். ஃபுல்லா படிச்சுமா அண்ட் கைட்ஸ் சினஞ்சிச்சு எல்லாம் ஒன்னா தான் வந்துட்டு இருக்கு, ஆப்ஷன் பி போட்டு விட்டு அப்படி போட்டுரும். அப்படி போடக்கூடாது. ஓகே, இது இப்ப பார்க்கும்போது ஜாலியா இருக்கும். பட் இங்க டென்ஷன் ஆகி பார்க்கும்போது ப்ரெஷர்ல பார்க்கும். ஏன் சார் டென்ஷன் ஆக போறேன்னா கண்டிப்பா எல்லாருமே எக்ஸாம் எழுதும்போது டென்ஷன் ஆவீங்க, ப்ரெஷர் ஆவீங்க. சோ அப்ப நம்ம எந்த அளவுக்கு காம்னஸை மெயின்டைன் பண்றோம். நான் மறுபடியும் சொல்றேன், 3 hour எக்ஸாமினேஷன் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. சார் நான் 2 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன் சார், நான் தூங்காம படிச்சிட்டு இருக்கேன் சார், நான் 24 மணி நேரம் படிச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அதெல்லாம் பேச்சு கிடையாதுன்னா அந்த 3 வருஷம் இதையும் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ, உங்க மென்டலியும் உங்க பேசிக்கா அந்த எமோஷன்ஸ்ல நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் இருக்க போகுது. நீங்க எப்படி படிக்காம போங்க, முன்னாடி ரிவிஷன் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணாம போங்க. அந்த 3 மணி நேரம் இப்போ நல்லா நினைச்சு வச்சுக்கோங்க, நீங்க சூப்பரா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்றீங்க, ஆனா உங்களால டைமுக்கு நீட் சென்டருக்கு போக முடியல, ஏற்கனவே 1/2 மணி நேரம் லேட்டா போயிட்டீங்க, பயங்கர திட்டு, அப்புறம் 2 மணி நேரம் கையில இருக்கு, அப்ப பிரஷர் ஒண்ணுமே ஒழுங்கா பண்ண முடியாது. சோ அந்த 3 மணி நேரம் தான் எப்படி பார்த்தாலும் டிசைட் பண்ண போது உங்க வாழ்க்கையை. அந்த 3 மணி நேரம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது அந்த காம்னஸை மெயின்டைன் பண்ண பாருங்க. Which one of the following pairs of a plant structures as a haploid number of chromosome? Haploid number of chromosome இருக்குது. Which one of the following structure of the plants are the haploid number of chromosome? Haploid number னா என்னது? ஒரு எண் தான் இருக்கும். Haploid number of chromosome இருக்கக்கூடிய pair என்னது? எந்த ஆப்ஷன்ல ஒரு haploid மட்டும் தான் இருக்கு. தண்ணி குடிக்கல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி எடுத்துறேன். 20 நிமிஷம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிங்க. இங்க மழை பெஞ்சிச்சு, உங்களுக்கு தெரியுமா? உங்க ஊர்ல மழை இருந்துச்சா? இங்க மழை செம்ம மழை, திடீர்னு பார்த்தா 5:30 மணிக்கு செம்ம மழையா பெஞ்சிட்டு இருக்கு. ஓகே, எக்கும் ஒரு ஆப்ளாய்டு தான், ஆன்டிபோடல் செல்ஸும் ஒரு ஆப்ளாய்டு தான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் டின்னு போட்டு கழிவு போயிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஞாபகம் வரணும் சார். மோனிஷா நீ சொல்லுமா, ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா நாங்களாம் உங்களுக்கு மீட் பண்ண வரோம்டா. ஓகேவா? 1 day வந்துட்டு இருக்கோம். போஸ்ட் நீட் அப்புறமா நாங்க வந்து 1 day வந்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். மேம் கூட சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களோட கிளாஸ்ல வந்துட்டு மேம் சொல்லியிருப்பாங்க, எங்க சார் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா. எஸ், யூடியூப் போறீங்க, நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கா அப்படியே நீங்க சைட்ல கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா? மோர் அப்படின்னு ஆப்ஷன் தான் இந்த போஸ்ட் நீட் எக்ஸாம் ஆஃப்லைன் மீட் அப் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே தான் மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஜஸ்ட் இதுங்க ஃபில் பண்ணிவாங்க. டேட் எப்போ சார், எந்த சிட்டி சார், தமிழ்நாடு ஃபுல்லாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு பின்னர் அறிவிக்கப்படும். ஓகேவா? அதை நீங்கள்
இமெயிலாம் வச்சு கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இது இருக்கும். என்ட்ரி ஒன் நேமு, ஃபோன் நம்பரு, ஸ்லாட் புக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? இது ஃப்ரீ தான், இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? அப்போ உங்களை நேரில் வரும்போது நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஐ குட் ரெகனைஸ் யூ, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எந்த கிளாஸுக்கு அப்புறம் ஒன்றுமே என்டர் பண்ண முடியல? எந்த கிளாஸுக்கு அப்புறம் எதுவுமே என்டர் பண்ண முடியல? எக் போலார் நியூக்ளியை சினஞ்சஸ் ஆன்டிபோடல் ஆப்லோட. ஆமாடா கண்ணா. இங்க மலை, அங்க மலையே இல்லையா? இங்க மலை இருக்கடா, இங்க சம மலைடா. ஓகே, சோ இது மீட்டப்டா, போஸ்ட் நீட்டடா. போஸ்ட் நீட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மீட்டப் தான். போஸ்ட் நீட் அப்புறம் வரக்கூடிய மீட்டப் தான். சோ அப்போ நம்ம அப்போ நீங்க சந்திக்கும் போது பாப்போம். we will see எத்தனை பேர் பண்றீங்க அப்படின்றது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அப்போ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இதுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். மேல் gametes in angiosperms are formed by the division of. Male gametes in angiosperm are formed by the division of. Formed by the division of. எந்த செல் டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகிறது? செர்ரா பார்க. ஓகேடா கண்ணா. எஸ் எந்த செல்? மேல் செல்ஸ்ல வந்து ரெண்டு செல்ஸ் இருக்கும். எச்ஐன் இன்டைன்லாம் கவர் ஆயிட்டு இருக்கும். அது விஷயம். வெஜிடேட்டிவ் செல்ஸ், ஜெனரேட்டிவ் செல்ஸ். இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் டிவைட் ஆகி தான் ரெண்டு போலார் நியூக்ளியர் பேஸ் பண்ணி போலார் டியூப்ல வந்துட்டு ரெண்டு நமக்கு என்ன வந்து மேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது படிச்சிட்டு போல. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். என்டையர் தமிழ்நாடு தான்டா. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய என்டையர் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா இதுதான். ஓகேவா? சென்டரும் தான். ஓகேவா? அங்க தான் மேம்ஸ் வந்துருக்கும். ஓகே, சோ கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஜெனரேட்டிவ் செல்ஸ் ரைட் ஆன்சர். எஸ் டா கண்ணா. ஆப்ஷன் ஏ will be right answer. ஃபயர் கண்ணா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா கண்ணா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. which one of the following is surrounded by the callose wall? callose wall ஆல சரவுண்ட் ஆயிக்கூடிய லேயர் என்னது? which one of the following is surrounded by a callose wall? callose wall ஆல சரவுண்ட் ஆயிக்கூடிய லேயர். callose wall ஆல சரவுண்ட் ஆயிக்கூடிய லேயர் என்னது? which one of the following is surrounded by a callose wall? டெஃபினட்டாடா. அங்க சென்டர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வரும். யா, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ரா. இட்ஸ் நாட் போலன் கிரெயின்ஸ். மோலன் கிரெயின்ஸ்க்கு இல்ல, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். ஆப்ஷன் டி. நீங்க எதனால மோலன் கிரெயின்ஸ் குடிச்சு புரியுது, பட் போலன் கிரெயின்ஸ் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். ஆப்ஷன் டி மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். இருக்கனா ஆப்ஷன் டி எஸ் டாட் த ஷோ. ஆப்ஷன் டி மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல தான் அவுட்டர் வால் காலோஸ் வாலா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? யா, ஆப்ஷன் டி will be the right answer. இருக்கனா ஆப்ஷன் டி will be the right answer. Okay, fine கண்ணுங்களா. Next question பார்த்தலாம். What would be the number of chromosomes in the cells of Allurian layer in plant species with 8 chromosome in its syringes? What would be the number of chromosome in Allurian layer? 8 chromosome in syringes பேஸ் பண்ணியிருக்கான். எப்படி 32 னு போறீங்க? எப்படி 32 னு வரும்? டேய், Allurian layer 3n, ஒரு n 8 into 2 போடுங்க. 8 plus 8 plus 8, 8 plus 8 plus 8. 8 3s are எவ்வளோ? 8 3s are 24. ஆப்ஷன் A is right. Allurian layer தானே கொடுத்திருக்கான். எண்டோஸ்பெர்ம் பேஸ் பண்ணி தானே கேட்டிருக்கான். So option A 24 is right answer. 24 is right answer. ஓகேங்களா? Plant species chromosome is syringes அப்படினு. What would be the number of chromosomes in the cells of Allurian layer இருக்கக்கூடிய cells தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? Yes, 8 3s are 24. 8 3s are 24. Option A will be the right answer. Option A is going to be the right answer. கண்ணுங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுங்க. It's going to be option A. Yes da, fine ra. ஓகே, சூப்பரா கலக்கிங்க திஷா. கலக்கிமா. ஓகேவா? The arrangement of nuclei in the normal embryo sac in dicot plant is. The arrangement of nuclei in a normal embryo sac in a dicot plant. Dicot plant வந்து arrangement of nuclei எப்படி இருக்க போகுது? Arrangement of nuclei. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? குழப்பிக்கிற வேலையே இங்கே கிடையாது. 3 2 3
அவ்வளவுதான் போட்டுட்டு போய்கிட்டே 3 2 3 அப்படின்றது ஏன் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான் ஓகே இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் டாக்கிங் டாம் தஷு தனிஷ்கா ஜெயலட்சுமி லக்ஷ்மி ஜென்சி திஷா தனிஷ்கா கவிதா அஸ்மத் ஏமலதா யாழினி ஸ்ரீ அக்ஷயா பாவனா கான் பாண்டியன் அனன்யா மீனாட்சி மோனிஷா அருணா ரம்யா மோகன் நிஷா ரிடா ஆசஸ் ஜித் தமிழரசி கலெக்டிங். It's going to be option A is right. Yesda Sharmi Lakshmi collecting. It's going to be option A will be the right answer. Option A is going to be the right answer. Next question பார்த்துலாம். Why is viviparity உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் an undesirable character for annual crop plant? Why is viviparity is undesirable characters for annual crop plant அப்படின்றது ஒரே நிமிஷம் இருங்க. Yeah, sorry. An answer போட்டுருக்கீங்க. Yes, it's going to be option D is the right answer. Option D. Previous question once more explain பண்ணுங்க. Previous question என்ன question இருக்கு? டேய் அரேஞ்ச்மென்ட் தான்டா. எம்ப்ரியோ சைக்கோட அரேஞ்ச்மென்ட் தான். எம்ப்ரியோ சைக்கோட அரேஞ்ச்மென்ட் தான் இருக்க போகுது. இப்படி தான் இருக்க போகுது. அரேஞ்ச்மென்ட் ஆஃப் தி நியூக்ளியை. என்ன நியூக்ளியை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 நியூக்ளியஸ் இருக்கா? மோனோகாட்டா இருந்தாலும் சரி டைகாட்டா இருந்தாலும் சரி. மோனோகாட்டா இருந்தாலும் டைகாட்டா இருந்தாலும் சரி 3 + 2 + 3 தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. இங்கே மேலே 3 நியூக்ளியை, இங்கே 2 நியூக்ளியை, இங்கே 3 நியூக்ளியை. அதான் 3 + 2 + 3 அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் டி தாக்கனா seeds cannot be stored under the conditions for the next season. Option D is right answer. ஓகேவா? Option D is right answer. Next question பார்த்துலாம். Formation of the gametophyte directly from the sporophyte without meiosis. முடியும் போது முடியும்டா ஆதித்யா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி 12 to 1 குள்ள முடிஞ்சிடும். ஓகே, formation of gametophyte directly from the sporophyte without meiosis. Without meiosis, formation of gametophyte directly from the sporophyte. Formation of gametophyte directly from the sporophyte அப்படின்றது இன்னைக்கு தான் அக்ஷயா மறந்துட்டீங்களா? இன்னைக்கு தான் லாஸ்ட் லெசன் சொல்லிட்டு இருக்கேன். சரி, லாஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன் லைட் கிளாஸ்ல. எஸ், வித்தவுட் மியோசிஸ் பேஸ் பண்ணி நடக்கூடியதை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்போரிடா கண்ணுங்களா? ஸ்போரி அப்போஸ்போரோட டெஃபினேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. Formation of gametophyte directly from the sporophyte without நம்ம மியோசிஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது செல் டிவிஷன் படிக்கும் போதே நம்ம மியோசிஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். எதனால இந்த மியோசிஸ் அக்கர் ஆகுதுன்னு படிச்சிருப்போம். மியோசிஸ் என்ற ரிடக்ஷன் டிவிஷன் ஒன்லி ஒரு செல்ல எதனால அக்கர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் டிவிஷன் வந்து கேமெட்ஸ் ஃபார்மேஷனுக்காக தான். கேமெட்ஸ் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். இது நடக்காம கேமெட் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அது என்ன கண்டிஷன் கேக்குறாங்க. அது என்னவா இருக்க போது அப்போஸ்போரியா இருக்குது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அப்போஸ்போரியா இருக்க போது ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். எஸ் டக்கனா சூப்பரா ஃபைன். அப்போஸ்போரியா இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். பார்த்தினோஜெனசிஸ் இஸ் an குழந்தையை கட்டலன்னு சொல்லணும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா குழந்தையை கட்டலன்னு சொல்லுற ஒரு பாட்டு இருக்குல, அதே மாதிரி பார்த்தினோஜெனசிஸ் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். பார்த்தினோஜெனசிஸ் ஒரே நிமிஷம் இருங்க. சரி,
ஓகே எஸ் ஃபைன். நினச்சேன் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? இல்லை 2-3 பேர் டி சொல்லியிருக்கீங்க. டே டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் எக் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். சார் என்ன சார் பைத்தியக்கார மாதிரி பேசுங்க. என்ன கேட்டிருக்கான்ற பாருங்க. பார்த்தினோகார்பி கேட்டிருக்கானா பார்த்தினோஜெனிசிஸ் கேட்டிருக்கானாடா பாவி. கொஞ்சம் சைடு ஈஸியாக கரெக்டாக சொல்லுங்க. இல்லைனா கன்ஃபியூஷன் உங்களுக்கு. பார்த்தினோஜெனிசிஸ் வேற பார்த்தினோகார்பி வேறடா கண்ணா. ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகுறது. மெயில் ஹனிபீஸ்லாம் டெவலப் ஆகுமே, படிச்சிருப்போமே. மெயில் ஹனிபீஸ் டெவலப் ஆகுது நம்ம செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் இல்ல, செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் இல்ல, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல படிச்சிருப்போமே. பார்த்தினோகார்பி அப்படின்றது நமக்கு ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆகுது. ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது பார்த்தினோஜெனிசிஸ். ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு பார்த்தினோஜெனிசிஸ், இன்னொன்னு பார்த்தினோகார்பி. பார்த்தினோகார்பி பாட்டனியை பேஸ் பண்ணி, அதாவது ஃப்ரூட் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி வருது. என்னது டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் வித்வுட் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தினோகார்பியா இருந்துட்டு இருக்கு. எம்ப்ரியோ எக்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. எங்க ஃபீமேலான எக்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? ஆப்ஷன் டி பார்த்தினோஜெனிசிஸ். டேய் நீட் பக்கத்துல வர இந்த மாதிரிலாம் லத்தாஜிக்கா இருக்காதீங்கன்னா. நீட் பக்கத்துல வர தான் நீங்க கான்சியஸா இருக்கணும். சரி சார் நைட்டு 10 மணிக்கு எடுத்து தூக்கம் வரும் சார் அப்படின்னு சொல்லி காப்பாத்தலாம், தப்பிக்கலாம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், கான்சியஸா இருக்க வழியை பாருங்க. கான்சியஸா இருக்க வழியை பாருங்க. பார்த்தினோஜெனிசிஸ் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் தான் கேட்டுருக்காரு, பார்த்தினோகார்பி தான் கேட்டிருப்பாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அதை கரெக்டாக அடிக்கணும். ஓகேவா? பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றது என்னவா இருக்க போது? எக்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எம்ப்ரியோவா இருக்க போது. ஓகே, மேல் கேமிடோஃபைட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் இஸ் ஷெட் as மேல் கேமிடோஃபைட் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் இஸ் ஷெட் as. டேய் இன்னும் இல்ல 31-2 மூணாம் தேதி கண்டிப்பா எதுவும் படிக்க மாட்டீங்க. 31-2 3 நாள் தானே இருக்கு. 3 நாள் தானே இருக்கு. கடைசி நேரத்துல தேரை கொண்டு வந்து விட்டுறாதீங்கடா கண்ணுங்களா. இது ரொம்ப ஈஸியானது கேட்கல. ஈஸியானதுல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் என்ன வரப்போது 234 பேஸ் பண்ணி வர क्वेश्चंसல வந்து பார்த்தோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எஸ் 3 செல்ட் போலங்க. சூப்பர். மேல் கேமிடோஃபைட் ஆஃப் த சார் 2 செல்ட் தானே சார். அவன் 2 செல்ட் கொடுக்கல. ஓகே, 2 செல் என்ன அவன் கொடுக்கல. அப்ப நீங்க என்ன பண்ண 3 செல் தான் போட்டான். ஓகே, ஏஞ்சியோஸ்பெர்ம்ல என்னதான் 40% வந்து 3 செல் கண்டிஷன் இருந்தாலும் அவன் என்ன கொடுத்திருக்கான் 4 செல் கொடுத்திருக்கான். மைக்ரோஸ்போர் வந்து சொல்ல ஆன்சர் அவன் 2 செல் கண்டிஷன் கொடுக்கவே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்ஷனுக்கு தான் பதில். அதான் கேள்விக்கு என்னவோ அதுக்கு ஆப்ஷனுக்கு தான் பதில். அப்படினா கேள்விக்கு பதில் அப்படி சொல்றாங்க. நம்ம ஆப்ஷனுக்கு பதில் அப்படி சொல்றோம். என்ன ஆப்ஷன் இருக்கோ அதான் கொடுக்க முடியும், தவிர ஆப்ஷன் இல்லாததெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே, ஆக்சுவலா மேல் கேமிடோஃபைட் ஏஞ்சியோஸ்பெர்ம் என்ன செட் பண்ணிட்டு இருக்கு 2 செல் கண்டிஷன் தான் முக்காவாசி டைப்ல 60% ஏஞ்சியோஸ்பெர்ம். பட் 60% நீ கொடுக்கவே இல்லை. பட் 3 செல் கண்டிஷனும் அங்க இருக்கும். அதனால தான் நான் ஆப்ஷன் சி போட்டுருக்கோம். ஓகேவா? In a flower plants archisporium give rise to archisporium give rise to பர்சன்டேஜ்ல கொடுத்தா மட்டும் தான் 2 செல் கண்டிஷன். இல்லடா 2 செல் கண்டிஷன் ஆப்ஷன்ல கொடுக்கலையாடா கண்ணா. என்ன ஆப்ஷன்ல கொடுத்திருக்கான்றது தான் பார்க்கணும். அதிகமான பர்சன்டேஜ் வந்து 2 செல் கண்டிஷன்ல இருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி क्वेश्चंसல அவன் 3 செல்ல கொடுத்து 2 செல்ல கொடுத்துடலாம். சார் 2 செல்லும் கொடுத்திருக்கான் 3 செல்லும் கொடுத்திருக்கான் என்ன சார் போடுறது அப்படின்னு பார்த்தா அப்பலாம் கொடுக்க மாட்டான். அவன் பைத்தியக்காரன். ரெண்டுமே ஆன்சர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி கொடுத்தாலும் தப்பானது. அப்ப கிரேஸ் மார்க் கொடுத்தாவணும். ஓகே, flowering of an archaeosporium என்ன ஃபார்ம் ஆக போகுது? ஆப்ஷன் சி இஸ் ரைட். எஸ் டக்கனா both wall and the sporogenous cells. Both wall and the sporogenous cells. Option C will be the right answer. Yes, Dakana. Option C is right answer. Fine, Dakana. Super. Kalagiding. Okay. Yes, it's going to be option C. Yes, Nadeshan, Asmat, Tanishka, Rishi, Kumar, Ramya, Bhavana, Disha, Tanishka, Jayalashmi, Ramya, Yarni, Aruna, Abhinaya, Tamilarasi, Monisha, Ananya, Mohan, Kirtana, Kalagiding. Okay, va. படிச்சதெல்லாம் மறந்துடுச்சு சார். ஒன்றும் பண்ண முடியாதுடா. படிச்சதெல்லாம் மறக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன பண்ணணும் அப்படி நீங்க என்ன நீங்க கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்களேன். கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே இது 1 வருஷம் 2 வருஷமா நீங்க எதுவுமே படிக்காத மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டா ஒரு காம்னஸா இருந்து நமக்குள்ள இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஒரு இதில் இருக்கு இப்படி ஏற்றிட்டு இப்படி கண்ட்ரோல் பண்ணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் எல்லாம் சரியாயிரும். ஓகேவா? எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருப்பாங்க. கவலைப்படாது. In angiosperms, all 4 microspores of tetrad are covered by the layer which is formed by. All 4 microspores of tetrad are covered by a layer which is formed by. நான் சாப்பிட்டேன் அனிஷா. In angiosperm, all 4 microspores of tetrad, எல்லா 4 microspores of tetrad வந்துட்டு என்னது மாறிட்டு இருக்கு? என்ன டான்ஸ் இருக்கு? is covered by ஏன்டா டி ன்னு போட்டுருக்கீங்க? ஆண்டவா டேய் கண்ணா என்ன क्वेश्चन பாருடா. அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் தான்டா.
outermost covering of pollen grains and sporopollen microspore mother cells இப்போ கூட முன்னாடி கொஞ்சம் பார்த்தோமேடா கேலோஸ்டா கண்ணுங்களா கண்ணா செல்லா ராசா குட்டிங்களா இப்போதானே பார்த்தோம் எத்தனை क्वेश्चंस வேற ஞாபகம் இல்ல இப்போதானே கேலோஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அப்படின்றது சோ நல்லா புரிஞ்சுங்க மைக்ரோஸ்போர் டெட்ராட் வேற மைக்ரோஸ்போர் டெட்ராட்ன்றது வேற மைக்ரோஸ்போர் டெட்ராட் 4 செல் ஃபார்ம் ஆயிருக்கும் அதான் மைக்ரோஸ்போர் டெட்ராட் இதுவும் போலன் கிரெயின்ஸும் வேற வேற இதுல இருந்து தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம் ஓகேவா இதுல இருந்து தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம் பட் இவன் வேற குரங்கும் மனுஷனும் வேற பட் குரங்குல இருந்தா மனுஷன் வந்துச்சுன்னு சொல்றாங்களே அதே மாதிரி தான் ஓகே இதோட அவுட்டர் கவரிங் தான் ஸ்போரோபோலினான எச்சைன் லேயர் இதோட அவுட்டர் கவரிங் கேலோஸ் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அவசரப்படாதீங்க okay yes it's going to be option B calos microspore வந்தாலே calos pollen grains ன்னு கேட்டா sporopollen எச்சைன் மறந்துடாதீங்க which type of association is found in between entomophilous உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் entomophilous flowers என்னன்னு தெரிஞ்சிருக்கும் and pollinating agent entomophilous and pollinating agent entomophilous னா என்ன entomophilous னா என்னது and pollinating agent என்ன நடந்துட்டு போகுது entomophilous னா நம்ம என்னது yes insect மறந்துட கூடாது ஓகேங்களா insect ரொம்ப ரொம்ப முக்கியம் yes going to be option A mutualism ஒண்ணுக்கு ஒண்ணு understand நீ எனக்கு நெட்வொர்க் கொடுக்கற நான் உனக்கு pollination பண்ணி கொடுக்கறேன் அப்படின்றது so option A will be the right answer okay super yes option A will be the right answer option A will be the right answer பக்கத்துல கேட்க மாட்டேங்குதுனா கையில தான் வச்சு பேசணும் ட்ரை பண்ணி பாருங்க yeah mutualism option A is the right answer voice low-ஆ இருக்கா என்னடா பண்றது இதுக்கு மேல நான் பக்கத்துல வச்சு பேசறேன் அப்படினா இப்படி வச்சு தான் பேச முடியும் என்னால இப்படி வச்சுல ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாதுடா okay so option A mutualism is the right answer next question பார்த்தலாம் அடுத்த question என்ன இருக்கு பாத்தீங்கன்னா what is the directions of micropyle and anatropous ovule what is the direction of micropyle in anatropous ovule direction of micropyle எங்க பிரசன்ட் இருக்க போகுது where do the micropyle will presented micropyle எங்கடா பிரசன்ட் இருக்க போகுது micropyle கண்ணுங்களா ராசங்களா செல்லங்களா பட்டுங்களா முத்துங்களா அப்வர்ட் தான் பிரசன்ட் இருக்கும் ஏன்னா அது நம்ம தலைகீழா தான் படிச்சிருப்போம் சோ அப்வர்ட் தான் படிச்சிருக்கணும் ஓகே it's going to be option A is right answer yes upward direction of micropyle anatropous ovule என்ன வந்துருக்கு போகுது upward டேய் தலைகீழா படிப்பீங்கடா தலைகீழா தான் நம்ம படிப்போம் நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படினா தலைகீழா படிச்சிருக்கோம் பட் பேசிக்கா டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்வர்டா தான் இருக்க போகுது சோ ஆப்ஷன் A is right answer நம்ம படிக்கும்போது தான் நம்ம கன்வீனியன்ட்காக இப்படி படிச்சிட்டு இருக்கோம் கண்ணுங்களா சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் A மைக்ரோபைல் வந்துட்டு ஐயோ அனாட்ரோபஸ் ஓவில் தானே கேட்டிருக்கான் சரி ஆர்த்தோட்ரோபஸ் நினைச்சேன் basic my mistake okay my mistake ஆர்த்தோட்ரோபஸ் ஓவில் படிச்சேன்டா சாரிடா okay fine yeah book it yeah fine super fine ரா நீங்களா ஸ்டார்ஸ் தான் yes yeah in angiosperm pollen tubes liberates their male gametes into in angiosperms pollen grains develop their male gametes into in angiosperms pollen tubes liberates their male gametes into pollen grains liberate their male gametes into synangates எங்க போதே உடைச்சிக்கிட்டே okay angiosperm pollen grains liberates the male gametes into synangates filiform apparatus வழிகாட்டுறதுல synangates க்கு அனுப்பி விடுறது அப்படி filiform apparatus வழிகாட்டுறதுல synangates க்கு அனுப்பி விடுறது so option D is the right answer yes dakna fine ra option D is the right answer super adventive polyembryony in a citrus due to adventive polyembryony in a citrus is due to adventive polyembryony super next question வாங்க adventive polyembryony in a citrus is due to adventive polyembryony
advent polyembryony in citrus is due to new cellus polyembryony அப்படினு வந்தாலே அதாவது பேசிக்கா இந்த எம்பிரியோ சாக் அப்போமிக்சிஸ்ல எம்பிரியோ சாக்ல வந்துட்டு இது வராது நமக்கு போலன் டியூப் வராது இல்லையா சோ வெளியே இருக்கக்கூடிய நியூ செல்லஸ் எல்லாம் என்ன ஆயிர போகுது இந்த எம்பிரியோ சாக்ல ப்ரொட்ரூட் ஆகும்னு சொல்லுவோம் ப்ரொட்ரூட்னு படிச்சிருப்போம் அதாவது உடைச்சிட்டு போகும் நான் தாண்டா இங்க உள்ள போவோம் அப்படி உடைச்சிட்டு போவோம் அப்படி உடைச்சிட்டு போகிறதுனால தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பாலிஎம்பிரியான் அப்படி சிச்சுவேஷன் ஃபார்ம் ஆகுது அப்போ உடைச்சிட்டு போறது எல்லாம் என்ன சொல்லிருக்கோம் நியூ செல்லஸ் நியூக்ளியஸ் கிடையாது இது நியூ செல்லஸ் ஆப்ஷன் A is the right answer option A is going to be the right answer கண்டா yeah new cellus is the right answer super Ananya Jeth Asat Monisha Aditya talking Tom Mohan Yarini Kirtana Tamilarasi Rishi Abhinaya Lakshmi Kavita Tanishka Sadhana yes super Asat Jayalakshmi Asif Bhavana Aruna கலக்கிட்டீங்க so it's going to be option A new cellus is the right answer அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம் அடுத்த கட்ட கேள்வி என்ன இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா anemophily type of pollination is found in anemophily type of pollination எங்க பார்க்க முடியும் anemophily type of pollination is found in where do we can see the anemophily type of pollination இல்ல ஆப்ஷன் டி கோகோனட்ல தான் நம்ம anemophily type of population பார்க்க முடியும் ஏ என்ன salvia is pollinated by honeybee salvia honeybee ஆல pollinate பண்ணப்படுகிறது எதனால pollinate பண்ணப்படுகிறது honeybee ஆல pollinate பண்ணப்படுது அதுவே நம்ம வந்து இந்த பாட்டில் பிரஷ் இருந்துச்சுன்னா birds valsinaria இருந்துச்சுன்னா அது hydrophilia அப்படி தெரியும் பாட்டில் பிரஷ் birds இது ஹைட்ரோஃபிலியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்டர்ல பேஸ் பண்ணி வால்சினேரியான்னு வாட்டர் பேஸ் பண்ண ஹைட்ரோஃபிலியா அப்படி தெரிஞ்சிருக்கும் சோ ஆப்ஷன் டி கோகோனட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ கோகோனட் will be right answer ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் வால்சினேரியா அப்படின்றது என்ன இருக்கு ஹைட்ரோஃபிலியா பேஸ் பண்ணி வந்துட்டு ஓகேவா கீதா பாண்டி 320 பிளஸ் நோடா கண்ணா 320 பிளஸ் நான் வாங்க முடியும் நான் சொல்லல 320 plus நான் வாங்க முடியும் நான் சொல்லல பட் இருந்தாலும் உங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே மோர் தென் ஒரு 70% ஒரு மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் 300 plus கண்டிப்பா வாய்ப்பு இல்ல கண்ணா பட் அது பக்கத்துல ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் which nucleate embryo sacs are 8 nucleate embryo sacs are 8 nucleate embryo sacs எப்படி இருக்க போகுது சார் பெருசா இருக்கு சார் பெருசா இருந்தா அதான் சார் ஆன்சர்னா அது கிடையாது பெருசா இருக்கிறது தான் ஆன்சர்னா கேட்டிங்களா அது பெருசா இருக்கிறது ஆன்சர் கிடையாது அப்படி நான் சொல்லுவேன் 8 nucleate embryo sac polygonum type அப்படினு படிச்சிருப்போம் is going to be option B always monosporic அப்படின்றது so option B is right answer option B will be the right answer okay sometimes அப்படி மாறிலாம் வராது it is always monosporic ஆ தான் இருக்க போகுது so option B is going to be the right answer yes டா கண்ணா ஃபயர் கண்ணா option B is going to be the right answer always monosporic ஆ தான் இருந்துட்டு ஓகேவா double fertilization leading to the initiation of endosperm in angiosperm is required for double fertilization leading to the initiation of endosperm in angiosperm அதுக்கு என்ன requirement இருக்கு நீங்க டாக்டர் படிக்கணும் அப்படினா உங்களுக்கு நீட் அதாவது பாஸ் ஆயிருக்கணும் அப்படி ரிக்வயர்மென்ட் இருக்குல அதே மாதிரி இவனுக்கு என்னன்னா ரிக்வயர்மென்ட் இருக்கு இவனுக்கு இருக்கக்கூடிய ரிக்வயர்மென்ட் என்னது அப்படினு கேட்டிங்க அப்படினா இஸ் none other than option டேய் ரொம்ப ஈஸிடா ரெண்டு போலார் நியூக்ளியோட வரக்கூடிய செகண்ட் மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரெண்டு போலார் நியூக்ளியோட வரக்கூடிய செகண்ட் மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஓகே ஃபியூஷன் ஆஃப் ஒன் போலார் நியூக்ளியோட ஃபியூஷன் கிடைக்குமா ரெண்டு போலார் நியூக்ளியோட ஃபியூஷன் ஆதானே இது வந்துட்டு ட்ரிப்ளாய்டுனா எண்டோஸ்பர்ம் வந்து ஃபார்ம் ஆக முடியும் ரெண்டு போலார் ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பர்ம் வந்து ஃபார்ம் முடியும் சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குனா ஆப்ஷன் பி ஃபியூஷன் ஆஃப் டூ போலார் நியூக்ளியர் ரெண்டு போலார் நியூக்ளியருமே ஆப்ளாய்டு அப்படினு கூடிய ரெண்டு போலார் நியூக்ளியருமே அங்க வரக்கூடிய ஒரு மேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆனா மட்டும் தான் நமக்கு ட்ரிப்ளாய்டு கண்டிஷனான பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் வந்து கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஓகே குட் ஈவினிங் ஆஷா மினோட லேட் ஆச்சு குட் ஈவினிங் ஓகேவா எஸ் ஒரு பிளாஸ்ட் போடுங்க பாப்போம் எஸ் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन முடிச்சு நம்ம பிளாஸ்ட் போடுங்க ஃபயர் அடிச்சுடுங்க பாப்போம் நெருப்பு மழை பொழியட்டும் கமாண்ட்ரா
செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாரா செஷன் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி குடிங்க ஸ்டே ஹைட்ரேட்டட் தண்ணி குடிங்கடா கண்ணா தண்ணி குடிங்க. சம்மர்ல ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கணும் கண்ணா. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். எஸ் பிளாஸ்ட் போடுங்க பார்ப்போம். ஓகேடா ஷாம். யா நெருப்பா இருக்கணும். யாரெல்லாம் பிளாஸ்ட் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. செஷன் லைக் பண்ணாம இருந்தால் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ. பிளாஸ்ட் போட்டுருங்க. பிளாஸ்ட் மறந்துடாதீங்க. பிளாஸ்ட் நம்ம கட்சி சிம்பிள் போட்டு விட்டுங்க. ஓகே சூப்பர் இருக்கண்ணா. அதேமாரி லைக் செஷன் லைக் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். செஷனை லைக் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். ஃபயர் தேங்க்யூ அன்பான தேங்க்யூ. வெல்கம் லாஸ்ட் லைன் நைட் லைவ் செஷனுக்கு வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ். Total number of zygotes. Okay, thank you. அடுத்த क्वेश्चन பண்ணலாம். Total number of meiotic divisions required from 100 zygotes. 100 zygote ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை ரிடக்ஷன் டிவிஷனான மியோட்டிக் டிவிஷன் வந்து அக்கர் ஆகணும் அப்படின்றது. எத்தனை ரிடக்ஷன் டிவிஷனான மியோட்டிக் டிவிஷன் வந்து அக்கர் ஆகணும்? 100 zygote வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு 100 zygote வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு எஸ் இது நம்ம வேற கான்செப்ட்ல டீல் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது ஜைகோட் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் எப்போ ஃபார்ம் ஆகும் நோட் பண்ணுங்க. ஜைகோட் எப்போ ஃபார்ம் ஆகும்? மேல் கேமெட்ஸும் ஃபீமேல் கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆனா மட்டும்தான் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ மேல் கேமெட்ஸ்ல மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் நம்ம பார்த்திருப்போம். மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல டெட்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? டெட்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த டெட்ராய்டுல நாலுமே ஒரு போலன் கிரெயின்ஸா டெவலப் ஆகுன்றத படிச்சிருப்போம். இந்த நாலுமே ஒரு போலன் கிரெயின்ஸா டெவலப் ஆகுன்றத படிச்சிருப்போம். பட் ஃபீமேல் கேமெட்ஸ்ல என்னதான் அது டெட்ராய்டான மெகாஸ்போர் ஃபார்ம் ஆனாலும் கூட அதுல 3 டிசென்ட்ரேட் ஆயிட்டு ஒண்ணு மட்டும்தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா இருக்க போகுது. சோ ஒண்ணு மட்டும்தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போரா இருக்க போகுது அப்படின்னா அப்போ 100 என்ன இருக்கும் போனா ஃபீமேல் கேமெட் இருந்தா மட்டும்தான் 100 ஃபீமேல் கேமெட் இருந்தா மட்டும். ஏன்னா ஒன்னு தான் ஃபங்க்ஷனா இருக்கு. ஒண்ணுக்கு ஒன்னு ஃபங்க்ஷனா இருக்கும்போது 100 ஜைகோட் தேவைப்படும் போது நமக்கு எவ்வளவு இருக்கணுமா? 100 ஃபீமேல் கேமெட் இருந்தாகணும். பட் அதுவே மேல் கேமெட் பொறுத்து வரும்போது அதுவே நீங்க மேல் கேமெட் வந்து பொறுக்கும்போது 1ல 4 ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? 1ல 4 ஃபார்ம் ஆகுது. அப்போ 100 வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 டிவைடட் பை 4 எவ்வளவு வரப்போகுது? 25. அப்போ 25 மேல் கேமெட் இருக்கணும், 100 ஃபீமேல் கேமெட் இருக்கணும். 25 மேல் கேமெட் இருக்கணும், 100 ஃபீமேல் கேமெட் இருந்துச்சுன்னா நமக்கு 100 ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். 100 ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு எத்தனை மியோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ ஆயிருக்கணும்? 25 + 100 125 மியோட்டிக் டிவிஷன் வந்து அண்டர்கோ ஆயிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? 125 மியோட்டிக் டிவிஷன் வந்து இந்த பேஸா சொல்லிருக்காங்க. சோ ஆப்ஷன் சி 125 இஸ் ரைட் ஆன்சர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இத மாத்தி விளையாடுவாங்க. 100 தான் கேட்கணும் அவசியம் கிடையாது. வேற 200 எல்லாம் கேட்க மாட்டான். 75 35 25 என்னது 83 43 அப்படிலாம் கேட்பான். சோ அந்த கான்செப்ட்லாம் கேக்குறானா 4 டேபிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்க போறான். சோ இந்த கான்செப்ட் ஈஸியா அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே ஃபைன் ரக்கனா. சோ 125 இஸ் ரைட் ஆன்சர். The endosperms of gymnosperm is ரொம்ப ஈஸி. ட்ரிப்ளாய்ட். ஓகே இதெல்லாம் ஒரு क्वेश्चन நான் கேட்காதீங்க. பட் நான் அப்படி endosperm of gymnosperm சார் பாத்தீங்களா? இது endosperm of gymnosperm ஏஞ்சியோஸ்போம்னு பார்த்துட்டு எண்டோஸ்போம் ஜிம்னோஸ்போம் என்னவா இருக்கு? ஜிம்னோஸ்போம் இருங்க நிறுத்து வண்டி நிறுத்து. எண்டோஸ்போம் ஆஃப் ஜிம்னோஸ்போமோட எண்டோஸ்போம் கேட்டிருக்கான். ஏஞ்சியோஸ்போம் இல்ல. என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஜிம்னோஸ்போமோட எண்டோஸ்போம்ன்றது ஆப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கும். ஏஞ்சியோஸ்போம் தான் ஃப்ளவரிங் பிளான்ட். ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பிளான்ட். the only flowering plant வந்து ஏஞ்சியோஸ்போம் மட்டும்தான். ஜிம்னோஸ்போம்ல ஃப்ளவர்ஸ் இருக்காதுடா கண்ணுங்களா, சலங்களா, ராசாங்களா, பட்டுங்களா. ஜிம்னோஸ்போம்ல ஏஞ்சியோஸ்போம் இருக்காது. ஜிம்னோஸ்போம்ல ஃப்ளவர்ஸ் இருக்காது. ஏஞ்சியோஸ்போம் இஸ் ஒன்லி தி ஃப்ளவரிங் பிளான்ட்டா இருந்துட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ ஆப்ளாய்டா இருக்க போகுது. இந்த क्वेश्चन சம क्वेश्चन. என்ன மாதிரி நீங்களும் தப்பு பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ எங்கெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்றத சின்ன அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா அடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஓகே ஃபைன் ரங்கண்ணா. இந்த ரிவிஷன்ஸ் நல்லா பண்ணிட்டீங்களா? 330 340 மார்க் நல்ல மார்க் தான். 1 2 மார்க் தான் உங்களுக்கு அங்க இருந்து போயிட்டு இருக்கு. சோ கான்செப்ட் நல்லா பார்த்துட்டீங்களா? கண்டிப்பா 360 மார்க் எடுக்க முடியும். If an angiosperm male plant is diploid and female plant is tetraploid, the ploidy levels of endosperm will be male plant diploid இருக்கான், female plant tetraploid இருக்கான். டெட்ரானா தெரியும் 4 இருக்குறது தான் டெட்ரா அப்படின்றது. So tetraploid இருந்துச்சு அப்படின்னா what will be the ploidy condition of endosperm will be?
ploidy condition of endosperm will be. இப்போ இதுக்கு நம்ம சொல்லுவோம் male gametes diploid. அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. male gametes வந்து diploidா இருக்கு. அப்படிதானே? male gametes என்னவா இருந்துட்டு இருக்கு? diploidா இருக்கு அப்படினா அது நம்ம reduction division base பண்ணி நடக்கும்போது என்ன ஃபார்மேஷன் ஆக போகுது? male gametes வந்துட்டு haploid தான் ஃபார்ம் ஆக போகுது. அப்ப male gametes வந்துட்டு ஃபவுண்ட் ஆகி வரும்போது அது haploid தான் இருக்கும் போது சோ அதுல பெரிய சேஞ்சஸ் நடக்காது. பட் female gametes tetraploid இருக்கும். female gametes diploidா இருந்துச்சுனா n ஃபார்ம் ஆகும். அதாவது 2n இருந்துச்சுனா என்ன ஃபார்ம் ஆகுது? n ஃபார்ம் ஆக போகுது. பட் இங்க வந்து 4n இருக்கு. 4n ஓட பாதி என்ன இருக்க போகுது? 2n ஃபார்ம் ஆக போகுது. அப்போ ஃபீமேல் கேமெட்ஸ் என்ன இருக்க போகுது? 2n. ஃபீமேல் கேமெட்ஸ் 2n. பட் இங்க என்ன கேட்டிருக்கான்? எண்டோஸ்போமோட இது என்னதுன்னு கேட்டிருக்கான். எண்டோஸ்போம் எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம படிச்சிருப்போம். ரெண்டு போலார் நியூக்ளியை. எங்க இருக்கக்கூடிய ரெண்டு போலார் நியூக்ளியை? ஃபீமேல் கேமெட்ஸ் எம்ப்ரியோ சாக். ஃபீமேல் கேமெட்ஸ் எம்ப்ரியோ சாக்ல இருக்கக்கூடிய ரெண்டு போலார் நியூக்ளியை. அப்ப ஒரு போலார் நியூக்ளியைக்கு வந்து 2n இருந்துச்சுன்னா ரெண்டு போலார் நியூக்ளியைக்கு 2n + 2n இருக்கணும். ஓகேவா? சோ அதோட ஒரு மேல் கேமெட்ஸ் n இது வரும்போது 1 2 3 4 5 5n வந்து ஃபார்ம் ஆகும். எண்டோஸ்போம் எப்படி இருக்கும்? 5n. 5n நம்ம என்ன சொல்லுவோம்? பென்டாப்ளாய்டி அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? பென்டான என்ன அர்த்தம்? 5 தான் அர்த்தம். பென்டோ சுகர்ல நம்ம நேத்து படிச்சோம் இல்லையா? சோ பென்டான 5 தான் அர்த்தம். சோ 5n is the right answer. ஓகேவா? பென்டாப்ளாய்டி is the right answer. புரியுதா? கிளியரா? ஆப்ஷன் டி. கிளியரா கண்ணா? எல்லாம் கிளியர் ஆச்சா? எல்லாம் கிளியர் ஆச்சா சொல்லுங்க பாப்போம். யா? Is it clear? Is it clear for everyone? எல்லாருக்குமே clear ஆயிடுச்சா? யா. ஓகேங்களா? அவன் கொடுத்திருந்து அதுல டிஃபரண்ட் சப்ராக்ட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது. யா, எக் நியூக்ளியஸ் அண்ட் போலன் நியூக்ளியஸ் சேம் தான். ஏன் ரெண்டுமே நியூக்ளியஸ் தானே கண்ணா? எக் இப்போ எக்லயும் ஹாப்ளாய்டு கண்டிஷன் தான் நம்ம பார்ப்போம். இப்போ போலார் நியூக்ளியஸ் நம்ம ஹாப்ளாய்டு கண்டிஷன் தானே நம்ம பார்க்குறோம். அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். பட் இங்க என்ன கொடுத்திருக்கான்? டெட்ராப்ளாய்டிங் கொடுத்திருக்கான். இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம கேமெட்ஸ் ஃபார்மேஷன் மியாசிஸ் என்ன ஆக போகுது? டிப்ளாய்டா இருக்கிறது ஈக்குவலாக பிரிய போகுது. இங்க வந்து என்ன இருக்க போகுது? டெட்ராப்ளாய்டா இருக்கிறது டிப்ளாய்டா பிரிய போகுது. அவ்வளவுதான். ஏன் டெட்ராப்ளாய்டுனா ஃபீமேல் கேமெட்ஸ் டெட்ராப்ளாய்டு தான் கொடுத்திருக்கான். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். இன் angiosperm triple fusion is required for the formation of angiosperm triple fusion. நல்லா புரிஞ்சுங்க. triple fusion is required for the formation of endosperm. ஓகேங்களா? Okay, it's going to be option B. Endosperm is the right answer. Triple fusion is required for the formation of endosperm. Option B is the right answer. Option B. Yes. Fine. Option B. Yes, dakana. Fine ra. Option B is the right answer. Fantastic and fantabulous. Next question பார்த்தலாம். How many pollen grains will be formed after the meiotic division in term microspore mother cells? How many pollen grains will be formed after the meiotic end? எத்தனை ஃபார்ம் ஆகும்? 10 மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். 10 மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல இருந்து பேசிக் 4 டேபிள் 10 டேபிள் தெரிஞ்சிச்சுனா நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். எத்தனை? 1 ல 4 ஃபார்ம் ஆகும்போது, 1 ல டெட்ராடான் 4 ஃபார்ம் ஆகும்போது 1 4s are 4 1 அப்படி சொல்லிருக்கோம். அதே மாதிரி 10 4s are 40. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. போய் டேபிள்ஸ் எடுக்க வச்சிட்டீங்களேடா. So option C 40 is the right answer. Okay, yes dakanங்களா? Is going to be option C 40. Life begins as 14 அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் begins ஆகும்போது நமக்கு தெரியும். So option C 40 is the right answer. Option C 40. Yes dakanna. Fine ra. 40 will be the right answer. Okay, அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். The polyembryony commonly occurs in polyembryony situations. apomixis concept தான் கேட்டிருக்காங்க. commonly அப்ப apomixis கான examples பேஸ் பண்ணி இதல போட முடியுமா? போட முடியும். citrus and mango ன்றத படிச்சிருப்போம் இல்லையா? So it's going to be option A is the right answer. Option A, citrus is going to be the right answer. Okay, option A will be the right answer. Okay. Sorry. Option A dakana citrus. So polyembryony commonly occurs in citrus. Option A. Yes, option A, citrus and mango. Super dakana. Option A is the right answer. Fantastic. Okay. Yes, sexual reproduction kadasi plan paathalama. Sexual reproduction flowering plan la kadasi questions. Sexual reproduction flowering plan la kadasi questions. In angiosperm, how many microspore mother cells are required to produce 100 pollen grains? 100 pollen grains produce பண்றதுக்கு எத்தனை மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் ரிக்வயர்டா இருக்கு? எப்படிலாம் மாத்தி கேக்குறாங்க பாருங்க.
மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் எத்தனை தேவை? மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு படிச்சிருப்போம் 100 போலன் கிரெயின்ஸ். ஒரு இதுல இருந்து ஒரு மைக்ரோஸ்போர் மதர்ஸ்ல இருந்து நமக்கு 4 போலன் கிரெயின்ஸ் வந்து கிடைக்கும். டெட்ராய்டு ஃபார்ம் மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகி அந்த மைக்ரோஸ்போர் வந்து போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆகும். அப்போ 1ல இருந்து 4 கிடைக்குது அப்படின்னா நமக்கு 100 தேவைன்னா சிம்பிள் 25. அவ்வளவுதான், டிவைட் பண்ணாலே போதும். So option A 25 is the right answer. Option A 25 is going to be the right answer. Fantastic டாக்கணும். Okay, yes. அரைச்ச மாவு இல்ல, இது வேற கான்செப்ட். இது வேற கான்செப்ட் இருக்குன்னா அதுல நம்ம என்ன பார்த்திருப்போம்? அதுல ஜைகோட்டும் என்னது மேல் கேமெட்ஸும் ஃபீமேல் கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆகி எத்தனை ஜைகோட் வருதுன்னு கேட்டிருப்போம். பட் இங்க இந்த போலன் கிரெயின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஓகே, so going to be option A is right answer. இருக்குன்னா ஃபைன் option A will be the right answer. option A சூப்பரா கலக்கிட்டீங்கடா. யாரா சொல்லிருக்கீங்க? ரதி, ஜபா, அப்சத், தமிழரசி, கான் பாண்டியன், மோனிஷா, தஷு, ஷாம், ரம்யா, ஆசிஃப், யாழினி, பியாரி, தஷு. ஐயோ அம்மா தொண்டை தன்னக்கா என்ன அவர் வாய்ஸ் வருதுன்னு பார்த்தேன். தொண்டை மாற்றி கலர் பிரிண்ட் போட்டு. பாவனா, யாழினி சூப்பர் மாஸ். going to be அனன்யா, கான் பாண்டியன், யா மோனிஷா, ஸ்வேதா, யாரா சொல்லுங்க சூப்பர். வின்சி, எஸ் இஸ் going to be option A is right answer. ஓகேவா? சரி ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்துடலாமா? சரி, நம்ம ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஷார்ட் பிரேக் போயிட்டு வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம்ங்க. யா வைக்க ரெஸ்யூம் பண்ணும். ஓகே பிளாஸ்ட் போடுங்க பாப்போம். ஃபைன் பிளாஸ்ட் பண்ணிவிடுங்க. நெருப்பு போட்டு அப்படியே போயிட்டு வாங்க. கமான் பிளாஸ்ட் போடுங்கடா. செஷன் லைக் பண்ணாம வேற இருக்கீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாம வேற பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, செஷன் லைக் பண்ண மறந்துடாதீங்க. செஷன் லைக் பண்ண மறந்துடாதீங்க. செஷன் லைக் பண்ண மறந்துடாதீங்க. எஸ், பிளாஸ்ட் போட்டுருங்க. நம்ம ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், போயிட்டு சாப்பிட்டு வாங்க. யா பிளாஸ்ட்.
வந்தாச்சா? வந்து விட்டீர்களா? Yeah, வந்துட்டீங்களாடா? சூப்பர். Hello, welcome back guys, welcome back. உங்களை அன்புடன் வருக என்று வரவேற்கிறேன். என்று வரவேற்கிறேன். Yes, welcome back. Okay, சரி நம்ம reproductions, human reproductions போறோம் பார்ப்போம். Okay, hi, welcome. Okay, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா human reproduction, sexual reproduction பார்த்திருந்தோம். இப்போ நம்ம human reproduction பார்க்க போறோம். ஓகேவா? human reproduction நம்ம பார்த்துடலாம். Choose the incorrect statement from the following. Incorrect statement from the following choose பண்ண சொல்றாங்க. Why are you changing your class frequently? Hobby. சரி. Which is the incorrect statement from the following? Yeah. Hello. Welcome. Is going to be option C. Polyembryospermy. Polyspermy in mammals is prevented by chemical changes in the egg surface. Chemical changes நால ஃபார்ம் ஆகப்படவில்லை. Zona pellucida layer வந்துட்டு first யார் ரீச் பண்றாங்களோ, Zona pellucida layer வந்துட்டு first யார் ரீச் பண்றாங்களோ, சோ அந்த கான்செப்ட்ல பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சே தவிர, சோ ஆப்ஷன் C is the right answer. ஓகே, Zona pellucida layer இருந்துச்சோ அந்த கான்செப்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் C is the right answer. கண்ணா 7 days of fertilization கரெக்ட் தான்டா? Okay, option C is right answer. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். இது identify the correct statement from the following. Correct statement of the following. Which is the correct statement from the following? Which is the correct statement from the following? தண்ணி எடுக்க மறந்துட்டேன். சரி, ஓகே என்ன கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு இருக்கு? எஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. Which is the correct statement of the following? It is going to be option D is right. Progesterone level is high during the post ovulatory phase in menstrual cycle. So option D is going to be the right answer. Yes dakana, option D. Yeah, option D is going to be the right answer. Progesterone level வந்துட்டு ஹையா இருக்குது, high during the menstrual phase of the ovulatory phase of the menstrual cycle. Okay, so option D is the right answer. Next question பார்த்தலாம். odd one out வந்து சொல்றாங்க. எதை ரெஃபர் பண்ணும்போது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ரெஃபர் பண்ணிட்டு which is the odd one out அப்படின்றாங்க. MCQs டா. ஓகே, which is the odd one out இருந்துட்டு இருக்கு. இதுல எது odd one out இருந்துட்டு இருக்கு? மேல் ரீப்ரொடக்டிவ்ல ரீடார்டேசிஸ் பார்க்க முடியுமா? ரீடார்டேசிஸ் பார்க்க முடியும். எபிடியாமிஸ் பார்க்க முடியுமா? எபிடியாமிஸ் பார்க்க முடியும். வாசாஃபரன்ஸ் பார்க்க முடியும். வாசாஃபரன்ஸ். இஸ்திமஸ் அப்படின்றது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வர ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு பார்ட்டா இருந்துட்டு இருக்கு. சோ அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, அப்ப odd one out இங்க என்னவா இருந்துட்டு இருக்கு? இஸ்திமஸா இருந்துட்டு இருக்கு. சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் டி. எஸ், இஸ்திமஸ் வந்துட்டு ஃபீமேல்ல பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. இஸ்திமஸ் ஃபீமேல்ல பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. சோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பீ தி ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன் சூப்பர். தமிழ்நாடு வனிதா, டேல்ஸ், ஆசிஃப், திஷா, அருண், அர்ஜுன், கேரோலின், ஆசத், அமத், ரம்யா, ரெனிட்டா, தமிழரசி, மேஜர், ஜெயலட்சுமி, ரம்யா, கலகினி, அபிநயா, சூப்பர்மா. இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் டி. ஜெனி, சூப்பர்மா. தனிஷ்கா, அம்ஷினி, சூப்பர்மா. ஆப்ஷன் டி. சூப்பர். பாவனா, கலகினி. இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். செமினல் பிளாஸ்மா, the fluid part of the semen is contributed by என்னெல்லாம் இருக்கும்? நல்லா இருக்கேன் சுவாதி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Seminal plasma, the fluid part of the semen is contributed by. Seminal plasma, the fluid part of the semen is contributed by. It's contributed by
என்ன நடக்க போகுது 2 போகுது 12 to 1 குள்ள முடிஞ்சுடா பல்போ யுரேத்ரல் கிளாண்டும் வரும் யுரேத்ரா வராதுன்னு தெரியும் seminal vesicle prostate gland bulbo urethral gland so option B is going to be the right answer okay bulbo urethral gland மே என்ன பண்ணிட்டு இருக்கு seminal plasma semen தான் சொல்றாங்க இல்லையா sperm தான் சொல்றாங்க sperm ஓட வரும்போது அந்த தண்ணி பேஸ் பண்ணி வருதுல அத semen விட்டுறோம் so அதான் சொல்றேன் so option B is the right answer option B will be the right answer yes dakana fire okay option B is going to be the right answer okay option B is going to be the right answer Spermiation is the process of the release of sperms from எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது நம்ம spermiation சொல்றோம் spermiation அப்படின்றது எங்க இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய sperm சொல்லிட்டு இருக்கோம் எங்க இருந்து ரிலீஸ் ஆகுற process வந்து நம்ம spermiation சொல்லிட்டு இருக்கோம் spermiation is the no டாக்கனா இன்னைக்கு நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோம்ல yes because today is the last class of the night class சரி Wednesday class சரி கடைசி வெனஸ்டே நீங்க படிக்கக்கூடிய கடைசி வெனஸ்டே நீட்டுக்கான படிக்கக்கூடிய கடைசி வெனஸ்டே இன்னைக்கு தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம நீட் நைட் ஃபுல்லா கண்ணு முடிச்சு படக்கூடிய கடைசி கிளாஸும் இன்னைக்கு தான் இருக்க போகுது so today is last midnight masala series ஓட லாஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு தான் ஓகேவா சரி இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் A is right answer seminiferous tubules option A seminiferous tubules is the right answer yes dakana fine ra ஓகேங்களா is 12 to 1 குள்ள போனா finish ஆகணும் dakana it's going to be option A seminiferous tubule yes option A is right answer அங்க தான் நம்ம spermiation அப்படினு சொல்லிட்டு இருக்கோம் fine dakana next question பார்த்தலாம் mature Graafian follicle is generally present in the ovary of a healthy human female around mature Graafian follicle is generally present in the ovary of a healthy human female around mature Graafian follicle எப்போ ஃபார்ம் ஆகப்படுகிறது around எத்தனை days yes அக்ஷயா தமிழரசி தனிஷ்கா ஜித் பாவனா ரெனிட்டா ஆசிஃப் அர்ஜுனா கேரோலின் மைதிலி பியாரி வின்சி அம்சினி மோனிஷா அருணா பியாரி yes ராஜ்குமார் ரம்யா ரெனிட்டா ஷைலின் நிஷி மேஜர் கமலேஷ் ஸ்வேதா மோனிஷா ஜெயலட்சுமி வனிதா தமிழரசி அபிநயா ஜெயஸ்ரீ கலக்கினி இது என்னவா இருந்திருக்க போகுது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B 11 to 17 days of a menstrual cycle 11 to 17 days of menstrual cycle ஓகேவா 11 to 17 days of menstrual cycle ஓகேவா 12 to 1 குள்ள okay is going to be option B 11 to 17 days of menstrual cycle is right answer okay fine raka next question பார்த்தலாம் அடுத்த question என்ன வரக்க போகுதுனா acrosomal reaction of sperms occurs due to acrosomal reaction of sperms occurs due to acrosomal reaction of sperms என்ன நடக்குறது நம்ம பார்த்திருப்போம் acrosomal நம்ம நிறைய வாட்டி படிச்சது ஃபேர்வெல்லாம் இல்லையா சார் நீங்க என்னடா ஸ்கூல்லடா படிச்சிட்டு இருக்கீங்க ஃபேர்வெல்லாம் வெச்சு கொண்டாடுறது ஸ்கூலா காலேஜா ஜஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே இது yeah it's going to be option A is the right answer fantastic okay it is contact with the zona pellucida of the worm it's contact with the zona pellucida of the worm okay acrosome அப்படிங்கற ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும் ஹெட்ல வந்து பிரச்சனை இருக்குல ஸ்பெர்ம் ஓட ஹெட்ல பேஸ் பண்ணி பாத்துட்டு போலியா yes it's going to be option A is contact with the zona pellucida of the worm அங்க வந்து penetrate பண்ணி போறதுக்கு ஓகேவா கலக்கிடுங்க yes option டேய் நாளைக்கு நைட் கிளாஸ் தான் இல்லன்னு நாளைக்கு நைட் கிளாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றது நாளைக்கு நைட் கிளாஸ் தான் இல்ல நாளைக்கு 11 o'clock நாளைக்கு மார்னிங் 11 o'clock மார்னிங் 11 am க்கு நம்ம கிளாஸ் இருக்கு அதுதான் சொன்னேன் கிளாஸே இல்ல சார் எடுக்கவே மாட்டோம் அப்படிலாம் யாரும் சொல்லல ஓகே எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन which one of the following is not a male accessory organ not a male accessory gland எது male accessory gland கிடையாது which one of the following is not a male accessory gland எது male accessory gland கிடையாது which one of the following is not a male accessory gland எது மேல் ஆன்சிசரி கிளாண்ட் வந்து கிடையாது அப்படின்ற கேள்விக்கு இதெல்லாம் பெருசாலாம் யோசிக்கலாம் வேணாம் இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஆம்புலம் ஓகேவா ஏன்னா அதான் சைட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம் spermatogonia undergo division to produce sperms by the process of spermatogenesis அதுல வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் தான கேட்டிருக்கான் எஸ் சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மென்ட் फ्रॉम தி நாலு ஆப்ஷன்ல இருந்து சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மென்ட் அப்படினு ஓகேவா லாஸ்ட் கிரிகால் மேஜிக் ஷோ எஸ் லாஸ்ட் கிரிகால் மேஜிக் ஷோ லாஸ்ட் மிட்நைட் மசாலா சீரிஸ் எல்லாம் முடிவுக்கு வந்துடுது சரி வெச்சிரலாம்டா கண்ணா கண்டிப்பா வெச்சிரலாம் ஆன்லைன் ஃபேர் வெச்சிரலாம்டா Yeah, which is the correct answer? Yes, it's option C. Secondary spermatocytes have 23 chromosomes undergo second meiotic division அப்படினு. So super இருக்கணும். ஏன்னா அது டிப்ளாய்டா தான் இருக்கும். ஓகேங்களா? சி டிப்ளாய்டா தான் இருக்கும், டிப்ளாய்டா இருக்காது.
primary தான் என்ன இருக்க போகுது haploid. Yes, option C is right answer. Super கண்ணா. Option C will be the right answer. Yes, fire. Option C is the right answer. Option C is the right answer. Super கண்ணா, fire கண்ணா. Super. நம்ம next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுதுனா match the following: head, middle piece, acrosome, tail. Match பண்ணுங்க போ. Hello Sam. Yeah, see. Match the following. பண்ணுவோமா? மேட்ச் பண்ணுவோமா? ஹெட்ல என்ன இருக்க போகுது? ஹெட்ல தான் நமக்கு ஜெனடிக் மீட்டர் வந்து பிரச்சனை இருக்க போகுது. மிடில் பீஸ்ல என்ன பிரச்சனை இருக்க போகுது? மிடில் பீஸ்ல தான் நமக்கு ஏடிபி ஆன மைட்டோகாண்ட்ரியா சிந்தசிஸ் ஆகிறது பிரச்சனை இருக்க போகுது. சி ஆக்ரோசோம் அப்படிங்கிறது என்ன இருக்க போகுது? என்சைம். இப்போ தான் பார்த்தோம். டெய்ல் வந்து ஸ்பெர்மோட மொட்டிலிட்டிக்காக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்படி பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். எஸ் டகனா சக். ஓகே, எஸ் ஆப்ஷன் பி டகனா, ஆப்ஷன் பி. Okay, option B is right answer. Fire. Option B is right answer. Super. அடுத்த question move on. Which among the following has 23 chromosome? எது haploid? கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து haploid அப்படின்றது? அது டிபெண்ட்ஸ்ரா, எத்தனை பேர் வந்து என்ரோல் பண்றீங்க அப்படின்னு பொறுத்து இருக்கு. ஓகே, எல்லாருமே நிறைய பேர் என்ரோல் பண்ணீங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் வருவாங்க. இல்ல கம்மியான பேர் என்ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேம் மட்டும் தான் வருவாங்க. ஓகே, which one of the following has 23 chromosome? நம்ம தெரிஞ்சிருக்கும் which is the haploid பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது secondary oocytes. Option C is the right answer. Okay, option C secondary oocyte is the right answer. Option C will be the right answer. Option C secondary oocytes. Okay, option C secondary oocytes. Yes dakana, option C secondary oocyte is the right answer. இல்லடா legal time இல்லடா ரெண்டு மணி இல்ல. Option C secondary oocyte is the right answer. Next question பார்த்தலாம். Trophoblast, cleavage, inner cell mass, implantation. மேட்ச் பண்ணுங்க. எங்க ஊர்ல சென்ட்ரே இல்ல சார். மோனிஷா நீங்க கவலைப்படாதீங்கடா, நீங்க டாக்டர் ஆயிட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன்டா. எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா உனக்கு ஸ்பெஷலாக வந்து கவனிக்கிறேன்டா. ஓகே சரி, என்ன இருக்க போகுது பார்த்தலாமா? ட்ரோபோபிளாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் அட்டாச் ஆகுது. கிளீவேஜ் மைட்டோகாண்ட்ரியல் டிவிஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. இன்னர் செல் மாஸ் குரூப் ஆஃப் செல் தட் ஷுட் டிஃபரன்ஷியேட். இம்ப்ளான்டேஷன் எம்பெடிங் ஆஃப் தி பிளாஸ்டோஸ் இன் எண்டோமெட்ரியம். ஸோ இது பொறுத்தமாகவும் இதுக்கும் ஆப்ஷன் பி தான். இந்த மேட்சுக்கும் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இந்த மேட்சுக்கு என்ன இருக்க போகுது? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். எஸ் டகனா ஃபயர்ரா. Okay, super. Option B is going to be D கிடையாது, B. It's option B is the right answer. Okay, option B will be the right answer. Okay, next question பார்த்தலாம். Which of the following hormones is not secreted by human placenta? Which of the following hormone is not secreted by human placenta? Which of the following hormone is not secreted? Human placenta வால secrete ஆகாத இது என்னது? Human placenta வால secrete ஆகாத ஹார்மோன் என்னது அப்படின்னு பார்த்தா luteinizing hormone secrete ஆகாது. So option D இல்ல ரைட் ஆன்சர். luteinizing hormone படிச்சோமே, அந்த luteinizing hormone என்ன ஆகாது? secrete ஆகாது அப்படினது. ரம்யா உங்க ஊர்லயும் இல்லையா? Yes. Yeah, it's going to be option D. எல்லா ஊர்லையும் கேட்டால் சொல்கிறோம். ஓகே, உங்கள் ஊர்லையும் கிடையா? ஆக்சுவலி உங்கள் ஊர்லையும் இல்லைடா. அச்சு பரவாயில்லப்பா. இப்போ இது பக்கத்தில் இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்கு, நம்ம பேஸ் பண்ணி வரும். ஓகே, பட் டைம் இருக்குது, நம்ம பார்ப்போம். The vas deferens receives ducts from the seminal vesicles and opens into urethras. The vas deferens receives ducts from the seminal vesicles and opens into urethras. நாகர்கோயில்ல இருக்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? நாகர்கோயிலையோ. எஸ், யுரேத்ரா எப்படி இது பண்ணிட்டு இருக்கு? எஜாகுலேட்டட் டக்ட். ஆப்ஷன் பி எஜாகுலேட்டட் டக்ட். as opens urethra as an ejaculated duct. Option B is going to be the right answer. Ejaculated duct open ஆகுது. Option B will be the right answer. எஸ் டகனா is option B. சூப்பர். ஆசித், ஸ்வேதா, அம்ஷினி, பாவனா, வின்சி, காம்பட், ரம்யா, கவிதா, ஆசிஃபா, ஜெயஸ்ரீ, மேஜர், தர்ஷினி, ரம்யா, ஜெபா, தமிழரசி, ஜெயலட்சுமி, ராஜ்குமார், ஸ்வேதா, கமலேஷு, டெவில், தேசார், தேவி, கேரளின், ஸ்ரீ ருத்ரேஷ், கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் பி சூப்பரா. அது பேர்ல அவட போச்சுடா. ஓகே, அவட போச்சு. சஜினா சூப்பர்மா இங்க இருக்கா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கேத்தரின் சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பேர் படிச்சாலே 10 மணி நேரம் போயிது போல. ஓகே, urethral meters refers to இல்லடா, இன்னைக்கு நம்ம நாளைக்கு மார்னிங் எடுக்கிறோம்டா. Because you need a better sleep at night. இனிமே உங்களுக்கு நைட்ல பெட்டர் ஸ்லீப் தேவை. நைட்ல உங்களுக்கு
தூக்கம் தேவை. ஓகேவா, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன், தூங்கினா தான் ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ நாளைக்கு மே 30, 1, 2 3 நாள் நீங்கள் நல்லா தூங்கு, நைட்டு தூங்கு. எந்த ஒரு கவலை இல்லாமல் நைட்டு தூங்க, காலையில் எழுந்துச்சு படிங்க, சீக்கிரமாக காலையில் எழுந்துச்சு படிங்க. ஓகேங்களா? எஸ், இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த யூரோஜெனிட்டல் டக்ட். எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த யூரோஜெனிட்டல் டக்ட். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3 மணி நேரம், நான் மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கையில் எதுவும் சேஞ்ச் ஆகுதோ இல்லை, அந்த 3 மணி நேரம் தான் வாழ்க்கையே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அந்த 3 மணி நேரம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் காமாக இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ டென்ஷன்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே அந்த வாசல்லே தான் நிற்கணும். அந்த 3 மணி நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த எக்ஸாமில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஈவினிங் நைட் கிளாஸ் இருக்காது, ஈவினிங் கிளாஸ் பேஸ் பண்ணி இருக்கும்டாக்கண்ணா. ஈவினிங் கிளாஸ் பேஸ் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் தான் கிளாஸ் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே, அதுவும் இருந்த நான் பயாலஜி இருக்காதுன்னு சொல்கிறேன். ஓகே, யா, மொருலா இஸ் டெவலப்மெண்டல். எது இப்போ எது நடுவில்? மொருலா இஸ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். எதுக்கு நடுவில்? மொருலா இஸ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் பிட்வீன் மொருலா இஸ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் பிட்வீன் முருலாஸ் டெவலப்மெண்ட். அதெல்லாம் கணக்கே இருக்கக்கூடாது தர்ஷினி. எத்தனை மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னு கணக்கே இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏடாக்கன்னா ஆப்ஷன் ஏ, பிட்வீன் ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ். ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ் தான் கேஸ்ட்ரோலஜி. ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏடாக்கணுங்களா? ஆப்ஷன் ஏ, பிட்வீன் ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ். ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ் தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏடாக்கணுங்களா? ஆப்ஷன் ஏ, ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ். ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் எஸ் எஸ், ஆப்ஷன் ஏ, ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ் தான் இருந்துட்டு இருக்கு. பிட்வீன் த ஜைகோட் அண்ட் பிளாஸ்டோசிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், the membranous cover of the ovum at ovulation is. The membranous cover of the ovum at the ovulation is. The membranous cover of the ovum at the ovulation is. Membranous cover of the ovum அதிலே இருக்கு. outermost covering of ovum என்னவா இருக்க போகுது? the outermost covering of ovum என்னவா இருக்குன்னா, இல்ல கொரோனா ரேடியேட்டர் தான். ஜோனா பெலிசிடா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. outermost layer வந்து ஜோனா பெலிசிடா கிடையாது. outermost layer வந்து ஜோனா பெலிசிடா கிடையாது. once ஜோனா பெலிசிடா ரீச் ஆனா மட்டும்தான் ஸ்பெர்ம் வேற எந்த ஸ்பெர்ம் உள்ள போகாதுன்றது இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு, இது கொரோனா ரேடியேட்டா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேயர் வந்துட்டு ஜோனா பெலிசிடா. ஓகேவா? கொரோனா ரேடியேட்டாவை தாண்டி ஸ்பெர்ம் வரும். ஆனால் ஜோனா பெலிசிடாவை தாண்டி எந்த ஒரு ஸ்பெர்ம் தான் உள்ள போகும். ஓகேவா? அவுட்டர்மோஸ்ட் லேயர் என்ன இருக்க போது? கொரோனா ரேடியேட்டா தான். உள்ள இருக்கிறது தான் ஜோனா பெலிசிடா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஜோனா பெலிசிடாவை எதை ரீச் பண்ணுதோ, ஜோனா பெலிசிடாவை எந்த ஸ்பெர்ம் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுதோ அதான் ஃபெர்டிலைசேஷன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். பட் கொரோனா ரேடியேட்டாவை எல்லா ஸ்பெர்மும் தாண்டி வரும். ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ஐடென்டிஃபை தி ஆட் ஒன் ஃப்ரம் தி ஃபாலோயிங். சைமல்டேனியஸ்லி இருக்குண்டா. ஓகேங்களா? உங்களுக்கு எப்பெல்லாம் படிச்சு அதாவது புக்கை படிச்சு எப்பெல்லாம் டயர்ட் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் புக்கை படிக்க ஆரம்பிக்கணும். மறுபடியும் லைன் பை லைன் புக்கு படிக்கும்போது எப்பெல்லாம் டயர்ட் ஆகுமோ அப்போ நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ரெண்டுமே தான் பண்ண மாதிரி தான் இருக்கும். புக்கை ரொம்ப ரிலாக்ஸாக படிங்க. கடைசி 3 நாள் ரொம்ப ரிலாக்ஸாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்கு போர் அடிக்கும்போது, படிச்சுட்டே இருக்கும் சார், போர் அடிக்கும்போது அப்போ நீங்கள் வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, லாபியா மைனோரா அப்படின்றதுக்கு என்ன வந்துட்டு இருக்கு? இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, எஸ். அதை வந்துட்டு நம்ம அவுட்டரில் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாமே ஆப்ஷன் ஏ, எஸ் டக்கன். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட். சூப்பர் ஃபயர் இருக்கணும். ஓகேவா? அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்துலாம். the sperm head contain. the sperm head என்ன இருக்க போகுது? what does the sperm head contain? what does the sperm head contain? Yes, what does the sperm head contain? Acrosome. Okay, yeah, it's ரொம்ப easy. Acrosome is the right answer. Sperm head contain acrosome is the right answer. Okay, yes, option B, acrosome. Acrosome is the right answer. Okay, sir, நான் NCERT அவ்வளோ கவர் பண்ண முடியல. எல்லா क्वेश्चंसும் பார்க்கறேன். Okay, sir, please. Yeah, but NCERT ஓகே ஃபைன் தான். பட் இருந்தாலும் என்சிஆர்டி கான்செப்ட்ல இருந்து நம்ம பார்க்கணும். அதுலேருந்து எங்கேருந்து கேட்பான்னு தெரியுது. என்சிஆர்டி இஸ் அ மெயின் கீ. நீங்கள் எந்த ஒரு டாப்பரையும் எடுத்து கேட்டாலுமே பயாலஜியில் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறீங்கன்னா, நான் என்சிஆர்டி கரைச்சி குடிச்சு வச்சிருக்கேன் சார், அதனால தான் எனக்கு 360 பயாலஜியில் எடுக்க முடியுதுன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which one of the following is an most likely root cause why menstruation is not taking place?
இட்ஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் ரெகுலர்லி இன் அ சைக்கிளிங் ஆஃப் ஹியூமன் ஃபீமேல். மீன்ஸ் பீரியட்ஸ் ஃப்ளோவா இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எதனால அப்படி? ஏய் ரொம்ப ஈஸிடா. பீரியட்ஸ் நடக்கிறது காரணம் தான் கேட்டிருக்காங்க. ஐயா யா மென்சுரேஷன் நடக்கல அப்படின்னா ஓம் வந்து ஃபெர்டிலைசர் ஆயிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் டி டாக்கணும்ல ஆப்ஷன் டி. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. இஸ் நாட் டேக்கிங் பிளேஸ் ரெகுலர்லி சைக்கிளிங் ஃபீமேல் இருக்கும்போது ஆப்ஷன் டி. ஓகே என்ன கேட்டிருக்கான்? மோஸ்ட் லைக்லி ரூட் காஸ். பேசிக்கா பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பிரெக்னெண்டா இருக்கிறது. அது நல்லா பாருங்க, பீரியட்ஸ் நடக்கலன்னா பிரெக்னெண்டா மட்டும்தான் இருக்குன்றது தப்பானது. பட் பீரியட்ஸ் இல்லைன்னா பிரெக்னெண்டா இருக்கலாம்ன்றது அதிகமான சான்ஸா இருக்கு. ஓகே ரெண்டுமே நல்லா பார்த்தோம். பீரியட்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்டா தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. பட் பீரியட்ஸ் இல்லாத பிரெக்னெண்டா இருக்கலாம் அப்படின்றது அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால தான் சொல்றோம் ஃபெர்டிலைசேஷன் போகும். ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஒரு ஃபயர் போடுங்க. கமெண்ட். அது 20 கொஸ்டின் அங்கேயே முடிச்சிட்டோம். என்ன கொஸ்டின்? ஃபயர் போடுங்க. எஸ் குயிக் ஃபயர் போடுங்க பாப்பா. ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்சோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி இருக்குது. பிசிடி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே யா செஷன் லைக் பண்ண டக்கு பிளாஸ்ட். இங்கே என்ன வி கச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கச்சேரி இருக்க போது வி கச்சேரி வேதாந்து நீட் தமிழ் கச்சேரி அப்படின்றது. நீங்கள் ஏற்கனவே இதில் இப்போ 12th உங்களுக்கு ஞாபகம் இப்போ தான் நீங்கள் போர்டு எக்ஸாமில் எழுதி வந்திருக்கீங்க. இப்போ தான் போர்டு எக்ஸாமில் எழுதிருக்கீங்க. கொஞ்சம் பேசிக் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். செஷன் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The correct sequence of spermatogenetic stages leading to the formation of sperms in a mature human testis. மே 3 பெரிய கச்சேரி இருக்கு. ஆமா மே 3 மிகப்பெரிய கச்சேரி இருக்கு. Yes, the correct sequence of the spermatogenetic stages leading to the formation of sperms in a mature human testis. Yes. அக்ஷயா அதான் சொன்னேன். நான் சொல்கிறேன், நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க இல்லைன்னா இப்போ தான் எக்ஸாம் முடிச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ ஜென்ரல் ஐடியா இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணாலே போதும். பட் என்னால் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபஸ்ட் ரிவைஸ் பண்ண பாருங்க. அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபஸ்ட், ஏன்னா அதில் நீங்கள் அதிகமான மார்க் கெயின் பண்ண முடியும். ஓகே இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டேய் ஃபார்மேஷன் தானே கேட்குறான். எதனால் அப்படி போடுறீங்க நீங்கள்? எதனால் டி போடுறீங்க? ஸ்பெர்மாட்டோசைட்டு, ஸ்பெர்மாட்டோகோனியா, ஸ்பெர்மாடிட்ஸ்னு. நல்லா புரிஞ்சுவாங்க. ஸ்பெர்மாட்டோகோனியாலேருந்து மைட்டாய்டு டிவிஷன் ஆகி தான் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட்லேருந்து தான் ஸ்பெர்மாடிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆப்ஷன் ஏ தானே. ஏன் எல்லாருமே டின்னு போட்டுருக்கீங்க? நல்லா புரிஞ்சுங்கடா. ஸ்பெர்மாட்டோகோனியாலேருந்து ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மாட்டோசிஸ்ட்ல இருந்தால் ஸ்பெர்மாட்டிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மாட்டோகோனியா மேல் ஜெர்ம் செல்ஸ்னு படிச்சிருப்போம். மேல் ஜெர்ம் செல்ஸ் அதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பெர்மாட்டோகோனியாலிருந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகும். பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேருந்து செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுலேருந்து தான் ஸ்பெர்மாடிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். கண்டா கரெக்டு தானடா. என்ன இங்கே இது விட்டுருக்கு, அவ்வளோதான். லைன் வரும், லைன் விட்டுருக்கு. டே இது கொஸ்டின் பேப்பர் நம்ம செட் பண்ணுறது இல்லடா. எல்லாம் அடிச்சு அப்படி இருக்காது அப்படின்ட்டு. ஓகே நீங்கள் ஐ திங்க் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. அதனால ஸ்பெர்ம் தனியாக இல்லை, ஸ்பெர்மாட்டிட்ஸை பேஸ் பண்ணி தான் ஸ்பெர்மாட்டோசோவா மாறும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்பெர்ம் தனியாக நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே ஸ்பெர்ம் தனியாக நம்ம பார்க்கக்கூடாது. நடுவில் ஏன் சார் ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்னு
எக்ஸ்ட்ராவா இருக்கு டேய் ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் நல்லா புரிஞ்சுங்கடாக்கண்ணா ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்படின்றது ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் வந்துட்டு ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது மாட்டோஜெனிசிஸ் வந்து ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகுறது ஸ்பெர்மாட்டிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறது ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்றது இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஸ்பெர்மாட்டோசோவாவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஸ்பெர்மியேஷன் அப்படின்றது செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து மியேஷன் அப்படின்றது என்னது ரிலீஸ் ஆகுது இது வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் எடுத்து ரிலீஸ் ஆகுது அவ்வளவுதான் இதான் கான்செப்ட் அப்படின்றது ஓகே இதான் கான்செப்ட் அப்படின்றது ஓகேங்களா யா Which one of the following is correctly matched to the process occurring during menstrual cycle? Menstrual cycle வரைக்கும் எந்த process வந்து கரெக்டா இருக்கு? Which one of the following? 11 ஆயிருச்சா? 11 ஆயிருச்சா? Yeah, நான் பார்த்துட்டேன். It is going to be development of corpus luteum, secretory phase, increase secretion of progesterone. அதுக்கு முன்னாடி proliferatory phase னு ஒரு phase இருக்கு பாத்தீங்களா rapid regeneration of endometrium அப்படின்றது rapid regeneration of endometrium maturation of a Graafian follicle அப்படினு இருக்கு இல்லையா so option A is right answer which one of the following is correctly match the process occurring during the menstrual cycle rapid regeneration of endometrium and maturation of Graafian follicle அப்படின்றது ஓகேவா maturation of Graafian follicle proliferatory phase ல நடந்துட்டு இருக்கு ஓகே option B அவன் development of corpus luteum secondary phase I think secondary phase increase secretion இது என்ன இதுனே கொடுக்கவே இல்ல இதாவது menstruation வந்து breakdown of the myometrium னு கொடுத்தா இத ovulation டைப் பண்ணி கொடுத்திருக்கான் பட் ஆப்ஷன் A தான் கரெக்ட்டா வரணும் ஆப்ஷன் A தான் கரெக்ட்டா வரணும் என்னன்னே அது மென்ஷன் பண்ணல ஓகே என்ன இருக்க போகுது corpus luteum ஃபார்ம் ஆக கூட secretory phase னு மென்ஷன் பண்ணிருக்கோம் பட் பேசிக்கா அது வந்து முன்னாடி சொல்லல ஓகேவா போகுண்டா இட்ஸ் அரௌண்ட் ஒரு 12:30 மணி வரைக்கும் போகுண்டா 12:01 மணி வரைக்கும் போகுண்டா seminal plasma in human is rich in seminal plasma in human is rich in yeah it's going to be option D fructose calcium and certain enzymes option D இது அப்படியே நம்ம NCERT லைன் தான் fructose calcium and certain enzymes அப்படின்றது so D will be the right answer option D fructose calcium and certain enzyme option D is going to be the right answer okay option D is going to be the right answer yes டாக்கங்களா next question பார்த்தலாம் which one of the following statement is incorrect about menstruation menstruation பொறுத்து எது incorrect ஆன ஸ்டேட்மெண்டா இருக்கு which one of the following statement is incorrect about menstruation பொறுத்து எது incorrect ஆன ஸ்டேட்மெண்டா இருக்கு which is the incorrect statement about menstruation இதுக்கும் அதேதான் இதுக்கு என்ன இருக்க போகுது சார் இதுக்கும் option D the menstrual fluid can easily clot அது அப்படி இல்ல okay it's going to be அது clot easily clot ஆகாது okay it's going to be option D is right answer yes option D is right answer okay next question பார்த்தலாம் இதுக்கு பாத்துட்டீங்க which extra embryonic membrane in humans prevents desiccations of the embryo inside the uterus desiccation of embryos inside the uterus நான் NCERT class 12th and 11th பாத்துக்கறேன் ஓகேவா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான் ஓகே அது ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்து வெச்சுங்க அதுல இருந்து அதிகமான கேள்விகள் வருது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்ன சொல்றோம் அப்படினா அதுல இருந்து மார்க் வந்து வேரியேஷன் ஆயிட்டே இருக்கும் சோ அத நல்லா பார்த்து வெச்சுங்க ஃபர்ஸ்ட் அத ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்றது எஸ் ஆப்ஷன் B amnion
Option B, amnion is the right answer. Option B will be the right answer. Note பண்ணிக்கோங்க. It's going to be option B is the right answer. Option B, amnion. Okay. Option B is going to be the right answer. Option B is going to be the right answer. Okay. Next question பார்த்தலாம். Human adult female oxytocin என்ன பண்ணிருக்கு? Human adult female oxytocin என்ன பண்ணிட்டு இருக்கு? Human adult female oxytocin என்ன பண்ணிட்டு இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. Oxytocin. Cause strong uterine contraction. Option B. Start contraction base பண்ணி குழந்தை வெளிய வரும்போது அதான் fetal ejection reflex னு படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? fetal ejection reflex னு. ஆனா fetal ejection reflex க்கு மட்டுமே தலைவன் யூஸ் பண்ணப்படுறானா அப்படினு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. milk ejection reflex க்கும் என்ன பண்ணிருக்கான்? தலைவன் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படினு. சோ fetal ejection reflex க்கும் நம்ம oxytocin யூஸ்ஃபுல்லா இருக்கும். milk ejection reflex க்கும் நம்ம oxytocin யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அர்த்தம். So option B will be the right answer. ஓகேவா? next question பார்த்தலாம். In humans at the end of the first meiotic division the male germ cells differentiate into humans at the end of the first meiotic divisions male germ cells என்ன differentiate ஆகுது? The male germ cells is differentiate into first meiotic division முடிவடையும் போது நல்லா புரிஞ்சா first meiotic division வந்து முடிவடையும் போது என்னவா ஃபார்ம் ஆகுதுனா secondary spermatocyst வந்து ஃபார்ம் ஆகுது. So option D, secondary spermatocyst is the right answer. முடிவடையும் போது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த எண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. secondary spermatocyst தான் ஃபார்ம் ஆகுது, அரெஸ்ட் ஆகும். ஓகேவா? yes, it's going to be option D secondary spermatocyst கலக்கிறீங்க. ஓகே, option D secondary spermatocyst. male germ cells is differentiated into secondary spermatocyst அப்படின்றது. ஓகே, ஃபைன் ரா. Withdrawal of which of the following hormones is an immediate cause of menstruation? Withdrawal of which of the following hormones is the immediate cause of menstruation? Withdrawal of which of the hormone is the immediate cause of menstruation? progesterone கம்மியாக தான் நமக்கு என்ன ஆகும்? அதாவது கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆக நம்ம progesterone கம்மியாக ஆரம்பிக்குது. அப்படி progesterone கம்மியாக எண்டோமெட்ரியம் லைனிங் வந்துட்டு யாராலையுமே மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போக முடியாது இல்லையா? எண்டோமெட்ரியம் லைனிங் வந்துட்டு யாராலையுமே மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியாது, அது அப்படியே டிராப் ஆயிருது. So option C, progesterone is the right answer. Option C, progesterone is going to be the right answer. Fire. Super. Option C is progesterone is the right answer. அது குறைய தான் நமக்கு menstruation flow வந்துட்டு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சூப்பரா இருக்கணும்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தா the correct sequence in the process of development of human embryo is gastrula. Sequence. Correct sequence. எதுக்கு அப்புறம் எது இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் எது அப்படின்றது கரெக்ட் சீக்வென்ஸ். எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन போயாச்சு. கரெக்ட் சீக்வென்ஸ் சொல்லுங்க. எஸ் சியா கண்ணாங்களா செல்லங்களா பட்டுங்களா புஜிங்களா ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஜைகோட்ல தான் டிவிஷன் ஆகுதுறாக்கன்னா ஜைகோட்ல தான் டிவிஷன் ஆகுது. அந்த டிவிஷனை தான் நம்ம க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரா. க்ளீவேஜ்னா டிவிஷன் தானே சொல்லியிருக்காங்க. டிவைட் 1 2 3 4 10 ஆகுது 8 ஆகுது 8 9 ஆகுது அப்படி போயிடும் இல்லையா? ஸோ அப்படி டிவைடர் கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏடா கண்ணு ரெண்டு தீடா அப்படின்றது. If mammalian cowworm fails to get fertilized, which one of the following is unlikely? எது நடக்காது? Mammalian worm is failed to get fertilized. Fertilize ஆகல. அப்ப என்ன நடக்காது? fertilize ஆகலன்னு நடக்காது தான் கேள்வி. fertilize ஆகலப்பா. mammalian worm fertilize ஆகலடா கண்ணா. அப்ப என்ன நடக்காது? நல்லா பாருங்க. கார்பஸ் லூட்டியம் டிஸ்இன்டகிரேட் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கண்ணா ராசா ஃபெர்டிலைஸ் ஆகலனா என்ன ஆக போகுது? மறுபடியும் ஒரு ஓவம் வரப்போகுது. மென்சுரல் ஃப்ளோ போயிட போகுது. ஒரு ஓவம் வந்து நடக்கலாம், பீரியட்ஸ் நடக்கும். பீரியட்ஸ் நடந்துச்சுன்னா மறுபடியும் என்ன போகுது? 3 days பீரியட்ஸ் போனதுக்கு அப்புறமா நமக்கு மறுபடியும் என்ன ஆக போகுது?
பிரைமரி ஃபாலிக்கல் வந்துட்டு டெவலப் ஆக போகிறது. உடஞ்சு போன பிரைமரி ஃபாலிக்கல் வந்துட்டு டெவலப் ஆக போகிறதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. ஓவம் ஃபெர்டிலைஸ் ஆகல, ஃபெர்டிலைஸ் ஸ்பெர்ம் வரல, ஓவம் ஃபெர்டிலைஸ் ஆகல. ஃபெர்டிலைஸ் ஆகல என்ன ஆயிரும், மென்சுரல் ஃப்ளோல போயிடும். மென்சுரல் ஃப்ளோல போனதுக்கு அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணும், ஓவரி வந்துட்டு பிரைமரி ஃபாலிக்கல வந்துட்டு என்ன பண்ணும், சிந்தனைஸ் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா. மறுபடியும் அந்த சைக்கிள் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? சோ ஆப்ஷன் டி will be the right answer. ஆப்ஷன் டி will be the right answer. மறுபடியும் அது ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, மென்சுரல் ஃப்ளோ நடந்துருது, அதனால ஃபார்மேஷன் ஆகுதுன்னா நம்ம எப்படி கேட்டிருக்காங்க, இப்படி தொடாம இப்படி போய் தொட வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஃபைன். Ovulation is in human female is normally take place during the menstruation cycle. Ovulation எப்ப நடக்கும்? Ovulation in human female normally take place during the menstrual cycle. இதெல்லாமே தெரியும். at the end of the proliferatory phase, at the end of the proliferatory phase அப்போ LH surge நடக்கும். ஓகேவா, அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி இருக்கணும். ஆப்ஷன் டி at the end of the proliferatory phase அப்போ என்ன நடக்க போகுது, நமக்கு LH surge நடந்து ஒரு ஃபார்மேஷன் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர்னா ஆப்ஷன் டி. ஈஸ்ட்ரோஜன் குறையும்ன்றத பார்த்துருப்போம் இல்லையா. யா, Bartholin glands situated in, Bartholin glands situated in, Bartholin glands situated எங்க situated இருக்கு, Bartholin glands situated in, Bartholin gland situated in யெஸ்டா fine தெரிஞ்சிருக்கு பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க சிட்டுவேட் இருக்கு, on either side of vagina in humans, on either side of vagina in humans. option D, again D is right. So yes option D. hello Priscilla. Okay, option D is right answer. Okay, on the either side of vagina in humans. Option D is going to be the right answer. Okay, fantastic. Option D is going to be the right answer. அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆயிடலாம். அடுத்த கட்ட கேள்வி என்ன இருக்குதுன்னா, what is true for cleavage? cleavage பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மென்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். What is true for cleavage? cleavage பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மென்ட், which is the true statements with regarding to cleavage அப்படினு, which is the true statement with regarding to cleavage. cleavage பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மென்ட் அப்படினு கேட்டிருக்காங்க. cleavage பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மென்ட், cleavageனால டிவிஷன். நம்ம குழந்தையில இருந்து நம்ம படிச்சிட்டு இருக்கோம். நான் மறுபடியும் ஒன்னு சொல்லிருக்கேன், cleavageனால டிவிஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆக போகுது, சைஸ் டிக்ரீஸ் ஆகும் தானே. டிவிஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆக போகுது, சைஸ் டிக்ரீஸ் ஆகும் தானே. பேசிக்கா அவ்வளவுதான். டிவிஷன் நடக்குது, செல்லோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். டிவிஷன் நடக்குது, செல்லோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். செல்லோட சைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், நல்லா புரியுங்க. மைட்டாய்டு சார், ஒரு செல் இருந்து ரெண்டு செல் வருது இல்ல சார், அதானே சார் நீங்க டிவிஷன் சொன்னீங்க. அப்ப செல் இன்க்ரீஸ் ஆகுது தானே சார் அர்த்தம். சைஸ்னா என்ன, இதான் சைஸ்ன்றது. இது ஸ்மால் சைஸ், இது பிக் சைஸ் அப்படின்றது. அப்போ க்ளீவேஜ் எப்படி நடக்குது நம்ம பார்த்துருப்போம். இப்படி இருக்க செல் வந்துட்டு இவ்வளோ பெருசா மாறும், இவ்வளோ பெருசா ஃபார்ம் ஆயிட்டு ரெண்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் சைட்டோகைனசிஸ் நடந்து இப்படி ஃபார்ம் ஆகுது. அதான் சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, சைஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, யா. So option B will be the right answer. Next question பார்த்தீங்கன்னா, cleavage in mammalian eggs. cleavage in mammalian eggs எப்படி இருக்க போகுது, how does the cleavage in mammalian eggs occurs? How does the cleavage in mammalian egg occurs? mammalian eggs ல வந்துட்டு cleavage எப்படி இருக்க போகுது, equal holoblastic terms. நோட் பண்ணி வச்சுக்கோ. equal holoblastic இருக்க போகுது. So option D is right answer. option D, equal holoblastic. option D is going to be the right answer. option D is going to be the right answer. equal holoblastic இருக்க போகுது. equal holoblastic. yes option D equal holoblastic இல்ல. option D இல்ல, எல்லாம் கரெக்ட்டா தான் சொன்னீங்க. unequal holoblastic தான், unequal holoblastic தான். சும்மா சொன்னா மாத்திர வேண்டியதா, ஏன்டா மாத்துறீங்க டேய், கரெக்டா சொன்னீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வாட்டி கரெக்டா இருக்கீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுங்க. ஏன் சார் அப்படி தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் சார் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இதுதானே சார் வரும், இதுதானே சார் வரணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ண பாருங்க. ஓகே, நானும் 2-3 தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் போட்டுட்டே இருக்கீங்க. ஓகே, ஒரு இது சொல்றீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏன் சார் அப்படி வரலாம், ஏன் இப்படி வரலாம், ஏன் இப்படி வரக்கூடாதா சார் அப்படின்றது கொஸ்டின் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஏன் சார் ஏ வராது, YC வராதுன்னு சொல்லும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு போங்க. பிகாஸ் நம்ம தெரிஞ்சது தானே, அன்இக்வல் ஹோலோபிளாஸ்டிக் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர். ஓகேனா, ஆப்ஷன் C will be the right answer.
common sen producing gland is common sen producing gland. Common sen producing gland. Okay, what is common sen producing gland? Yeah, anal gland. Option D, anal gland. Option D, anal gland. Yeah, option B இல்ல option B என்ன போட்றீங்க? prostate gland ஆ? No, adrenal gland பேஸ் பண்ணி தான் நம்ம படிப்போம். So option D is right answer. ஓகேவா? சொல்லுங்க. Okay, fine. Okay, sen producing தான். sen producing glands நம்ம பார்த்துட்டு இருக்கிறது anal gland தான். அந்த anal glandல இந்த ஸ்பெல்லிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, anal gland பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? இந்த இதை பேஸ் பண்ணிட்டு பர்த்தோனிக் gland எங்க பிரசன்ட் இருக்குன்னு பார்த்தோம். பர்த்தோனிக் glands எங்க பிரசன்ட் இருக்க போது நமக்கு அந்த வெஜினா either side of the vagina இருந்து பிரச்சனை இருக்க போகுது. எதுக்கு பேஸா பிரச்சனை இருக்க போது நான் செக்சுவல் டிசைர் வந்து பார்க்கிறது. செக்சுவல் டிசைர் வந்து பண்ணிட்டு லூப்ரிகேஷன் ஆஃப் வெஜினா நடக்கிறது தான். ஓகே, லூப்ரிகேஷன் ஆஃப் வெஜினா பண்றது அந்த பர்த்தோலிக் கிளான்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. இதுக்கு anal gland is right answer. ஓகேவா? anal gland is right answer. Option D will be right answer. Next question பார்த்தலாம். The growth of corpus luteum is initiated by. corpus luteum இதோட growth initiate ஆகுது. The growth of corpus luteum is initiated by. corpus luteum இதோட growth எப்ப initiate ஆகப்படுகிறது? யாரால இனிஷியேட் ஆகப்படுகிறது? கார்பஸ் luteum growth follicular stimulating hormone luteinizing hormone. luteinizing hormone rakana luteinizing hormone தான் பண்ணிட்டு இருக்கு. So option C is right answer. option C is right answer. luteinize follicular stimulating hormone இல்ல, follicular stimulating hormone கதம் ஓவர். follicular stimulating hormone வந்து குறஞ்சிரும். எல்லா சர்ஜ் நடந்ததுக்கு அப்புறமா தான் LH தான் அதிகமா இருக்கும். அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கு, உடைஞ்சு போனா கிராஃபின் ஃபாலிகுலர் சேர்த்து வச்சிட்டு கார்பஸ் லூட்டியமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. சோ luteinizing hormone தான் பண்ணிட்டு இருக்கு. So option C is right answer. ஓகே, உடைஞ்சு போன கார்பஸ் லூட்டியம் வச்சு பண்ணிட்டு இருக்கு. So option C will be right answer. rakana. Yeah, next question பார்த்தலாம். Which one of the following process is associated with the change in the cellular DNA amount? Which of the following process is associated with the change in the cellular DNA amount? change in a cellular DNA amount. cellular DNA amount la changes எப்ப நடக்கும்? எது நடந்தா நடக்கும்? cellular DNA ல changes நடக்கணும் அப்படினா என்ன ஆயிருக்கணுமா? fertilization நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கணும்? fertilization நடந்திருக்கணும். So option C will be the right answer. option C will be the right answer. என்ன நடந்திருக்கணுமா? fertilization நடந்திருக்கணும். Yes, yes, option C will be the right answer. Yes, okay, basic சேஞ்சஸ் நடக்கணும்னா ரெண்டுமே. இப்போ என்னோட கான்செப்ட்ல சேஞ்சஸ் நடந்திருக்கும், ஒரு குழந்தையோட கான்செப்ட்ல சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து டிஎன்ஏ வந்து இங்க வந்திருக்கணும், அப்பா கிட்ட இருந்து இன்னொரு டிஎன்ஏ பேஸ் பண்ணி இங்க ஃபார்ம்ஸா வந்திருக்கணும். சோ ஆப்ஷன் சி ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். ஆஃப்டர் ஓவிலேஷன் collapsed ovarian follicle shrinks and become filled with the cell to form. ovulation collapsed. after ovulation the collapsed ovarian follicle shrink and become filled with the cell to form and becomes filled with cells to form, becomes filled with cells to form. Yeah, corpus luteum. option A is right answer. option A, corpus luteum is right answer. fantastic rakana. Okay, yes, yes, option A is going to be the right answer. super rakana, super. Okay, yes. No, இதெல்லாம் practice question தானே. இதெல்லாம் practice question தான். previous question நம்ம பார்த்தது தான். இதெல்லாம் practice question தான். இதெல்லாம் previous question கிடையாது. இதெல்லாம் practice question தான். The correct sequence in the process of development of human embryo. இது ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். The mammalian corpus luteum produces. mammalian corpus luteum என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? The mammalian corpus luteum produces. What does the mammalian corpus luteum? corpus luteum என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? endometrium lining மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. என்னது? யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியல் லைனை மெயின்டைன் பண்றதுக்கும் கார்பஸ் லூட்டியம் ப்ரொடியூஸ் பண்றதும் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா progesterone. option B will be the right answer. option B, progesterone is the right answer. ஓகேவா? எஸ், ஓகேவா? mammalian corpus luteum produces progesterone. அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு எண்டோமெட்ரியம் லைனிங்க இன் யூட்ரஸ்ல. ஓகே, சூப்பரா இருக்கணும். எஸ், எஸ், option B, fire. option B will be the right answer. சூப்பரா. option B is going to be the right answer. okay, sorry, next question பார்த்தலாம்.
in an egg ஒரு எக்ல வந்து the type of cleavage determined by in an egg the type of cleavage determined by எப்படி அந்த எக்ல வந்து type of cleavage எப்படி determine பண்ணுவோம் how that we determine the type of cleavage நல்லா பாத்துங்க என்ன amount of distribution yolk இருக்கு amount and distribution of yolk வச்சு தான் எக்ல தான கேட்டிருக்கான் so amount and distribution of yolk வச்சு தான் என்ன இருக்கு type of cleavage determine பண்ண படிக்கிறது so option C is going to be the right answer ஓகேவா amount and distribution of yolk வச்சு determine பண்ண படிக்கிறது so option C is the right answer ரகனா option C note பண்ணி வெச்சோம் is going to be option C yes option C will be the right answer option C will be the right answer super ரகனா super fire yeah option C yes super option C is the right answer next question பார்த்தலாம் அடுத்த question in 28 days of human ovarian cycle ovulation occurs on in 28 days of human ovarian cycle ovulation occurs on ovulation எப்ப occur ஆகும் 14th டேல தான் LH surge நடக்குது எத்தனாவது டேல LH surge நடக்குது 14th டேல தான் LH surge நடந்துட்டு இருக்கு so option C is going to be the right answer 14th டேல தான் நடந்துட்டு இருக்கு LH surge நடந்துட்டு இருக்கு so option C is going to be the right answer option C will be the right answer ஓகேவா yes option C தாக்கணுங்களா option C will be the right answer okay மறந்துடாதீங்க option C is the right answer yeah yes fire option C is the right answer next question பார்த்தலாம் அடுத்த question at the end of the first meiotic division male sperm cells differentiate into யாக்னா கருடா இந்த முட்டையில சொல்லுவோம் பாத்தீங்களா முட்டையில மஞ்சள் கலர் இருக்குல அதான் யாக் அப்படின்றது அதான் நம்ம கரு அப்படின்றோம் இல்லையா எம்ப்ரியோ பேஸ் பண்ணி so okay சொல்லுங்க a male sperm cells differentiate into என்னவா male sperm cells differentiate ஆக படிக்கிறது secondary spermatocyte வந்து differentiate ஆக படிக்கிறது எப்படி differentiate ஆக படிக்கிறது secondary spermatocyst வந்து differentiate ஆக படிக்கிறது so okay option A will be the right answer okay secondary spermatocyte okay fire okay it's going to be option A is going to be the right answer super அடுத்த கட்ட क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन வரக்க போதுனா what is true about cleavage in fertilized egg humans what is true about cleavage in fertilized eggs of human what is true about cleavage டேய் இதுக்கு மேல சவுண்டா பேசினா கொண்ட கட்டிருண்டா நீ ஹெட்செட் வேணா அதிகப்படுத்தி வச்சுக்கோ நீ கரெக்டா தான் நீங்க இங்க எனக்கு வால்யூம் கரெக்டா தான் இருக்கு பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா தெரியாதுடா அது சஞ்சனா அது நாளைக்கு வருமா வராதான்னு தெரியாதுடா இஸ் ஆல்வேஸ் அன்பிரெடிக்டபிள்டா இஸ் ஆல்வேஸ் அன்பிரெடிக்டபிள் சிபிஎஸ்இ அப்படிங்கிறது எப்பவுமே அன்பிரெடிக்டபிளா தான் இருப்பான் சோ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்க போகுது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஸ்டார்ட்ஸ் இன் தி fallopian tube what is the true cleavage fertilization எங்க ஆரம்பிக்குது fallopian tube ல பேஸ் பண்ணி தான் இருக்குது ampular region தான் ஸ்டார்ட் ஆகுது ampular region தான் fertilization ஆகுது சோ cleavageம் அங்க தான் ஆரம்பிக்கப்படுகிறது சோ ஆப்ஷன் சி start in the fallopian tube is right answer yes ஒரு ஃபயர் ஓடுங்க பாப்போம் come on சூப்பரா ஃபயர் போடுங்க நெருப்பு மழை பொழியட்டும் come on guys சிபிஎஸ்சிக்கு தெரியாதுடா சிபிஎஸ்சி ஆஃப்டர் நீட் தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் முன்னாடி வந்த ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 30 குள்ள வந்துடலாம் நான் ஏப்ரல் 30 வந்தாச்சு இன்னும் அரை மணி நேரத்தில் ஏப்ரல் 30 வந்துற போது என்ன ஆக போகுதுன்னு தெரியல பட் பார்ப்போம் ஓகே சரி ஓகேடா ஃபயர் சூப்பர் ஓகே ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம்டா ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துட்டு மிச்சம் இருக்க क्वेश्चंस பார்த்து முடிச்சிடலாம் ஓகே டக்கு படிச்சு முடிச்சிடலாம் ஒரு 1 குள்ள நம்ம முடிச்சிரும் ஓகே 1 குள்ள நம்ம முடிச்சிரும் இனி இருக்குது நமக்கு என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல 10 கேள்வி இருக்கு அந்த 10 கேள்வியை பார்த்துறோம் அந்த 10 கேள்வியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பார்த்து இந்த செஷன் நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா எஸ் டா ஹைடா பிரகதீஷ் ஓகே சோ we will 11:50 க்கு ரெஸ்யூம் பண்ணுவோமா 11:50 க்கு ரெஸ்யூம் பண்ணுவோம் ஓகே செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க அப்படினது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வெச்சோங்கடா செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வெச்சோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஓகேவா B4 bio blast யா ஓகே வா ஃபயர் ஓகே இதான் லாஸ்ட் பிரேக் இது அப்புறம் பிரேக்லாம் இல்ல this is the last break இது அப்படியே முடிச்சு நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் முடிச்சு நம்ம அப்படியே முடிச்சிரோம் ஓகேவா
feedback நல்ல விஷயம் நல்ல விஷயம் வாங்க 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 வணக்கம் 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 வாழ்த்துக்கள் 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 வந்துட்டீங்களா யா ஒரு 10 கொஸ்டின்ஸ் மோஸ்ட்ல வந்து நம்ம இதில் இருக்கும் ரீப்ரொடக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே வாங்க வாங்க ஓகே ஓகே வாங்க வாங்க எஸ் ஓகே கொஸ்டின் ஆரம்பிச்சலாம் extra embryonic membrane of the mammalian embryo are derived from extra embryonic membrane of the mammalian embryo is derived from extra embryonic membrane of a mammalian embryo is derived from derived from trophoblast. Yes, it's going to be option B is the right answer. Option B, trophoblast is the right answer. Super. Option B, trophoblast. Yeah. In trophoblast. Option B is the right answer. Option B, trophoblast. Okay, va? Yeah. Greek magic. Okay. Yes, trophoblast. Next question. Acrosome reaction in sperm is triggered by. Acrosome reaction in sperm is triggered by. எதனால ட்ரிகர்ட் ஆகப்படுகிறது? Acrosome reaction in sperm is triggered by. Acrosome reaction in sperm is triggered by. எதனால ட்ரிகர்ட் ஆகப்படுகிறது? Acrosome reaction in sperm is triggered by. Acrosome reaction in spermல இருக்கக்கூடிய acrosome reaction எதனால ட்ரிகர் ஆகப்படுகிறது அப்படின்னு தான் கேள்வி. எக் வந்துட்டு ஃபெர்டிலைசின் அப்படிதான் இது பண்ணும் அதை எடுத்துக்கிட்டு ஆன்டி ஃபெர்டிலைசனை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரோசோம் பண்ணுவான் ஸோ பேசிக்காக யாரால் ட்ரிகர் ஆகப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ஃபெர்டிலைசனால தான் ஆக்ரோசோம் ட்ரிகர் ஆகப்படுகிறது ஓகேவா எக் வந்து என்ன பண்ணுறது ஃபெர்டிலைசன் ட்ரிகர் பண்ணுறது அதனால ஸ்பெர்ம் என்ன பண்ணுது ஆன்டி ஃபெர்டிலைசன் ட்ரிகர் பண்ணுவான் எஸ் அதனால என்னது ஆக்ரோசோம் ரியாஸ் அக்கஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஜோனா பெலிசுலர் லேயர்ல ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே எக் வந்துட்டு ஃபெர்டிலைசன் ரிலீஸ் பண்ணுது அதுக்கேற்ற ஆன்டி ஃபெர்டிலைசன் யார் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ பேசிக்காக ஆக்ரோசோம் மேலே ட்ரிகர் ஆகப்படுகிறது எதனால் ஸ்டார்டிங் பண்ணி இருக்கும்போதுனா ரிலீஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் தான் இருந்திருக்கு ஓகேவா எஸ் extrusion of second polar body from egg nucleus occurs. Extrusion of second polar body from egg nucleus occurs. Extrusion of second polar body from egg nucleus occurs. ஏதாண்டா it's going to be option A after the entry of sperm before the completion of fertilization after the entry of sperm before the completion of the fertilization so option A is the right answer okay yes option A will be the right answer kana yeah option A yes da kana super option A is the right answer okay next question paathalam high lens is found by high lens is found by high lens yeah ectoderm option A ectoderm is the right answer high lens is found by super Ajit option A ectoderm ஆல ஃபார்ம் ஆகப்படுகிறது high lens is found by ectoderm super yes again option A is the right answer fine super it's going to be option A ectoderm is the right answer super option A ectoderm is the right answer next question பார்த்தலாம் middle piece of mammalian sperm possess middle piece of mammalian sperm என்ன இருக்க போகுது middle piece of mammalian sperm possess middle piece of mammalian sperm என்ன இருக்க போகுது middle piece of mammalian sperm ஓட middle piece ல என்ன இருக்க போகுது மைட்டோகாண்ட்ரியாவோட சேர்ந்து என்ன இருக்கும் நமக்கு சென்ட்ரியோல் இருக்குமா okay yeah super ரகனா ஓகேவா fine ஒரு நிமிஷம் இருங்க எஸ் ஓகே மாத்தியாச்சு Okay, Mathis. But again, it's option A. The option A is right answer. Okay, option A is right answer. Okay.
Yeah, option A will be the right answer. Mitochondria and centriole is the right answer. Okay, next question. Location and the secretion of Leydig cells are. Location and the secretion of Leydig cells. Location and the secretion of Leydig cells is called. Okay, location and Leydig cells location secretion is the basement of the option C, testis testosterone. Okay, it's going to be option C is right answer. Yes, option C is right answer. Okay, Leydig cells அப்படினால testosterone the androgen testosterone Leydig cells base பண்ணி கேள்வி வந்திருந்தாலே ஆன்சர் என்ன ஆக போகுது testosterone இல்லனா androgen தான் இருக்க போகுது. So option C is right answer. Option C will be the right answer. Option C will be the right answer. Next question பார்த்தலாம். Freshly released human egg as freshly released human eggs. Freshly released human eggs என்ன இருக்க போகுது? Freshly released human eggs. Freshly released human eggs that yeah either H chromosome or Y chromosome base பண்ணிருக்கலாம் பட் நம்ம இதல பார்க்கிறதுல 1 H chromosome தான் இருக்கு. So option B is the right answer. Option B 1 H chromosome is the right answer. Super rakana super. Option B நாக்கணுங்களா option B 1 H chromosome. Human females 2 H chromosome இருக்கும் பட் egg வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா egg வந்து ஃபார்ம் ஆகும்போது பேசிக்கா கேரி அவுட் பண்ணி வர்றது இல்ல ஓகே 22 ஆட்டோசோம்ஸ் ஓட ஒரு H chromosome தான் வந்து 22 ஆட்டோசோம்ஸ் இருக்குது ஒரு H இந்த H chromosome H chromosome டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படி அர்த்தம் ஓகேவா during cleavage what is true about cells during cleavage what is true about cells cells பொறுத்தவரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மென்ட் cleavage நடக்கும்போது what is true about cells cleavage பொறுத்தவரை எது true about cells cleavage பார்த்தால எது true about true size does not increase size increase ஆகாது size என்ன ஆகாது increase ஆகாதுன்னு அர்த்தம் size does not increase is the right answer size வந்து என்ன ஆகாது increase ஆகாது size வந்து என்ன ஆகாது increase ஆகாது அப்படின்றது ஓகேங்களா yeah option B is the right answer option B is the right answer I have doubt in question 262 ஓகேடா மோனிஷா 262 னது கனா Leydig cells ரா Leydig cells ஓட intestinal இதுல இருக்கும் இல்லையா testis testosterone Leydig cells ரா படிச்சிருந்தோமே Leydig cells நாலே intestinal cells படிச்சிருப்போமே testis and secretes male hormone testosterone Leydig cells intestinal cells னு படிச்சிருப்போம் எங்க பிரச்சனை இருக்குது testisல பிரச்சனை இருக்கு என்னத்தை secrete பண்ணுது testosterone secrete பண்ணுது testisல பிரச்சனை இருக்கு testosterone secrete பண்ணுதுன்னு அர்த்தம் ஓகேவா இது freshly released human eggsல 22 H இருக்கு எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படினா பார்த்தா X cellsல 22 இருக்கு haploid condition தான் நமக்கு வர போகுது எல்லாத்துலயுமே நம்ம diploid condition பாத்துறோம் பட் இதுல என்ன இருக்க போகுது haploid condition தான் வர போகுது haploid conditionனா 46 குரோமோசோம் இருக்காது எத்தனை இருக்கும் 23 குரோமோசோம் தான் இருக்கும் 23 குரோமோசோம் தான் இருக்குது அப்படினு பார்த்தா அதுல 22 ஆட்டோசோம்ஸும் அதோட ஒரு H குரோமோசோம் தான் இருக்கும் ஏன் சார் H குரோமோசோம் இருக்கு அப்படி பார்த்தா அது எக்னா கண்டிப்பா H குரோமோசோம் தான் இருந்தானோ ஸ்பெர்மா இருந்தா அது H உம் இருக்கலாம் Y உம் இருக்கலாம் நம்ம சொல்ல முடியும் ஏனா HY சேர்ந்தா தான் நமக்கு மெயில் வருது அப்படினா பயோஸ்டேட் பாப்போம் பட் இங்க ஃபீமேலால 2 H வரதுனால 22 + H தான் எக் குரோமோசோம்ல இருக்குது ஓகே எஸ் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் fertilization is emitted by இப்பதான் பார்த்தோம் fertilization is emitted by emitted யாரால எமிட் பண்ணப்படுது fertilization is emitted by நான் சொல்லிருந்தேன் யார் வந்து fertilization இது பண்ணுவா அதுக்கு ஆன்டி fertilization வந்து நம்ம ஸ்பெர்ம் பண்ணோம் அப்படினு சொல்லிருந்தேன்ல யார் ரிலீஸ் பண்ற fertilization டேய் ஆன்டி ஃபெர்டிலைசேஷன் ஸ்பெர்ம் இது பண்ணுது எமிட்டட் யார் எமிட் பண்றா அப்படி பார்த்தா மெச்சூர்ட் எக்ஸ் தான் இம்மெச்சூர்ட் எக்ஸ் பண்ண மாட்டாங்க மெச்சூர்ட் எக்ஸ் தான் பண்றாங்க அதுக்கு அகைன்ஸ்டா தான் ஆன்டி ஃபெர்டிலைசேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே அதுக்கு இதுக்கு அகைன்ஸ்டா தான் ஆன்டி ஃபெர்டிலைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி மெச்சூர்ட் எக் இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி மெச்சூர்ட் எக் இஸ் தி ரைட் ஆன்சர் எஸ் ஆப்ஷன் பி மெச்சூர்ட் எக்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே கலக்கிட்டீங்க ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन how many sperms are formed from a secondary spermatocyst secondary spermatocyst ல இருந்து எத்தனை sperms வந்து ஃபார்ம் ஆகப்படுகிறது how many sperms are formed from the secondary spermatocyst எத்தனை sperms வந்து ஃபார்ம் ஆகப்படுகிறது secondary spermatocyst ல இருந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு ரெண்டே பேருக்கு தான் இங்க போட்டி அப்படின்றதுனால ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ரக்கனா ஆப்ஷன் சி 4 வராதுடா 4 வருமா 4 வராது 46 டிவைட் ஆகுதா மைட்டோசில் 46 டிவைட் ஆகும்போது எத்தனை கொடுக்குது give rise to மைட்டோசில் give rise to ரெண்டு ஸ்பெர்மாட்டிட்ஸை கொடுத்துட்டு இருக்கு
ஓகேவா? நம்ம செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ல இருந்து மட்டும் எவ்வளவு டெவலப் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கணும். செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ல இருந்து நமக்கு 2 பேஸ் பண்ணி நடக்கும் மைட்டோசிஸ் நடந்து செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்து மியாசிஸ் நடந்து செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகி இதுல இருந்து 2 தானே வரும். மொத்தமா தானே 4ன்னு படிப்போம். அவன் செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் மட்டும் தானே கேட்டிருக்கான். மொத்தமா தான் 4ன்னு படிப்போம். செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் தானே கேட்டிருக்கான். எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டா, குட் மார்னிங். வெல்கம் டு வெனஸ்டே, Thursday. காலை வணக்கம். யா, அடுத்த நாட்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எஸ், 12 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் டு Thursday. எஸ், நம்ம இந்த டே எண்ட் ஆகுறதும் நமக்கு நான் இன்னைக்கு காலையில், அதாவது நேற்று காலையில் சொல்லியிருந்தேன், அதாவது வெனஸ்டே காலையில் சொல்லியிருந்தேன். டே எண்ட் ஆகுறது நம்மளோட தான், டே வரக்கூடியது நம்மளோட தான் அப்படின்றது. ஸோ வெல்கம் Thursdayக்கு இந்த டே ஸ்டார்ட் வித் ஆஸ், நம்மளோட தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நல்ல டேவாக தான் இருக்க போகுது. ஓகேவா? குட் மார்னிங் இல்லை எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்கும் குட் மார்னிங். ஓகேவா? பட் இனி அப்படி போக முடியாது. எஸ், இதுதான் கடைசி ஸ்டார்ட் ஆஃப் டே வித் அஸ். ஓகே, இதுதான் கடைசி ஸ்டார்ட் ஆஃப் டே வித் அஸ். இனிமே நமக்கு அப்படி இருக்காது. ஓகேங்களா? மைடில் பீஸ் கண்டெய்ன்ஸ் ஒன்லி மைட்டோகாண்ட்ரியா சார்? இல்லடா, சென்ட்ரோல இருக்கும். சரி, கோனாட்ஸ் டெவலப்ஸ் ஃப்ரம் எம்ப்ரியானிக். எங்க இருந்து டெவலப் ஆகப்படுது? எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல எந்த டெவலப் ஆகப்படுது? கோனாட்ஸ் டெவலப்ஸ் ஃப்ரம் mesoderm. Super. It's going to be option C, mesoderm is the right answer. Option C, mesoderm is going to be the right answer. Yes, Dakana, fire. Option D, mesoderm. Okay, va? Yeah, option D, mesoderm. Good morning. Option C, mesoderm is the right answer. Okay, va? Sperm and egg nuclei fuse due to. எதனால ஃபியூஸ் ஆகுது ஸ்பெர்மும் எக் நியூக்ளியும்? இது என்ன சார் கேள்வி? எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தேர் புரோட்டோபிளாஸ்ட். 2 புரோட்டோபிளாஸ்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷனால தான் தலைவன் இங்க போய் அங்க ஃபியூஸ் பண்றான், அங்க போய் இங்க வந்து ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. என்ன எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கு ஃபெர்டிலைசேஷன்ல? உங்களுக்கு என்ன எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கு? மியூச்சுவல் கான்ட்ராக்ஷன் இருந்தால் கூட நம்ம கரெக்டாக போட்டுடலாம். பட் என்ன எலக்ட்ரிக் சார்ஜஸ், என்ன ஃபெர்டிலைசேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன எலக்ட்ரிக் சார்ஜ் போயிட்டு இருக்கு நம்ம உடம்புல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? கெமிக்கல்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் டிஸ்பியூஸ் கிடையாதுன்னா நம்ம கெமிக்கல்ஸ் தான் செக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எலக்ட்ரிக்கல் வராது, கெமிக்கல் தான். ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, கடைசி 2 கேள்வி தான் இதில். ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் போயிடலாம். எக் இஸ் லிபரேட்டட் ஃப்ரம் ஓவரி இன். எக் இஸ் லிபரேட்டட் ஃப்ரம் ஓவரி இன். Egg is liberated from ovary in secondary oocyte stage. Option A, secondary oocyte stage is right answer. Secondary oocyte stage, option A is right answer. Yes, Dakana is going to be option A is right answer. Option A, secondary oocyte stage la indha form agudhu. Okay, option A will be the right answer. Yes, Dakana, super. It's going to be option A, secondary oocyte stage அப்படின்றது. Okay, last question in human reproduction பார்க்கிறோம். ஹியூமன் ஹெக்ஸார். நல்லா, ஹியூமன் ஹெக்ஸ் என்னது? 4 டைப் ஆஃப் ஹியூமன் செக்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம். அதில் ஹியூமன் ஹெக்ஸ் என்ன டைப்பில் வந்துட்டு இருக்கு? ஹியூமன் ஹெக்ஸ் ஏ செலுத்தல் அப்படின்றது ஃப்ரீ ஆஃப் யாக் இருக்கிறது. எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா யாக்கை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க? யாக்கை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஹியூமன் ஹெக்கில் யாக் இருக்காது, அதான் ஃப்ரீ ஆஃப் யாக் அப்படின்றது ஏ செலுத்தல் அப்படின்றது. ஓகேவா? யாக் மைக்ரோவா இருந்தால் கொஞ்சம் இருக்குது அப்படின்றது. யாக் மைக்ரோவாக கொஞ்சம் இருக்குது, வேலைன்னா வேற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, எக்ஸ்பிளைன். ஒன்றும் இல்லைக்கண்ணா, இது யாக்கை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகேவா? நோ யாக் இல்ல அப்படின்னா அதான் ஹியூமன் எக்கா இருந்துருக்கு. என்னது? யாக் இல்ல அப்படின்னா அது என்னவா இருந்துருக்கு? ஹியூமன் எக்கா இருந்துருக்கு. ஓகேவா? மைக்ரோலித்தல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மைக்ரோலித்திக்கல் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யாக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த கரு இருக்கு தெரியுமா? ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யாக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறது பிராக்கிஸ்டோமா.
பிராக்கிஸ்டோமான்றது படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கு எக்ஸாம்பிள். மீசோலித்திக்கல்னா அதுக்கும் கொஞ்சம் மாடரேட் லெவல்ல, பேர்லயே இருக்கு, மாடரேட் லெவல்ல வந்துட்டு யாக் இருக்கிறது அப்படின்றது, மாடரேட் லெவல்ல வந்துட்டு யாக் இருக்கிறது அப்படின்றது. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம தவளையோட எக்குலாம் இருக்கு தெரியுமா? தவளையோட எக்குலாம் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேக்ரோலெசித்தல்னு பேரே இருக்கு. மேக்ரோனா சும்மா பெருசா இருக்கிறது, மேக்ரோன்றது பெருசா இருக்கிறது. ஓகேவா? அதிகமான ஃபுல் மோர் அதிகமான யாக் இருக்கிறது. அதுல நம்ம தான் சாதாரண முட்டை, ரெப்டைல்ஸோட பேர்ட்ஸோட முட்டை இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? பேர்ட்ஸோட முட்டையெல்லாம், ஓகே, பேர்ட்ஸ் பேஸ்மெண்ட், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் அதோட முட்டையெல்லாம். யாக் அந்த மஞ்சக்கருவும் படிச்சிருப்போம். மஞ்சக்கரு இருக்கு தெரியுமா? மஞ்சக்கரு, அந்த மஞ்சக்கரு வச்சு டிட்டர்மைன் பண்றாங்க. அந்த மஞ்சக்கரு வச்சு எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு தெரியுமா? இது இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் எக்ல வந்து மஞ்சக்கருலாம் கிடையாது. ஓகே ஓகே, ஹியூமன் எக் அப்படின்னு சொல்லி எக்னு சொன்னதால அந்த முட்டையை ஞாபகம் வச்சுக்கூடாது. ஓகே, எக் வந்து யோ யாக், அதுதான் நம்ம என்ன இருக்க போது, ஏ செலித்தலா இருக்க போது. நம்மளாம் ஏ செலித்தல் எக்ல இருந்து தான் வந்துருக்கிறோம் அப்படின்றது. ஓகேங்களா? எஸ். அப்புறம் மைக்ரோ செலுத்தல் பேஸ் பண்ணி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் யாக் வந்து பிரச்சனை இருக்கு. அது பிராக்கிஸ்டோமா, மீசோலிசில் வந்து மோட் ஆஃப் மாடரேட் லெவலில் விராக்ல நம்ம பிராக்கிஸ்டோல் பார்த்துருக்கோம். ஓகே, எஸ், ஒரு பிளாஸ்ட் போடுங்க பாப்போம். கமான் பிளாஸ்ட் போட்டுடுங்க. செஷன் லைக் பண்ண கமான்ட்ரா. நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஹெல்த்துக்கு போயிடலாம். கமான் பிளாஸ்ட் பண்ணிடுங்க. பிளாஸ்டே அப்படின்றது தன்னாடி. பிளாஸ்ட் போட்டிங்களா? செஷன் லைக் பண்ண வேற இருக்கீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோடா. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இதில் அவ்வளோ கொஸ்டின்ஸ் இல்லை, கொஞ்சம் கொஸ்டின் தான் நம்ம டக்குன்னு பார்த்துருவோம். யா, ஃபயர் போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. அதே தான் டக்குன்னு ஃபயர். அப்படியே தண்ணி குடிச்சோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். நைட்டில் கண்ணு முடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சூடாக இருக்குது, கண்ணு முடிச்சிடுங்க. Always like it. Okay, already like it. What is the functions of York sac? அதோட ஃபங்க்ஷன்ஸா? அதோட ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்காக என்னது? நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கு. வேற என்ன? நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சை மாற்றி விடுறது, கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சை மாற்றி விடுறது, அதெல்லாமே தான். ஓகே, சரி. ரீப்ரொடக்ஷன்ஸை ஹெல்த்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். The method that directly injected into the sperm into a ovum is assisted reproductive technology is called as ART. என்ன ART வந்துட்டு directly injected the sperm into a ovum. சார் II in blood group genotype வராதா? IIன்றது O blood group தான்டா. எப்படி genotype வராமல் இருக்கும்? II சேர்ந்தாதான் நமக்கு O blood group வந்து கிடைக்குது. II சேர்ந்தாதான் நமக்கு O blood group வந்து கிடைக்குது. ஓகே, எப்பா? எஸ், இதுக்கு ஆப்ஷன் சி. கண்ணு. எஸ், ஆப்ஷன் சி என்னது? introcytoplasmic sperm injection. Introcytoplasmic sperm injection. Option C. Super. Introcytoplasmic sperm injection. Option C is the right answer. Okay, option C will be the right answer. Option C is the right answer. Fine. Option C. Yes. Next question பார்க்கலாம். Increased IMR and decreased MMR in a population will be. Increased IMR and decreased MMR. ஒரு நிமிஷம். ஓகே, எஸ். இன்க்ரீஸ் IMR and decreased MMR என்ன பண்ணிருக்கு? not cause any significant changes in a growth rate. infant motility rate வந்து அதிகமாகுது. decreased maternal motility rate குறையாதுன்னு அப்படின்னா பாப்புலேஷனில் பெருசாக அளவு சேஞ்சஸ் நடக்காது அப்படின்றது. ஓகே,
ஐஎம்ஆர் இன்ஃபான்ட் மோட்டிலிட்டி ரேட்ல குழந்தைங்க வந்து சாவறது, பிறக்கும்போது குழந்தைங்க சாவறது. எம்எம்ஆர்னா மெட்டர்னல் மோட்டிலிட்டி ரேட், அம்மாக்கு வந்து பிரெக்னன்சி டைம் அப்போ, ஐ மீன் பேச்சுரேஷன் டைம் அப்போ சாகுறது. அதான் சொல்லிருக்காங்க. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கனா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். இன்டென்சிலி லாக்டிங் லாக்டேஷன் அமார்ஃபியா இருக்கு தெரியுமா, அது பேஸ் பண்ணி மதர்ஸ் டு நாட் ஜெனரலி கன்சீவ் டியூ டு லாக்டிங் மதர்ஸ், லாக்டேஷன் அமார்ஃபியா தான் கேட்டிருக்காங்க. எதனால கன்சீவ் ஆக மாட்டாங்க அவங்க, எதனால கன்சீவ் ஆக மாட்டாங்க, எதனால அந்த 6 மாசத்துக்கு கன்சீவ் ஆக முடியாது அப்படின்னு இருக்காங்க. suppression in gonadotrophin, suppression in gonadotrophin. ஓகேவா, suppression in gonadotrophin இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, என்னடா கேட்டிங்க ஜித்து? ABO blood group type show how many genotypes and phenotype? Phenotype is 4 but genotype is correct answer. No sir. ஆமாடா கண்ணா, இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அதனால நடக்க நல்லா பாருங்க. எத்தனை blood group இருக்கு நமக்கு? A blood group இருக்கு, B blood group இருக்கு, A blood group இருக்கு, B blood group இருக்கு, AB blood group இருக்கு, O blood group இருக்கு. அப்போ phenotype என்னவா இருக்க போகுது? 4 தான் phenotype. 4 phenotype. Character express பண்ணுது phenotype. A blood group எது இருந்ததுன்னா A blood group வரும்? IA இருந்துச்சுன்னா A blood group வரும். அது மட்டுமா வரும்? இல்ல. I இருந்தாலும் A blood group வரும். அதே தான் B க்கும். IB இருந்தாலும் B blood group வரும். IR இருந்தாலும் ஸ்மால் IR இருந்தாலும் உங்களுக்கு B blood group வரும். ABக்கு ஒண்ணே தான் இருக்கு, IB தான் இருக்கணும். IB தான் இருக்கணும். அதே மாதிரி தான் O blood group ஒண்ணே தான் இருக்கு, ரெண்டுமே ரிசெசிவ் ஐயா தான் இருக்கணும். அப்போ ஜீனோடைப் எவ்வளவு இருக்க போகுது? 6 ஜீனோடைப் இருக்க போகுது. 1 2 3 4 5 6 ஜீனோடைப் இருக்க போகுது ABO blood group. ஓகேவா? ஓகே, ஃபைன் ராகண்ணா. So explain பண்ண முடியுமா question? டேய், கோனோடோட்ரோபின் அப்படின்ற ஹார்மோன் சப்ரஸ் ஆகுறதுனால, கோனோடோட்ரோபின் அப்படின்ற ஹார்மோன் வந்து சப்ரஸ் ஆகுறதுனால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மென்சுரல் ஃப்ளோ நடக்கிறது இல்ல. மென்சுரேஷன் என்னது? ஓவம் வந்து செக்ரெட் ஆகிறது இல்ல. ஸோ ஓவம் செக்ரெட் ஆகுறதுனால நீங்க என்னதான் செச்சு வச்சுக்கிட்டாலும் அது உங்களுக்கு என்ன டீல் பண்ணாது, உங்களுக்கு அது வந்துட்டு பிரெக்னன்சியை டீல் பண்ணாதுதான் அர்த்தம். ஓகே, அதனால தான் அவங்க கன்சீவ் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கோனோடோட்ரோபின் எக்கே ப்ரொடியூஸ் ஆகல. அவங்க எக்கே ப்ரொடியூஸ் ஆகும்போது, ஏன்னா கோனோடோட்ரோபின் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்கே ப்ரொடியூஸ் ஆகும்போது, ஐ மீன் அந்த ஹார்மோனே சிந்தசைஸ் ஆகும்போது ஓவல்ல எக்கே ப்ரொடியூஸ் ஆகாது. எக் ப்ரொடியூஸ் ஆகலனா நாங்க ஸ்பெர்ம் போனா என்ன போகலன்னா அப்போ ஃபெர்டிலைஸ் ஆகி பிரெக்னன்சி லீட் பண்ணாது இல்லையா? சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகேவா? ஓகே, என்னடா தேவதர்ஷினி, எதிரா ராங் என்ன கூகுள் சே நோ, ChatGPT சே எஸ். என்ன குழப்பறீங்க? எதிரா நாங்கன்னு கேட்டிருக்கேன், இட்ஸ் நாங்க பாலியா டயலாக் பேசிட்டு இருக்கீங்க உட்காந்து. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். யா, ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்கை பேஸ் பண்ணி எது கரெக்டான ஆப்ஷன்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is the correct option? Sterilization technique are generally foolproof methods of the contraception with the least effects. It almost irreversible of the microconception that will be reduce sexual urge. It is a surgical procedure of lack sufficient facilities in many parts of the country. So sterilization பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஆன்சரா இருந்துட்டு இருக்கு அப்படினது பாத்தீங்கன்னா, I think எது ராங்கா எது கரெக்ட் தான் கேட்டிருக்கானா? எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. யா, எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பீ தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி will be the right answer. ஓகே, ஃபைன். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். இருக்கணும். ஆப்ஷன் டி will be the right answer. சூப்பரா இருக்கணும். ஃபைன் இருக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The national level approach to build up a reproductive health society. National level approach to build up a reproductive health society was taken up in our country by எந்த நாட்டுல எடுத்திருந்தாங்க? அந்தந்த காலத்துல
1950 இருந்து அப்படின்னு நம்ம காந்தியை பேஸ் பண்ணி நம்ம இதில் கான்செப்ட்ல பேஸ் பண்ணி வந்துச்சு இல்லையா எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் எஸ் 1950 ஓகே 1950 இஸ் ரைட் ஆன்சர் சூப்பரா கண்ணா அடுத்த क्वेश्चन எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் ஆர் எஃபெக்டிவ் இஃப் யூஸ்ட் வித்தின் எத்தனை மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணா எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் வந்து எஃபெக்டிவா இருக்கும் எமர்ஜென்சி கான்செப்ட் இந்த ரேப் எல்லாம் நடந்துச்சுனா யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரேப் மட்டும் இல்ல பட் முக்காவாசி நம்ம ரேப்புக்காக தான் யூஸ் பண்ணப்படக்கூடிய எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் சோ அதுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படினா எத்தனை மணி நேரத்துல பண்ணி ஆகணும் எத்தனை மணி நேரத்துல பண்ணி ஆகணும் ரேப் பண்ணி முடிச்சு 72 மணி நேரத்துல அதாவது ரேப்னு சொல்ல முடியாது அதனால 72 hours of coitus 72 hours of coitus பண்ணி முடிச்சு அதெல்லாம் பண்ணி ஆகணும் ஓகே அப்போ வந்து அது லீடிங் பண்ண பிரெக்னன்சி லீட் பண்ணாது அப்படினு சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ is right answer 72 hours of coitus அப்படினு so option A will be the right answer yes option A is going to be super option A 72 hours of coitus okay next question பார்த்தலாம் choose the right one among the statement given below which is the right one among the statement given below right one right கரெக்ட்டான ஆன்சர் கேட்டிருக்காங்க ஓகேவா right which is the right statement அப்படிது கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்க which is the correct statement about this அப்படினு பாத்தீங்கன்னா yes IUDs intrauterine device என்ன பண்றது increase the phagocytosis reactions in the uterus செல்ல வந்து கொன்னுருது sperm cell வந்து கொன்னுருது என்ற பாப்போம் இல்லையா so option B phagocytosis வந்து increase பண்ணி விட்டுட்டு இருக்கு yes option B is right answer option B phagocytosis தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் increase பண்ணி விட்டுட்டு இருக்கான் so option B is going to be the right answer yes option B ராகணுங்களா option B yes okay option B is right answer okay முடிஞ்சிரும் okay டக்கு முடிஞ்சிரும் கலப்பட அவ்வளவு क्वेश्चंस இல்லடா கொஞ்சம் क्वेश्चंस தான் இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் क्वेश्चंस தான் இருக்கு நம்ம டக்குன்னு முடிச்சிரும் கலப்பட அவ்வளவு क्वेश्चंस தான் இல்ல 12:30 குள்ள முடிச்சிடலாம் 12:30 குள்ள முடிக்க ட்ரை பண்றேன் ஓகேவா the following statements are given regarding MTPs MTP பத்தி கொடுத்திருக்காங்க MTP பத்தி தெரியலையா சோ MTP பத்தி கொடுத்ததுல எது கரெக்ட்டா இருக்கு டெர்மினேஷன் மெடிசினல் டெர்மினேஷன் அத பேஸ் பண்ணி B network issue for me oh, answer B network issue for me சரி MTP are generally advised during the first trimester yes MTP are used as a contraceptive method கண்டிப்பா கிடையாது MTP னா contraceptive method யூஸ் பண்ணா அவ்வளவுதான் MTP are always surgical இல்ல மாத்திரை போட்டு கூட கரெக்ட்க்கலாம் MTP require assistance for the qualified yes so option C is right answer ரகனா option C 1 உம் 4 உம் கரெக்ட் ஓகேவா டெர்மினேஷன் பிரெக்னன்சி அபார்ஷன் சொல்றாங்க அதான் இங்க இருக்கு ஓகேவா சோ அத வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்வைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல பண்ணா சேஃப்டியா இருக்கும் குழந்தைக்கும் சரி குழந்தைக்கு எப்படி சாவதான் போகுது அம்மாக்கு வந்து சேஃப்டியா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம அது குவாலிஃபைட் டாக்டர் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஓகே குவாலிஃபைட் டாக்டர் பண்ணாம நிறைய பிரச்சனை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மத்த இந்தியால வந்து ஒரு ரிப்போர்ட் படிச்சீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ படிச்சிருக்க மாட்டீங்க ஒரு ஜனவரி மாதத்துல ரிப்போர்ட் வந்து வெளியே போட்டாங்க அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு நிறைய விமன்ஸ் வந்துட்டு இல்லீகல் அஃபேர்ல வச்சுக்கிட்டு பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க பிரெக்னன்ட் ஆயிட்டு குவாலிஃபைட் டாக்டர் கிட்ட இல்லாம இந்த ஃப்ராட் டாக்டர்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்க கிட்ட போயிட்டு MTP ஐ மீன் அபார்ஷன் பண்ணிட்டு நிறைய இன்ஃபெக்ஷன் நிறைய டெத் ரேட் வந்து அதிகமா இருக்கு ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்துட்டு போலீஸ் வந்து தனிப்படை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு இதை வச்சு ஒரு படம் கூட வந்துருது என்ன படம் அது வேற மாதிரி இருக்கும் அந்த படம் யாரோ ஒரு படம்லாம் பார்த்த மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் இப்போ ஜனவரியில் வந்துட்டு ஒரு இது எடுத்திருந்தாங்க சர்வே எடுத்திருந்தாங்க ஓகே அதனால தான் சொல்றேன் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் கிட்ட தான் போய் பண்ணணும் அப்படின்றது இது நார்ம்ஸ் இருக்கு ஓகே அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்ஸ்ல பண்ணியானோ அப்பதான் சேஃபும் கூட இல்லனா அது சேஃப் கிடையாது அப்படின்றது ஓகே எஸ் from the sexual transmitted disease mentioned below identify one which does not specifically affect the sex organ எது specifically sex organ affect பண்ணாது சார் அவங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாதா அருண் விஜய் மூவி அதெல்லாம் என்ன மூவிலாம் தெரியாதுடா ஏதோ ஏன்டா அவங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாதுன்ற டேய் ஃப்ராட் டாக்டர் தப்பு நீ ஃப்ராட் டாக்டர்லாம் ஆறது இது பண்றீங்களா அதுக்குள்ள ரொம்ப டீப்பாலாம் போகாதீங்கடா ஒரு சிஸ்டமா ரொம்ப டீப்பா போடுறீங்க ஓகே எய்ட்ஸ் வந்துச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா செக்ஸ் ஆர்கன்ல டேமேஜ் ஆகாது எய்ட்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகாது செக்ஸ் ஆர்கன்ல டேமேஜ் எதுவும் ஆகாது அப்படின்னு எய்ட்ஸ் வந்துச்சுன்னா செக்ஸ் ஆர்கன்ல என்ன டேமேஜும் நடக்காது அப்படின்றது ஸோ ஆப்ஷன் B will be the right answer ஓகே எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் காண்டம்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கான்ட்ரசெப்டிவ் பிகாஸ் த ஃபாலோயிங் ரீசன் எதனால காண்டம்ஸ் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் டாக்டரை சொல்லல சார் ஓ எஸ் எதனால சொல்றேன் ஒரே நிமிஷம்ங்க கையில அடிச்சு ஓகே எஸ் என்ன படிப்போம் these are effective barrier for the insemination yes option A is right answer
all the above. They do not interfere with coital act. Option D. They help in reducing of the risk STDs. Okay. So option D. All the above. All the above is right answer. Yes. All the above is right answer. Super. All the above. Yeah. Now effective barrier for insemination. Insemination பண்ணும்போது effective barrier இருக்கு. sperm உள்ள போகாத போகுது. They do not interfere with the coital act. Coital act வந்து interfere ஆகாதா இல்லது disturbance எல்லாம் இருக்காது. Okay. They help in reducing risk factors. அது யூஸ் பண்ணா அப்படி பார்த்தா sexual transmission வந்து வராது. அதான் protection அப்படி போடுங்க அப்படினு சொல்லுவோம். So option D. All the above is right answer. Choose the correct statement regarding to the ZIFT பொறுத்த வரைக்கும் zygote intra-fallopian transfer பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மென்ட் இது அப்படினு இருக்காங்க. zygote intra-fallopian transfer பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மென்ட் என்னது அப்படி கேட்டிருக்காங்க. zygote intra-fallopian transfer பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மென்ட் என்ன ஸ்டேட்மென்ட்? Super. Zygote is collected from the female donor and transferred to the fallopian tube. Okay, it's going to be option B is the right answer. Okay, fine. It's option B. Super. Option B. Zygote is collected from the female donor and transferred into the fallopian tube. Yo, super. So option B is the right answer. Fine. அடுத்த question பார்க்கலாம். The correct surgical procedure as the contraceptive method is the correct surgical procedure as a contraceptive. Correct surgical procedure என்ன இருந்துட்டு இருக்கு? Contraceptive method நம்ம யூஸ் பண்ணக்கூடிய correct surgical procedure. இங்க வந்துட்டு மேலுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. என்னது? correct surgical procedure vasectomy. Contraceptive ன்றது குடும்ப கட்டுப்பாடு. vasectomy அப்படினு vasectomy கட் பண்றது. ஓகேவா? yes vasectomy. ஓகேவா? yeah super males ல பண்ணக்கூடியது vasectomy. super. It's going to be option C is the right answer. Option C will be the right answer. எஸ்டாகனா next question பார்த்தலாம். அடுத்த question. Diaphragms are contraceptive device used in the females. அத பொறுத்து எதெல்லாம் கரெக்டான ஆப்ஷன் அப்படினு கேட்டிருக்காங்க. which is the correct option? எது இந்த ரெண்டு தான் எஸ் எல்லாமே கரெக்ட் இல்ல ஏதோ ரெண்டு தான் கரெக்ட் ஆப்ஷன் இருக்கு. எந்த கரெக்ட் ஆப்ஷன்? எஸ் vasectomy and tubertomy. பட் அவன் tubertomy கொடுக்கறது நம்ம vasectomy தான் கொடுத்திருக்கான். ஓகே. they are introduced into uterus. கண்டிப்பா diaphragm uterus தான் இன்ட்ரோ듀ce பண்ணுவாங்க. they are placed to cover in the cervical region. இல்ல uterus introduce பண்ணுங்க cervical region. they act as a physical barrier. yes of sperm entry. they act as a spermicide agent. இல்ல it's going to be அப்போ option C will be the right answer. okay, it's going to be again C is the right answer. again C, option C is going to be the right answer. yes fire super. buffer வந்து போகுது சார். அது உங்க நெட்வொர்க் எரரா தான் இருக்கணும். பஃபர் வந்து போகுது. இங்க எந்த ப்ராப்ளம் கிடையாதுடா. உங்ககிட்ட தான் பஃபர் வந்து போயிட்டு இருக்கு. புது ஆபீஸ் என்ன சொல்லிருந்தேன்? புது ஆபீஸ்ல பஃபர் ஆகாதுன்னு நான் சொல்லிருந்தேன். ஓகேவா? yeah it's going to be option C. option C and B. okay, CBI CB. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பண்ணுங்க பாப்போம். புதுசா இருக்கு. இது புதுசா இருக்குடா. இது புதுசா இருக்கு அப்படின்றது. ஓகே எஸ் மேட்ச் பண்ணுங்க. the pill என்ன பண்ணிருக்கு? ஓவிலேஷனை ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. காண்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? sperm reaching the cervix. vasectomy என்ன பண்ணிருக்கு? semen contain no sperms, preventing implantation, copper T. so option C is the right answer. again இதுக்கும் என்னவா இருக்க போகுது? option C will be the right answer. yes டாகனா சூப்பர். option C இதுக்கும் ரைட் ஆன்சரா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? it's going to be option C. option C is the right answer. yes fine. option C is the right answer. ஓகேவா? yes so 100 क्वेश्चंस ஆன இருக்கு. இன்னும் 10 क्वेश्चंस தான். ஓகேவா? last 10 questions பாப்போம். last 10 questions நம்ம பாப்போம். okay last 10 questions. okay we are in the last 10 question பார்த்துட்டோம்னா நம்ம முடிச்சிடலாம். okay last 10 question, last 10 more questions more. consider the following statement. இந்த மறுபடியும் கரெக்டான ஃபார்மேஷன் தானே? above statements are correct. yeah எந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மென்ட்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது படிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்டிருக்கான், கரெக்டான கேட்டிருக்கான், இன்கரெக்டான கேட்டிருக்கான், அதை பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேட்மென்ட் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டான நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃபைன். நம்ம பார்த்துலாம். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி MTP தான் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஜெனரலி சேஃப். அப்போ ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். அப்போ A இல்லைன்னா B தான் இருக்க போகுது. Generally chances of the contraceptives are nil until a mother breastfeeds in the infant of 2 years லாம் கிடையாது. 2 வருஷம்லாம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் A B கிடையாதுன்னா ஆப்ஷன் C இஸ் ரைட்டாக இருக்கணும்.
என்னது C the intrauterine device like copper leaf iodide as a contraceptive option. Yes, option C is the right answer. அப்போ option A and C is the right answer. Okay, it's going to be option A and C will be the right answer. Okay, fine. Yes, option A is the right answer. Super option A will be the right answer. கலக்கிடுங்க okay, fine. Option A and C is the right answer. Option A and C is the right answer. Okay, அடுத்த question பார்த்தலாம். In human females menstruation can be deferred by the administration of human female menstruation can be deferred by the administration of யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண menstruation நடக்கும் பேசிக்கா ரெண்டு ஹார்மோன் தான் போட்டிங்க ரெண்டு பேருக்கு தான் கான்செப்ட் ஓகே பேசிக்கா வந்துட்டு ரெண்டு பேருக்கு தான் இங்க போட்டியா இருந்திருக்கு என்னது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி எஸ் ஆப்ஷன் பி காம்பினேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் ரெண்டு பேரும் மாத்தி விளையாடி இருக்காங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி combination of estrogen and progesterone. So option B will be the right answer. Yes, option B is going to be the right answer. Okay, fantastic. Combination of estrogen and progesterone. Option B is going to be the right answer. Okay, super. Next question பார்த்தலாமா அடுத்த question என்ன வரும்ன்றத பார்த்துருவோம். Certain characteristic demographic features of developing countries are. ஆமாடா பிரசீலா. Certain characteristic demographic features in developing countries. டெவலப்பிங் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கணும் this option A is the right answer. Option A will be the right answer. Okay, option A is going to be the right answer. Okay, option A is going to be the right answer. High fertility இருக்கணும், low and rapidly falling of mortality rate இருக்கணும், rapid population growth இருக்கணும், very young age of distribution இருக்கணும். ஓகே இப்படிலாம் இருந்துச்சுன்னா டெவலப்பிங் கண்ட்ரி. அப்போ நம்ம நாட்டில் எல்லாமே நம்ம நாட்டு டெவலப்பிங் கண்ட்ரி நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி தான். ஓகே வளர்ந்துகிட்டே இருக்கும். இதில் வளர்ந்துட்டே இருக்கும் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பாப்புலேஷன் நம்ம சைனா வந்துட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ பெரிய சாதனை இல்லையா? ஜப்பான் கரெல்லாம் கண்டுபிடிக்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். காப்பர் டீ இஸ் டிவைஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் காப்பர் டீ என்ன ப்ரிவென்ட் பண்ணிருக்கு இன்னும் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்துட்டு இருக்கு. எஸ் காப்பர் டீ அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கு இம்ப்ளான்டேஷனை ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. இட் ப்ரிவென்ட் த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட். என்னதை ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு? ஆப்ஷன் ஏ இம்ப்ளான்டேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே என்னதை ப்ரிவென்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ். இம்ப்ளான்டேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ் வந்து தலைவன் ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆப்ஷன் A is the right answer. Okay, yes, ஜாக்கனுங்களா is going to be option A. Fine. Option A will be the right answer. Super. Option A will be the right answer. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन மூவ் ஆயிடலாம். அடுத்த क्वेश्चन correct match sexual transmitted disease with this pathogen. correct match sexual transmitted அதாவது sexual transmitted disease அது காஸ் பண்ணக்கூடிய pathogen. sexual transmitted disease அது காஸ் பண்ணக்கூடிய pathogen. sexually transmitted disease அது காஸ் பண்ணக்கூடிய pathogen. Option A is right answer. Again option A will be the right answer. Sniffles Treponema pallidum. Okay, it's going to be option A. Sniffles Treponema pallidum. Option A is the right answer. Option A. Option A. Option A is going to be the right answer. Yes, option A டக்கன நோட் பண்ணிக்கோங்க. It is option A. Okay, fine. Next question பார்த்தலாம். அடுத்த question amniosynthesis is a technique. என்னக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம்? சார் 96க்கு A and C வருமா சார்? வெயிட் பண்ணுங்க பாப்போம் லைப்ரரி. amniosynthesis is a technique. amniosynthesis டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கா இருந்துட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நாட்டில் வந்துட்டு பை எனி சான்ஸ் குரோமோசோமல் அனாமலி இன் த ஃபீட்டஸ் அப்படின்றதுனால தான் ஏதாவது குரோமோசோமல் டிஃபிஷியன்சி இருக்கா அப்படின்றதுக்காக தான். ஸோ செட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஓகே செட்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. ஆப்ஷன் பி தான் வரணும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே இன் விச் எனி குரோமோசோமல் அனாமலி ஏதாவது ஜெனட்டிக்கல் இது இருக்கா ஜெனட்டிக்கல் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும் குரோமோசோம்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் பார்க்க முடியும். அப்போ குரோமோசோம்ல வேரியேஷன் இருந்துச்சுன்னா ஜெனட்டிக்கல் டிசீஸ் இருக்கு. ஸோ அப்படி ஜெனட்டிக்கல் டிசீஸ்னா அந்த குழந்தைய வந்து கொண்டுடலாம்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த குழந்தையோட ஒரு ஜீனை எடுத்துட்டு அதை மாற்றுவோம் ஜெனட்டிக் பேஸ் பண்ணி மாற்றுவோம். ஸோ அதனால ஆப்ஷன் பி அமினோசின்தேசிஸ் அதுக்காக தான் யூஸ் பண்ண போடுறோம் எடுத்தோம். ஓகேவா 92 வாடா 92 என்னது டேய் 92க்கு ஏஎன்சி தான்டா வரும். 92க்கு ஏஎன்சி தான் ரைட் ஆன்சர். இதில் என்ன டவுட் உங்களுக்கு? இது ரொம்ப ஈஸியாச்சு. 92க்கு ஏஎன்சி தான் வரணும்.
பாருங்க மெடிக்கல் இப்பதான் படிச்சோம் எம்டிபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் பண்ணும்போது தான் ஜெனரலி சேஃப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் பண்ணும்போது தான் ஜெனரலி சேஃப் அப்படின்றத படிக்கிறோம் அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்குலாம் வராது 6 மாசம் தான் லாக்டேஷன் அமார்ஃபியா பேஸ் பண்ணி தான் கேக்குறேன் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது சான்சஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் இல்ல பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கும்போது 2 வருஷம் இல்ல 6 மாசம் தான் 6 மாசம் கர்ப்பப்பையா இருக்கும்போது அவங்களுக்கு செச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்காது அதனால தான் சப்ரஷன் ஆஃப் கோனோட்ரோபிக் அப்படின்றது ஓகே சோ ஏசி தானே வரும் அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் the population of the world in year 1999 was about population 1999 எவ்வளவு இருந்திருக்கு world இல்ல world population 1999 அதெல்லாம் எதுக்கு சார் எனக்கு அப்படி பார்த்தா மார்க் அதெல்லாம் கேக்குறான் population world of 1999 ல பொறுத்து பாத்தீங்கன்னா 1999 நான் கார்கில் வார் நடக்கும்போது நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் யாரோ சொல்லுவாங்க so what is the population of earth 1999 ல 1999 ல பொறுத்து population of earth எவ்வளவு இருக்கும்னா 6 பில்லியன் 6 சாமி அப்படின்றது so it's going to be option C 6 billion is right answer option C 6 billion is going to be the right answer okay yes டாக்கனா it's going to be option C is right answer yeah it's going to be option C 6 billion அப்படின்றது okay option C 6 billion இது தெரிஞ்சு என்ன சார் பண்றதுன்னா கேட்ட ஆன்சர் பண்றது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்ப நமக்கு 4 மார்க் கிடைக்கும் நம்ம டைஜெண்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம் test tube baby is one who test tube baby என்ன யாரை நம்ம test tube baby அப்படி சொல்லிருக்கோம் test tube baby என்ன சொல்லிருக்கோம் sir everyone said A and C and I think their options ஓ அப்படி நினைச்சிட்டீங்களா ஏவும் சியும் வர நினைச்சிட்டீங்களா சரி A C ஸ்டேட்மென்ட் தான் சொல்லிருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் யா எங்க இருந்து வாழ்றாங்க லேபரேட்டரியில வாழ்ந்தவன் தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபி அப்படினு சொல்றோம் இன் விட்ரோ கண்டிஷன் தான் லேபரேட்டரி பேஸ் பண்ணி பார்த்துருப்போம் சோ born out in a in vitro condition so option C is the right answer okay option C which is born out in a in vitro condition ல born ஆவன் தான் சொல்லிட்டு இருக்கோம் so option C will be the right answer okay வாக்கணுங்களா yes it's going to be option C is the right answer next question பார்த்தலாம் human population growth in India எப்படி இருக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் human population growth human population growth in India என்ன பண்ணலாம் பேசிக்கா in vitro னால் டெஸ்ட் டியூப் தான் இல்ல can be regulated by following national program of family planning நம்ம இந்தியாவுல எப்படி போயிட்டு இருக்கு ஹியூமன் growth நம்ம பிச்சின்னு போயிட்டு இருக்கு இப்படி டர்ன்னு போயிட்டு இருக்கு ஓகே சைனா ஓவர்டேக் பண்ணி நம்ம பிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் அப்பலாம் பிச்சிட்டு போய் நாடு நாசமா போயிடும் ஓகேவா ஹியூமன் பாப்புலேஷன் அதிகம் பாப்புலேஷன்ல கம்மியா இருந்துட்டு டெக்னாலஜி அதாவது கம்ஃபர்ட் ஸ்பெசிலியும் ஃபெசிலிட்டிஸ்லயும் அதிகமாக இருக்கணும் தவிர பாப்புலேஷன் இருக்கிறதுலே சோர்ஸ் பத்தல இருக்கிறதுலே சாப்பாடு சோர்ஸ் பத்தல போறதுக்கு வண்டி இல்ல பெட்ரோல் இல்ல எதுவுமே இல்லாம படாத பாடு பட்டுட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்டா இருந்து நம்ம நிறைய சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் ஃபேமிலி பிளானிங் இனிஷியேட் பண்ணி நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் பட் எங்க சொன்னா கேட்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடே இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம் இன் இந்தியா ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் ஹெவிலி வெயிட்டட் டுவர்ட்ஸ் a younger age groups as a result of என்ன ரிசல்ட்டா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் மெனி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹை ரேட் அப்படின்றது ஷார்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் மெனி இண்டிவிஜுவல்ஸ் ஹை ரேட் அப்படின்றது ஓகேவா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஃபைன் அது சொல்லி பிரயோஜனம் இல்லடா கண்ணா அது சொன்ன அஃபென்ஸ்னு சொல்லிடுவாங்க ஓகேவா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை Yeah. Okay, option C. Okay, fine. Yes, ஒரு blast ஒன்னு போடுங்க பாப்போம். Come on. Blast. அப்படி நம்ம கடைசி இந்த நீட் 2026 க்கு கடைசி நைட் செஷனை கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டோம். இனிமே எந்த டேவும் ஸ்டார்ட்டும் ஆகாது ஸ்டாப்பும் ஆகாது நம்மளோட சேர்ந்து ஓகே என்னோட சேர்ந்து உங்களுக்கு எந்த டேவும் ஸ்டார்ட்டும் ஆகாது ஸ்டாப்பும் ஆகாது பட் நல்ல டே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னு பார்ப்போம் இது ஸ்டாப் ஆயிருச்சு வெனஸ்டே முடிஞ்சு விட்டது அண்ட் வெல்கம் டு த லாஸ்ட் தேர்ஸ்டே ஓகே என்ன இந்த தேர்ஸ்டேல நீங்க படிப்பீங்க அடுத்த தேர்ஸ்டேல நீங்க படிக்க மாட்டீங்க நீட்டை படுத்து நீங்க அடுத்த தேர்ஸ்டேல படிக்க மாட்டீங்க இந்த தேர்ஸ்டேல தான் நீங்க படிப்பீங்களே தவிர அடுத்த தேர்ஸ்டேல நீங்க தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க ஓகே இந்த சைடே வர மாட்டீங்க ஓகே ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் தேர்ஸ்டே தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி நீட் எஸ் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஓகே ஃபைன் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வார சண்டேல சும்மா சூப்பராக எக்ஸாம் எழுதுறோம் டைய டக்கா டான்ஸ் ஆடுறோம் அவ்வளோதான் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி தட்டுறோம் தூக்குறோம் முடிஞ்சிச்சா ஓகே ஃபைன்ரா ஓகே முடிச்சிடலாமா வேற ஏதாவது டவுட் இருக்கா
Shall we finish the session? 12th receipt first aid. அப்படியாடா அடுத்த Thursday என்ன வந்துட்டு இருக்கு? May 8 அடுத்த Thursday. அடப்பா அடுத்த Thursday என்ன? அப்போ அடுத்த Thursday உங்களுக்கு என்னது சிவராத்திரி தான் கண்ணுங்களா? Yes, last Girikalan magic show of Midnight Masala. This is the last show. அப்படி என்ன ஒரு பெரிய ஷோவா இருந்தாலும் ஷோ முடிஞ்சா கர்டன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? எஸ் நாளைக்கு காலையில இன்னைக்கு ஐ மீன் 12th இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நமக்கு கிளாஸ் இருக்குடா. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு நமக்கு கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ 11 o'clock கிளாஸ் இன்னைக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம தேர்ஸ்டேல வந்துட்டோம். ஏன்னா 12 மணி ஆயாச்சு. ஸோ தேர்ஸ்டே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு 12 மணிக்கு நமக்கு கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு 12 மணிக்கு நமக்கு கிளாஸ் 12 மணி இல்லை 10 மணி இல்லை 11 மணி 11 o'clock 11 o'clock நமக்கு என்ன இருந்துட்டு இருக்கு கிளாஸ் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? எஸ் ஓகே சரி ஓகே எல்லாம் போய் நல்லா போய் தூங்குங்க. see you at 11. ஓகேவா? சரி இந்த செஷனுக்கு அதாவது நைட் செஷன் வரைக்கும் கடைசி வரைக்கும் எல்லா நைட் செஷன்லையும் அட்டன் பண்ணி எல்லா நைட் செஷனும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அட்டன் பண்ணி ரொம்ப சீரியஸாக அட்டன் பண்ணி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அட்டன் பண்ணி ரொம்ப அட்டென்டிவாக அட்டன் பண்ணி சூப்பராக இருந்து கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மீட் யூ அட் டுடே 11 o'clock. ஓகேவா? தேங்க்யூ டாக்கண்ணா தேங்க்யூ பைடா ஃபியூச்சர் டாக்டர்ஸ் தேங்க்யூ ஃபியூச்சர் டாக்டர்ஸ் பை ஃபியூச்சர் டாக்டர்ஸ் பை டாக்கண்ணா பை டாக்கண்ணா பை